வணக்கம் மக்களே, இது நம்ம நம்பர்ஸ். இன்னைக்கு நம்ம ஓவர் கேட் அப்படின்ற ஒரு புது மானுவா தான் பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு பாருங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது எந்த மாதிரியான ஒரு மானுவா அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு கேம் இருக்கும். அந்த கேம்ல போய் விளையாடக்கூடிய ஒரு ஹீரோ. சோ இந்த ஹீரோ அந்த கேம்ல இருந்து எப்படி சக்சஸ்ஃபுல் ஆகுறான், அந்த கேம்ல எப்படி டாப் பிளேயரா மாறுறான், இந்த மாதிரியான கதை தான் இந்த ஓவர் கேட் மானுவாவோட கதை. சோ உள்ள போக போக நீங்க கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்குவீங்க. ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணா கார்க் ஐலாண்ட் அப்படின்னு ஒரு ஐலாண்டோட டஞ்சனை காட்டுறாங்க. அதுலயும் 4th ஃப்ளோர். இப்ப இங்க ஒரு ரைடுக்காக ஒரு டீம் வந்திருக்கு. இந்த டீமோட மெயின் லீடர் யார் அப்படின்னா, மொத்த யூனிஃபைடு ரேங்கிங்ஸ்லயும் 16வது இடத்துல இருக்கிற பீக் ஸ்வாட். இவனுக்கு கீழே 8 டாப் ரேங்க்டு பிளேயர்ஸ். அது மட்டும் கிடையாது, சில்வர் நைட்ஸ் கில்டோட 200 எலைட் மெம்பர்ஸ். இவங்க எல்லாருமே மொத்தமா போனாங்கன்னா ஒரு ஃபோர்ட்ரஸே காலி பண்ணலாம். ஆனா இவங்க எல்லாரும் வெறும் ஒரே ஒரு பாஸ் மான்ஸ்டர் அழிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இந்த பாஸ் மான்ஸ்டர் வெறும் 2 வாரத்துக்கு ஒரு தடவை மட்டும் தான் வரும். இந்த மான்ஸ்டரோட பேரு ஹெல்காவ். இவங்க ஏற்கனவே 5 தடவை இந்த மான்ஸ்டரை தோக்கடிக்கிறதுக்காக ரைட் வந்தாங்க. ஆனா 5 தடவையுமே தோத்து போயிட்டாங்க. அந்த ஒரு காரணத்தினால கடந்த ஒரு மாசமா இவங்க இதுக்காகவே ட்ரைனிங் பண்ணி மொத்தமா டெவலப்லாம் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்ப இவ்வளவு தூரம் வந்திருந்தாலும் இவங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு பயம் இருக்கு. ஏன்னா இந்த தடவையும் தோத்து போயிருவோமோன்னு. அப்ப இந்த சில்வர் நைட் கில்டு இங்க ரைட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இந்த இடத்துல ஒரு இன்ட்ரூடர் வருவான். தெரியாத ஒரு ஆளு, அதாவது இந்த நைட்ஸ் கில்டுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ஆள் உள்ள வருவான். இவனை பார்த்ததும் எல்லாரும் இவன் யார், இவன் இங்க எதுக்காக வந்திருக்கான், ஒண்ணுமே இல்லாம வந்திருக்கானே அப்படின்னு சொல்லி பாப்பாங்க. ஏன்னா நம்ம ஆளு வெறும் ஒரே ஒரு க்ளோக்க மட்டும் போட்டுட்டு வந்திருப்பான். இப்ப இவனை பார்த்ததும் யார் இவன், ஒருவேளை அசாசினா இருப்பானோன்னு இந்த பீக் ஸ்வாட் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப இவனோட பேரு கிரிட் அப்படின்றது தெரிய வரும். இந்த கிரிட் யாருன்றதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது. இவங்களுக்கு இன்ஃபர்மேஷனே கிடைக்காது. இன்ஃபர்மேஷன் கிடைக்கலன்னா அவன் ஒரு ரேங்கரா இருக்க வாய்ப்பு இல்ல. சோ ரேங்கரே இல்லாத ஒரு ஆளு எப்படி இந்த இடத்துக்குள்ள வந்தான், எப்படி கீழே இருக்கிற டிஃபென்ஸ் ஃபோர்ஸை தாண்டி வந்தான்னு இந்த பீக் ஸ்வாட் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப இந்த பீக் ஸ்வாடும் நம்ம கிரிட்டை பார்த்து சொல்லுவான், இது சில்வர் நைட்ஸ் கில்டுக்கு சொந்தமான ஒரு ஏரியா. இங்க நாங்க ஒரு முக்கியமான பேட்டில் இருக்கோம். நீ உடனே இந்த இடத்தை விட்டு போகணும். அப்படி இல்ல நாங்க உன் மேல கடுமையான ஆக்ஷனை எடுப்போம், அதாவது உன்னை காலி பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவானுங்க. இப்ப கிரிட் உடனே வேற வழியே கிடையாது, நம்ம இதெல்லாத்தையும் பண்ணிதான் ஆகணும்னு சொல்லிட்டு டக்குனு தன்னோட கிளாக்க தூக்கி போடுவான். பார்த்தா பையன் பக்காவான ஒரு ஆர்மரை போட்டு வந்திருப்பான். இது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஆர்மரா இருக்கும். பின்னாடி ஒரு டெயில் வேற இருக்கும். இந்த ஆர்மரை பார்த்தே அவங்க எல்லாரும் வேந்துக்கிட்டு இருப்பானுங்க. அடே அவனை பாக்குறதுக்கு இதுவாடா நேரம், உடனே அவனை அடிச்சு வெளில துரத்துங்கடா அப்படின்னு இந்த பீக்ஸோட உத்தரவு போடுவான். கரெக்டா இந்த நேரத்துல இந்த ஹெல்காவ் வெளில வந்துரும். இந்த ஹெல்காவ் வந்தது உடனே எல்லாருக்கும் ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் 50% டிராப் ஆயிரும். ஏன்னா இந்த ஹெல்காவே ஒரு ஃபயர் மான்ஸ்டர். இப்ப ஒரே ஒரு ஸ்விங் தான் பண்ணும். அந்த ஒரு ஸ்விங்குக்கே கிட்டத்தட்ட பாதி மெம்பர்ஸ் காலி ஆயிடுவானுங்க. மீதி ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் ஓரளவு அதிகமா வச்சிருக்கிறவனுங்க கொஞ்சம் தாக்கு பிடிச்சிட்டு நிப்பானுங்க. இது எல்லாத்தையும் பார்த்ததுக்கே இந்த பீக் ஸ்வாட் யோசிப்பான், அச்சோ அப்ப இந்த தடவை ரைடு போச்சா, ஊதானா அப்படின்னு. பார்த்தா இப்ப நம்ம கிரிட் இருக்கார்ல, அவரு இது எல்லாத்தையும் அப்படியே அவர் பாட்டுக்கு தாண்டி நேரா அவர் பக்கத்துல, அதாவது அந்த ஹெல்காவ் பக்கத்திலே போய் நின்னுக்கிட்டு அங்க ஒரு பிக் ஆக்ஸ கையில எடுப்பாரு. எடுத்து மைனிங் பண்ண ஆரம்பிச்சிருவான். இதை பார்த்துட்டு அந்த ஹெல்காவே யோசிக்கும், ஏண்டா இங்க இத்தனை பேர் செத்துக்கிட்டு இருக்கானுங்க, அவனுங்க எல்லாரையும் நான் போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கேன், ஆனா நீ என்னடானா என் பக்கத்துல நின்று மைனிங் பண்றியா அப்படின்னு. உடனே தன்னோட பெரிய ஆயுதத்தை எடுத்து இவன் அட்டாக் பண்ணும். கரெக்டா இந்த அட்டாக் இவன் மேல வந்து படும். அதுவும் டைரக்டான ஹிட். இதுக்கு அவனால கண்டிப்பா உயிர் பழைக்க முடியாதுன்னு நம்ம பீக்ஸோட யோசிப்பான். ஆனா நம்ம கிரிட்டுக்கு ஒண்ணுமே ஆகாது, பர்ஃபெக்ட்டா நிப்பாரு. இப்போ உடனே நம்ம கிரிட்டும் ரொம்ப சூடா இருக்கு, ஏப்பா நீ ரைடுக்கு தானே வந்த, அந்த பாரு அந்த மான்ஸ்டர் விளையாண்டுகிட்டு இருக்கு, நீ போய் அதுக்கு ஏதாவது பண்ணலாம்ல, அதை ஏதாவது தோக்கடிக்கலாம்ல, என்னைய வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்பான். இப்ப இந்த பீக் ஸ்வாடும், இல்ல அதெல்லாம் இருக்கட்டும், அந்த மான்ஸ்டர் தோக்கடிக்கிறதெல்லாம் விடு, முதல்ல உனக்கு எப்படி எதுவுமே ஆகாம இருக்கு, அந்த மான்ஸ்டர் தான் உன்னை அடிச்சுச்சே, நீ எப்படி இன்னும் சாகாம இருக்க அப்படின்னு கேட்பான். ஓஹோ அதை பத்தி கேக்குறியா, அதை சொல்ல போனா நான் ஓவர் கேட் அப்படின்னு சொல்லுவான். ஆக்சுவலா ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், நம்ம கிரிட் தான் ஹீரோ. இப்ப நம்ம கிரிட் இருக்கால, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் மாசங்களுக்கு முன்னாடி ஒரு டஞ்சன்ல இதே மாதிரி ஓடிக்கிட்டு இருப்பான். அவனை ஒரு குரூப் துரத்திக்கிட்டு இருப்பானுங்க. ஆக்சுவலா இந்த குரூப்புக்காக அவன் பல மாசமா ஒரு மிஷன் பண்ணுவான். அந்த மிஷன்லயும் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பண்ணுவான். வேற எதையுமே பண்ணாம அந்த மிஷனை மட்டும் தான் பண்ணியிருப்பான். அப்படி இருக்கிறப்ப இப்ப அந்த குரூப்பே இவனை கொல்றதுக்காக துரத்திக்கிட்டு இருப்பாங்க. இப்ப இந்த குரூப்போட லீடர் அங்க வருவான். அவனோட பேரு அஷூர். இவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, நாங்க உனக்கு ஒரு மிஷன் கொடுத்திருந்தோம், ஆனா உன்னோட பேராசை உன்னோட கண்ணை மறைச்சிருச்சு, நீ கான்ட்ராக்ட சைன் பண்ணியும் அதை மீறி நடந்துகிட்ட, அந்த காரணத்தினால இப்பவே உனக்கு தண்டனை கிடைச்சாகணும் அப்படின்னு சொல்லுவான். அப்ப கிரிட்டும் கேட்பான், நான் உனக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மிஷனை முடிச்சேனே, ஆனா அப்படி இருக்கிறப்ப நீ எனக்கு ரிவார்ட் கொடுக்காம இப்படி எனக்கு தண்டனை கொடுக்குறிய அப்படின்னு. ரிவார்ட் தானே, கண்டிப்பா கொடுக்குறேன். உன்னோட ரிவார்ட் என்ன தெரியுமா, உன்னோட சாவு அப்படின்னு சொல்லி கரெக்டா கிரிட்ட பின்னாடி இருந்து வெட்டுறதுக்காக ஒருத்தன் வந்துருவான். இப்ப நம்ம கிரிட் இத்தனை நாளா கஷ்டப்பட்டு முடிச்ச ஒரு குவெஸ்ட் இப்படி ஆக போதே, அந்த குவெஸ்டுக்கு தனக்கு பிரயோஜனமே இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இந்த கேமை பத்தி குறை சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆக்சுவலா இப்ப நம்ம கிரிட் இருக்கிறது ஒரு கேம். இந்த கேமோட பேரு சாட்டிஸ்ஃபை. இது ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி கேம். இந்த கேம்ல கிட்டத்தட்ட உலகத்துல 2 பில்லியன் பிளேயர்ஸ் விளையாண்டுகிட்டு இருக்காங்க. இது ஒரு ஃபேண்டசி கேம் தான்.
அனதர் எர்த் அப்படின்னு ஒரு இடத்துல தான் இந்த கேமே நடக்கும். அதாவது நம்ம எர்த் இல்லாம அனதர் எர்த் அப்படின்றது தான் அந்த கேம்ல இருக்கிற பிளானட்டோட பேரு. இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணப்படாத லேண்ட் எக்கச்சக்கமா இருக்கு. அதாவது கேம்ல மிஷன்ஸே எக்கச்சக்கமா இருக்கு. எல்லா இடத்துக்கும் இது வரைக்கும் யாரும் போனதே கிடையாது. அந்த ஒரு காரணத்தினாலேயே இந்த கேம் ரொம்ப ரொம்ப சூப்பரான கேம், நிறைய பேருக்கு பிடிச்ச கேமும். இப்ப அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணப்படாத ஒரு இடம் தான் நார்தர்ன் எண்ட் கேவ். இந்த கேவ் நார்தர்ன் பார்ட்ல ரொம்ப டீப்ல இருக்கு. இந்த கேவுக்குள்ள வந்தாலே இந்த இடத்துல நிறைய கியர்ஸ் எல்லாம் கிடைக்கும். அதாவது இந்த கேமோட கம்பெனி இந்த கேமுக்குள்ளேயே நிறைய கியர்ஸை செட் பண்ணி வச்சிருப்பானுங்க. அந்த கியர்ஸ் எல்லாத்தையும் எடுக்கணும்னா நார்தர்ன் எண்ட் கேவுக்கு தான் வரணும். இப்ப அந்த இடத்துக்கு தான் நம்ம கிரிட்டு வந்திருக்கான். அதுவும் அந்த இடத்துல வந்தது அவன் தேடி வந்தது ஒரு எஸ் கிரேட் ஐட்டம். இப்ப இந்த கொஸ்ட் மட்டும் முடிச்சு நம்ம ஹீரோ இதை கொண்டு போய் அந்த அஷூர் கிட்ட கொடுத்துட்டான் அப்படின்னா நம்ம ஹீரோவுக்கு அதிகமான அளவு காசையும் கொடுப்பான், அதே மாதிரி சன்ஸ் வார்டையும் கொடுப்பான். அதுக்காக தான் நம்ம ஹீரோ இந்த கொஸ்டை எடுத்துக்கிட்டான். இப்ப இந்த கொஸ்ட் அவன் எடுக்க வந்த இந்த புக்கு ஐ ஆஃப் பலாலியன் அப்படின்னு வரும். சரி, இதை அப்ரைஸ் பண்ணி பார்ப்போம், இது எந்த மாதிரியான ஐட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை செக் பண்ணணும்னு நினைப்பான். அதாவது இதோட ப்ராப்பர்ட்டிஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக. பார்த்தா அப்ரைஸ் பண்றதுக்கும் காசு கேட்பானுங்க. அட பைத்தியக்காரனுங்களா, ஏண்டா அப்ரைஸ் பண்றதுக்கு கூடவாடா காசு கேட்பீங்க, இப்படி பிச்சைக்காரங்களா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே சோர்ந்து போய் உட்காந்துருவான். ஏன்னா அவன் கிட்ட காசே இல்ல. ஏற்கனவே இந்த கேமை விளையாடுறதுக்காக அவன் எக்கச்சக்க லோன் வாங்கியிருப்பான். இப்ப இந்த ஒரு ஐட்டமை அப்ரைஸ் பண்றதுக்கு போய் ஒரு லோன் எடுக்கணுமான்னு யோசிச்சா திருப்பி நம்ம ஹீரோ எடுப்பான். ஏன்னா அடுத்த மாசத்துல இருக்கிற அவன் பாத்துக்குருவானா, அதனால இப்பவே லோன் எடுப்போம்னு சொல்லி அந்த ஐட்டமே அப்ரைஸ் பண்ணுவான். அந்த ஐட்டம் அப்ரைஸ் பண்ண உடனே அது அதோட கிளாஸை மாத்திரும், வித்தியாசமான புக்கா மாறிடும். இப்ப இந்த புக்கோட பேரு பாக்மா ரேர் புக். பாக்மா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு லெஜெண்டரியான பிளாக் ஸ்மித்தோட அட்வென்ச்சர்ஸ் பத்தி தான் இந்த புக்ல எழுதி இருக்கு. இந்த புக்கை ஓபன் பண்ணா மட்டும் போதும், அவங்க பாக்மாவோட டிசென்டண்டா மாறிடுவாங்க. இவங்க கிளாஸ் சேஞ்ச் ஆகி பிளாக் ஸ்மித் கிளாஸ்க்கு போயிருவாங்க. இப்ப இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோவுக்கு சந்தோஷமாயிரும், அப்படியே பூரிப்புல இருப்பான். ஏன்னா லெஜெண்டரி கிளாஸ்ல மட்டும் நான் மாறிட்டேன், இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்டான ஆளா மாறிடுவேன், அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சூப்பரா நினைக்கும் போது என்ன இருந்தாலும் அவன் கொஸ்டுக்காக தான் இங்க வந்திருக்கான். சோ கொஸ்ட முடிக்கணும்னா இதை கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்துதான் ஆகணும். அப்படி கொடுக்காம இந்த கொஸ்ட பாதியிலே அபேண்டன் பண்றது நம்ம ஹீரோவுக்கு கை வந்த கலையாச்சே. இந்த புக்கை வேற யார்ட்டையாவது வித்தரணும்னு நினைப்பான். ஏன்னா இது ஒரு லெஜெண்டரி கிளாஸை கொடுக்கக்கூடிய ஒரு புக்கு. இதை மட்டும் நம்ம வித்தோம் அதிக ரேட்டுக்கு போகும். இந்த கேம்ல செலவு பண்றதுக்காகவே நம்ம ஹீரோ மூட்டெல்லாம் தூக்க ஆரம்பிச்சான். ஆனா இப்ப அந்த காலெல்லாம் முடிய போகுது. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவனை விட்டுட்டு போனாங்க. அவனோட குடும்பமே அவனை ஒரு லூசரா பார்த்துச்சு. ஆனா இப்ப இது எல்லாமே முடிய போகுது. நம்ம ஹீரோ அவனோட அப்பா, அம்மா, தங்கச்சி இவங்க எல்லாருக்கும் அவன் சொல்லிக்கிடுவான், நான் ஒரு பெரிய பணக்காரனா மாற போறேன். இந்த ஒரு புக்கு இதை ஒன்ன வித்தா போதும், எனக்கு கோடி கோடியா காசு கிடைக்க போகுது, அவ்வளவுதான், இதை விற்கிறது தான் முடிவு அப்படின்னு சொல்லிட்டு நேரா லாக் அவுட் பண்ண ட்ரை பண்ணுவான். ஆனா கேம் இவனை லாக் அவுட் பண்ண விடாது. ஏன்னா குவெஸ்டுக்கு நடுவுல இருக்கிறதுனால இவனால இப்படியே லாக் அவுட் பண்ண முடியாது. அதுவும் இல்லாம இப்ப இவன் இந்த மாதிரிலாம் பண்ண ட்ரை பண்றான், இவன் இதை விற்க ட்ரை பண்றான்றது அங்க அஷூருக்கு தெரிஞ்சு போயிடும். அந்த அஷூர் என்ன பண்ணுவானா இந்த குவெஸ்ட மாத்திடுவான். இவன் இந்த ஐட்டமை ரிட்ரைவ் பண்றது குவெஸ்ட் கிடையாது, இனிமேல் அவன் இவனை கொல்றதுதான் குவெஸ்ட். அப்படி குவெஸ்ட் மாறிடும். இப்ப அவனோட ஆளுங்களை கூப்பிட்டுக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்துருவான். சோ இந்த இடத்துல இருந்துதான் நம்ம ஹீரோ தப்பிக்க ட்ரை பண்ணிருக்கான். அப்படிதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். நம்ம ஆரம்பத்துல நம்ம ஹீரோ ஓடிக்கிட்டு இருந்தால, இப்ப இவ்வளவு தூரம் வந்துட்டு இத்தனை மாசமா கஷ்டப்பட்டுட்டு இப்ப வந்து இவன்கிட்ட செத்து போறது நம்ம ஹீரோக்கு சுத்தமா பிடிக்காது. என்ன இருந்தாலும் அவனும் ஒரு லெவல் 73 பிளேயர், அப்படியெல்லாம் விட்டு கொடுத்துட்டு போயிட முடியாதுன்னு சொல்லிட்டு அவனு ஸ்வாட் எடுத்து சண்டை போடுறதுக்கு ரெடி ஆவா. ஃபர்ஸ்ட் ஆப்போனன்ட்டை ஸ்டன் பண்ண ட்ரை பண்ணுவா. ஆனா ஆப்போனன்ட் மேல ஸ்டன் ஒர்க் ஆகாது. இப்ப ஆப்போனன்ட் இவனை அடிக்கிறதுக்காக வந்துருவான். நம்ம ஹீரோ கிட்ட வேற வழியே கிடையாது. கேமை லாக் அவுட் பண்ண முடியாது, குவெஸ்டா க்ளோஸ் பண்ண முடியாது, இந்த ஐட்டமை இன்வென்ட்ரியில போட முடியாது. இப்ப ஒருவேளை நம்ம ஹீரோ செத்தா இந்த ஐட்டமும் காணாம போயிடும். இப்ப என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பான். அவன் கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான், அது புக்கை ஓபன் பண்றது. நேரா அந்த புக்கை எடுத்து ஓபன் பண்ணிடுவா. இப்ப ஓபன் பண்ண உடனே டைரக்டா கிளாஸும் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம ஹீரோ லெஜெண்டரி கிளாஸ்க்கு போயிட்டு இருக்கான். லெஜெண்டரி கிளாஸ் தான் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு கிளாஸ். இப்ப அதை மட்டும் நம்ம ஹீரோ எடுத்துட்டானா அவனை தடுக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாம இந்த பாக்மான்ற ஆளு ரொம்ப ரொம்ப லெஜெண்டரியான ஒரு பிளாக் ஸ்மித். இப்ப அந்த கிளாஸ் அவன் சூஸ் பண்ண உடனே அந்த ஸ்கில்ஸ் எல்லாமே நம்ம ஹீரோவுக்கு அப்படியே வந்துடும். இப்ப நம்ம ஹீரோவோட கையில அப்படியே பவர் அப்படியே கொளிச்சுக்கிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ அவ்வளவுதான், எவன் வந்தாலும் தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரி இருப்பான். அந்த அஷூர்லாம் அங்க பயந்துகிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அவ்வளவுதான்டா, கிளாஸ் முடிஞ்சிச்சு, இப்ப உங்க கதையும் முடிய போதுன்னு சண்டை போடுறதுக்கு ரெடியாவா. பார்த்தா ட்ரெஸ் எல்லாத்தையும் உருவிட்டு ஜட்டியில விட்டுருப்பானுங்க. நம்ம ஹீரோ திரும்பி லெவல் 1க்கு மாறிடுவான். அவனுங்க வந்து ஒரே ஒரு சீவு தான் சீவுவானுங்க. நம்ம ஹீரோ செத்து போயிடுவான். அவ்வளவுதான், சூப்பர், நம்ம ஹீரோவோட கதை முடிஞ்சிருச்சு. இவ்வளவு பில்டப்போட பேசிட்டு பொசுக்குன்னு போயிட்டானே நினைக்காதீங்க, அடுத்து இருக்கு. இப்ப இதே நேரத்துல ரியல் லைஃப்ல என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கேமுக்கு அந்த பிரான்ச்சோட பிரசிடென்ட் ஒருத்தர் இருப்பாரு. இந்த கேம் நல்ல பாப்புலரான கேம்ன்றதுனால நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும். ஒவ்வொரு பிரான்ச்சுக்கு ஒரு பிரசிடென்ட் இருப்பாரு. இப்ப இங்க இருக்கிற பிரசிடென்ட்க்கு ஒரு கால் வரும். அந்த கால்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்ப ரீசெண்டா தான் கிளாஸ் ஸ்டேஜ் நடந்துச்சு, 5 நிமிஷம் தான் ஆகுது, நீங்க உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு.
இந்த கிளாஸ் சேஞ்ச் அப்படின்றத கேள்விப்பட்டதும் இவருக்கும் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா தெரியும். உடனே நான் இங்க வரேன் அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப நம்ம ஹீரோ இந்த குவெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டான் அப்படின்றதுனால அவனை லெவல் 1ல இருந்து லெவல் -1க்கு கொண்டு போயிடும். ஆக்சுவலா ஒரு குவெஸ்ட்ல ஃபெயில் ஆனா அவங்க 2 லெவல் மைனஸ் ஆவாங்க. இப்ப நம்ம ஹீரோ ஏற்கனவே லெவல் 1க்கு வந்துட்டான். அதுல இருந்து குவெஸ்ட்ல ஃபெயில் ஆனதுனால லெவல் -1க்கு போயிட்டான். இப்ப இந்த குவெஸ்ட் ஃபெயில் ஆகும்போது நம்ம ஹீரோ அசூரை பார்த்து சொல்லுவான், சை நான் இப்படி ஆயிட்டேனே, கஷ்டப்பட்டு இந்த மாதிரி பண்ண குவெஸ்ட் மொத்தமா போயிடுச்சு, லெவல் 73யும் போயிடுச்சு. நீங்க எல்லாரும் ஸ்கேமர்ஸ்ரா, ஸ்கேம் பண்ணிக்கிட்டு தெரியுறீங்கடா. இந்த கேமை யாரும் விளையாடாதீங்க, எல்லாரும் நல்ல வாழ்க்கை வாழுங்க, உங்களோட வாழ்க்கையை நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு உலகத்துக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு நம்ம ஹீரோவும் இந்த கேமை முடிக்கிறான். இப்ப நேரா கன்சோல்ல இருந்து வெளில வருவான். இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சே, அந்த புக்கை மட்டும் வித்திருந்தா காசு நிறைய கிடைச்சிருக்குமே நினைப்பான். பின்னாடி அவங்க அம்மா வந்து நின்னு, டேய் நேரம் என்னாச்சு, இவ்வளவு நேரம் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கன்னு செருப்பால ஒரு அடி நல்லா சலுப்புன்னு உழுகும் நம்ம ஹீரோக்கு. இப்ப இன்னொரு பக்கம் இந்த எஸ்ஏ குரூப்போட பிரான்ச் ஆபீஸ்ல இந்த சோயின்னு ஒரு பொண்ணு நம்ம பிரசிடென்ட்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது ஒரு பிரசிடென்ட்க்கு கால் பண்ணி சொன்னுச்சுல, இந்த பிரசிடென்ட்டோட பேரு லிம். இப்ப இவரு இங்க வந்துட்டு இவன் நம்ம ஹீரோ பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் வாங்குவாரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோ அந்த கேம்ல இருக்கிற அவனோட பேரு கிரிட். இவன் ஒரு லெவல் 73 வாரியர். இப்ப லெவல் -1ல இருக்கான். இவனோட ஒரிஜினல் பேரு ஷின் யங் வு. இவன் இப்பதான் ரீசெண்டா தான் கிளாஸ் சேஞ்ச் பண்ணிருக்கான். ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் பேக்மாவோட ரேர் புக்கை வச்சு அசுரோட குவெஸ்ட வச்சு. இப்ப இன்டெல் டீம் ரிப்போர்ட் படி இவன் பெருசா எந்த ஒரு பெரிய யூசர்லாம் கிடையாது, ஹேக்கர்லாம் கிடையாது, நார்மலான யூசர். இவனுக்குன்னு அச்சீவ்மெண்ட்ஸ் பெருசாலாம் கிடையாது. ஒரே டவுன்ல ஒரு வருஷமா விளையாடி இவன் அந்த டவுனுக்குள்ளேயே அதிகமான அளவு ரெப்புடேஷனை ரைஸ் பண்ணி வச்சிருக்கான். அது மட்டும் கிடையாது, ஒரு லெவல் 200 ஏரியால 3 மாசமா தொடர்ந்து செத்து விளையாண்டுகிட்டு இருக்கான். இது ஒண்ணுதான் இவனோட அச்சீவ்மெண்ட்ஸ் சொல்லலாம். அதை தவிர இவனை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு அந்த சோய் பொண்ணு சொல்லும். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோக்கு இந்த கிளாஸ் கிடைச்சது வெறும் ஒரு லக் மட்டும் தான். இவனுக்கிட்ட இந்த கிளாஸ் கிடைச்சிருச்சே, இது ஒரு வேஸ்டா போச்சே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு நினைக்கும். ஆனா அந்த பிரசிடென்ட் இதை இப்படி பார்க்க மாட்டாரு. அந்த லக்கே ஏன் அவனோட ஸ்கில்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. ஆக்சுவலா இந்த கேமை கண்ட்ரோல் பண்றது ஒரு ஏஐ கம்ப்யூட்டர். அந்த கம்ப்யூட்டரோட பேரு மார்பியஸ். இது ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர். இதுவும் இந்த டெவலப்மெண்ட் டீமும் இந்த கேமை எப்படி செட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த நார்த்தனியன் கேவும் சரி, அந்த பேக்மாவோட ரேர் புக்கும் சரி, இத ரியல் டைம்ல 2 வருஷம் கழிச்சு தான் கண்டுபிடிக்கணும்னு இவங்க செட் பண்ணிருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ அந்த ப்ரெடிக்ஷன் எல்லாத்தையும் தாண்டி இது ரெண்டையுமே இப்பவே கண்டுபிடிச்சிட்டான். அது மட்டும் கிடையாது, அவன் அசூர் குவெஸ்டை யூஸ் பண்ணியே இப்ப அவனோட கிளாஸையும் சேஞ்ச் பண்ணிட்டான். இதுல இன்னொரு ஒரு வித்தியாசமான விஷயம் என்னன்னா, அவனோட மைனஸ் லெவல். நார்மலா இவங்க யாராவது ஒருத்தர் குவெஸ்ட்ல தோத்து போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு 2 லெவல் மைனஸ் ஆகும். ஆனா பிகினரா இருப்பாங்கல்ல, 10 லெவல்குள்ள இருக்கிறவங்க, அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது. ஆனா நம்ம ஹீரோ அவன் ஏற்கனவே பிகினர் கிடையாது, லெவல் 73 இருக்கான் அப்படின்றதுனால பெனால்ட்டினாலதான் அவன் லெவல் 1க்கு வந்தான். அந்த காரணத்தினாலதான் இப்ப நம்ம ஹீரோ -1க்கு போயிட்டான். இது நம்ம ஹீரோவுக்கு கிடைச்ச ஒரு அட்வான்டேஜ். எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நார்மலா ஒரு லெவல் பிளஸ் பண்ணா அவங்களுக்கு 10 ஸ்டாட் பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. நம்ம ஹீரோ லெவல் -1ல இருக்கான். இப்ப அவன் லெவல் 1க்கு போறப்பயே அவனுக்கு 20 ஸ்டாட் பாயிண்ட்ஸ்ல இருக்கும். அப்ப நார்மல் லெவல் 1 விட அவன் ஸ்ட்ராங்கரா இருப்பான். ஏன்னா அவன் 20 ஸ்டாட் பாயிண்ட்ஸ் வச்சிருக்கான்ல, அவன் எல்லாத்துலயும் போட்டானா அவன் ஸ்ட்ராங்கரா இருப்பான். இப்ப நம்ம ஹீரோ அந்த லெவல்ல, அதாவது அவனோட லெவல்லயே அவன் தான் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்டான பிளேயரா இருப்பான். அவன் எந்த லெவல் போனாலும் சரி. இப்ப இது எல்லாத்தையுமே அவனோட லக்கு தான் பண்ணிருக்குன்னா, அந்த லக்கு ஒரு ஸ்கில் தானே அப்படின்னு சொல்லி அந்த பிரசிடென்ட் சொல்லுவாரு. இது முக்கியமான ஒரு ஸ்கில்லா கூட இருக்கலாம் அப்படின்னு நினைப்பாரு. இப்ப இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவருக்கு நம்ம ஹீரோவை பத்தி ஒன்னு தோணும். அவர் என்னன்றத சொல்ல மாட்டாரு, அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவாரு. இப்ப இன்னொரு பக்கம் நம்ம ஷின் இருக்கால, அதாவது நம்ம கிரிட், அவனோட காசை வாங்குறதுக்காக போயிருப்பான். அவன் அன்னைக்கு ஃபுல்லா வேலை பார்த்திருப்பான், அந்த காசை வாங்குறதுக்காக போயிருப்பான். இப்ப அந்த காசை வாங்கிட்டு அவனும் வெளில வந்து பார்க்ல உட்காந்துருப்பான். இப்பயும் கூட இந்த காசை கேம்ல போய் எப்படி செலவு பண்றது அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப அவனுக்கு அவன் மேல கேவலமா தோண ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவனுக்கு காசு கிடைச்சாலே அதை போய் அவன் கேம்ல தான் செலவு பண்றான். இந்த அளவுக்கு கேவலமான ஆளா இருக்கோமே அப்படின்னு சொல்லி யோசிப்பான். அவன் அந்த ஐட்டமை மட்டும் வித்திருந்தா அவனுக்கு நிறைய காசு கிடைச்சிருக்கும். ஆனா எல்லாம் இப்படி ஊத்திக்கிச்சு, இதுக்காகவே நிறைய லோன் வாங்கி வச்சிருக்கோம், அதெல்லாம் எப்படி அடைக்க போறதுன்னு தெரியாம இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப இந்த பிரசிடென்ட் இருக்கார்ல, அவர் கார்ல போகும்போது நம்ம ஹீரோ பத்தி யோசிப்பாரு. நம்ம ஹீரோ கிட்ட இன்னொரு ஸ்கில் இருக்கா, அந்த ஸ்கில்ல அவனாதான் ரியலைஸ் பண்ணணும் அப்படின்னு. அந்த ஸ்கில் என்னன்றத நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டானா கண்டிப்பா அது அவனோட ஒரு முக்கியமான ஸ்கில்லா இருக்கும். அவனை எங்கேயோ இடத்துக்கு கொண்டு போயிடும். இப்ப நம்ம ஹீரோவும் இன்னொரு பக்கம் சே ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சே அப்படின்னு விரட்டியில கத்திக்கிட்டு இருப்பான். அப்படி கத்தும் போது சரி என்னவா இருந்தா என்ன, எது வேணாலும் நடக்கட்டும், திரும்பி போய் கேம் விளையாடுவோம் அப்படின்னு நினைப்பான். இப்ப இதுதான் நம்ம ஹீரோவோட ஸ்கில், அவனோட டெனாசிட்டி, விட்டு கொடுக்காம இருக்கிறது. நம்ம ஹீரோ விட்டு கொடுக்காம இருக்கிற வரைக்கும் எதை வேணாலும் அவனால சாதிக்க முடியும்னு அந்த பிரசிடென்ட் யோசிச்சிருப்பாரு. இப்ப நம்ம ஹீரோ மறுபடியும் அவனோட வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் அந்த கன்சோல்ல தான் போய் உட்காருவான் இந்த கேம் விளையாடுறதுக்காக. ஏன்னா என்னதான் அவன் எல்லாத்தையும் இழந்திருந்தாலும், என்னதான் அவன் -1 லெவலுக்கு வந்திருந்தாலும் அவனுக்கு இப்ப புதுசா ஒரு கிளாஸ் கிடைச்சிருக்கு, அதுவும் லெஜெண்டரியான ஒரு கிளாஸ். சோ அதையாவது செக் பண்ணி பார்ப்போம், அதுல இருந்து ஒரு ப்ராஃபிட்டை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி உள்ள போவான். நீங்க எதுக்காக நம்ம ஹீரோ இவ்வளவு லோன்லாம் எடுக்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த கேம்ல இருக்கிற மணியை இவங்களால ரியல் மணியா கன்வெர்ட் பண்ணிக்க முடியும்.
சோ கேம் கம்பெனி அந்த மணியை கொடுப்பாங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் நம்ம ஹீரோ இது மூலமா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறான். என்ன எல்லாமே லாஸ்ட்ல தான் போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம ஹீரோவை இந்த பேட்ரியான் அப்படின்ற ஊர்ல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி தான் லாகின் பண்ணுவாங்க. ரொம்ப தூரம் தள்ளி தான் அவனை சம்மன் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோவும் யோசிப்பான், சே இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன், இது எந்த இடம்னே தெரியலையே அப்படின்னு. ஏன்னா அவன் பேட்ரியானோட குவெஸ்ட அவன் தோத்து போயிட்டால, அந்த அசுரோட குவெஸ்ட. அந்த ஒரு காரணத்தினால பேட்ரியானுக்குள்ள நம்ம ஹீரோவால போகவே முடியாது. உள்ள போனாலே வெட்டிடுவானுங்க. அதனாலதான் நம்ம ஹீரோவை தள்ளி வந்து இந்த கேம் இறக்கி விட்டுருக்கு. இப்ப இந்த இடம் என்னன்றதை தெரிஞ்சுக்கிறோம்னு நம்ம ஹீரோ சுத்தி முத்தி பாப்பான். அப்ப பக்கத்துல ஒரு குகை இருக்கும். அந்த குகைக்குள்ள நிறைய பிளாக் மெஜிஷியன்ஸ் மொத்தமா சேர்ந்து ஒரு பொண்ணை கட்டி போட்டு அந்த பொண்ணை சுத்தி ஏதோ மந்திரம்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பானுங்க. இப்ப நம்ம ஹீரோ இந்த இடத்துக்குள்ள வருவான். இவனுங்கெல்லாம் பார்த்தா ரொம்ப பயங்கரமா இருக்கேன்னு வேற யோசிப்பான். இப்ப நம்ம ஹீரோ இந்த இடத்துக்குள்ள வந்த உடனே சிஸ்டம் இது எந்த இடம் அப்படின்றத சொல்லிடும். இந்த இடத்தோட பேரு யாட்டான் டெம்பிள். இந்த யாட்டான் டெம்பிள் லெவல் 150ல இருக்கிற ஒரு டஞ்சன். ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு இடம். அந்த மாதிரியான ஆபத்தான இடத்துக்கு தான் நம்ம ஹீரோ வந்திருக்கான். ஆனா நம்ம ஹீரோ கிட்ட பெனால்டி மேல பெனால்டி. ஏன்னா அவன் லெவல் -1ல இருக்கால, அதனால எல்லாமே பெனால்டி கர்மத்துல தான் இருக்கும். ஒரு ஸ்கில்ல கூட நம்ம ஹீரோவால யூஸ் பண்ண முடியாது. எல்லாமே பெனால்டில தான் இருக்கும். இருந்தாலும் வெறும் டவுசரை மட்டும் போட்டு போய் ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த ஒரு காரணத்தினால நம்ம ஹீரோ இன்வென்டரியில இருக்கிற ஏதாவது ஒரு ஐட்டமை எக்யூப் பண்ணணும்னு சொல்லி அதை எக்யூப் பண்ணுவான். பார்த்தா ஒரு ஆர்மரையும் ஒரு ஸ்வாடையும் எக்யூப் பண்ணுவான். இது ரெண்டுமே லெவல் 60ல இருக்கிற ஒரு ஐட்டம். இப்ப அட்லீஸ்ட் இதுவாது இருக்கே அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படுவான். அது மட்டும் கிடையாது, அவன் லெஜெண்டரி கிளாஸ்ல இருந்து இப்ப இந்த ஐட்டமையும் போட்டதுனால நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப அப்படியே பேரானந்தமா இருக்கும். அப்ப அடியோ நான் தாண்டா இந்த உலகத்திலே லக்கியான ஆள்னு ஃபீல் பண்ணுவான். ஆனா நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த மறந்துட்டான். அவன் இருக்கிற இடம் லெவல் 150 டஞ்சன். அங்க இருக்கிறவனுங்க எல்லாம் அந்த லெவல்ல இருக்கிற பிளேயர்ஸா இருப்பானுங்க, இல்ல அந்த லெவல்ல இருக்கிற என்பிசியா இருப்பானுங்க. நம்ம ஹீரோ மட்டும் போனா அப்படின்னு ஒரு ஊதுனாலே செத்து போயிருவான். அந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ஆபத்தான மெஜிஷியன்ஸ். அந்த காரணத்தினால நம்ம ஹீரோ யாரு கண்ணிலையும் படாம இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடணும்னு நினைப்பான். அந்த பொண்ணு செத்துட்டு போகுது, நம்ம இங்க இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆயிடுவோம் நினைக்கும் போது கரெக்டா ஒருத்தனோட கண்ணில் பட்டுருவான். அவனும் பின்னாடி வந்து நம்ம ஹீரோவை கூப்பிடுவான். இவன் யாருன்னு பார்த்தா இவன் ஏர்ல்ஸ்டைம் அப்படின்னு ஒருத்தரோட சீக்ரெட்டான பாடி கார்டா. இவனோட பேரு டோரன். இவன் அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கான். இந்த பொண்ணு யாருன்னா ஏர்ல்ஸ்டைம் அப்படின்றவரோட இந்த பொண்ணு தான் அது. இவரு ரொம்ப பெரிய ஆளு. அவர் யாருன்றத நீங்க கதை போக போக தெரிஞ்சுக்கிருவீங்க. இப்ப இவரு சொல்லுவாரு, இந்த மாதிரியான ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன்ல நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து. நம்ம ஹீரோவுக்கு கொஸ்டின் வந்துரும். இது ஒரு எஸ்கலேட் கொஸ்டின் தான். இந்த பொண்ணை காப்பாத்துறது, அதுவும் 1 மணி நேரத்துக்குள்ள காப்பாத்தணும். அப்படி காப்பாத்தாம போனா நம்ம ஹீரோ திரும்பி ஒரு 2 லெவல் மைனஸ் ஆயிடுவான். இப்ப இந்த டோரன் ஒரு என்பிசி தான். இந்த என்பிசி என்ன சொல்லும் அப்படின்னா, இந்த இடத்துல நார்மலான ஆளுங்க வந்தாலே ரொம்ப பயப்படுவாங்க. ஆனா நீங்க பயப்படாம இருக்கீங்க. உண்மையிலே நீங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆளா தான் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஆளு எங்களோட டாக்டரை, அதாவது எங்க முதலாளியோட டாக்டரை காப்பாத்துறதுக்காக வந்தது எனக்கு உண்மையிலே பெருமையா இருக்கு. நான் உங்க கூட சேர்ந்து வேலை பார்க்கறத சந்தோஷமா நினைக்கிறேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோட சொல்லுவான். இல்ல முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். இல்ல நீங்க வாங்க நம்ம போய் காப்பாத்திட்டு வந்துருவோமே. இல்ல நான் காப்பாத்த வரேன்னு சொல்லவே இல்லையே, என்னால வர முடியாதுன்னு நம்ம ஹீரோ மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிடுவான். அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் இந்த பிளாக் மேஜிஷியன்ஸை போய் தனியா ஃபேஸ் பண்ண முடியுமா என்ன? நான் அப்படிதான் ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல நீ எப்படி வேணாலும் ஃபேஸ் பண்ணிக்கோ, எனக்கு கவலை இல்லைன்னு நம்ம ஹீரோ மறுத்துக்கிட்டே இருப்பான். ஏன்னா ஏற்கனவே நம்ம ஹீரோ -1 லெவல்ல இருக்கான். இங்க இருந்து அடி வாங்கினா திரும்பி -3க்கு போயிருவான். அதனால அது வேணவே வேணாம் நினைப்பான். இவனும் மறுத்து பேசி பின்னாடி வந்து கரெக்டா மேல இருக்கிற ஒரு பாறையை உருட்டி விட்டுருவான். கரெக்டா அந்த பாறை ஒரு பிளாக் மேஜிஷியன் தலையில போய் பட்டு அந்த ஆளு செத்து போயிருவான். நம்ம ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் தானாவே அக்செப்ட் ஆயிடும். இப்ப இந்த டோரனும் சொல்லுவான், அது வந்து இப்ப நீங்க அவரை கொண்டுட்டதுனால இப்ப நீங்களும் நானும் ஒரே கட்சி, அதனால வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் நம்ம பிரின்சஸை காப்பாத்துவோம் அப்படின்னு அவனும் நேரா உள்ள குதிச்சு சண்டைக்கு போயிருவான். இப்ப எல்லா பக்கம் இருந்து இவனை அடிக்கிறதுக்காக எல்லா பிளாக் மேஜிஷியன்ஸும் ஓடி வருவாங்க. நம்ம ஹீரோ என்னமோ பயந்துகிட்டு தான் இருப்பான். அவ்வளவுதான் நான் சாக போறேன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் குத்த வச்சு உட்காந்துருவான். பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு ஒண்ணுமே ஆகாது. சுத்தி வரக்கூடிய அந்த பிளாக் மேஜிஷியன்ஸ் எல்லாரும் தானாவே செத்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஹீரோ நம்மளாலதான் சாகுறானுங்களோன்னு மேல எந்திரிச்சு பாப்பான். பார்த்தா அவனால சாக மாட்டான். அந்த டோரன் இருக்கால, அவன் உண்மையிலே ஒரு ஸ்ட்ராங்கான ஆளா இருப்பான். சோ அவன் எல்லாரும் கூட சண்டை போட்டு ஈஸியாவே எல்லாரையும் கொண்டுகிட்டு இருப்பான். இவன் என்பிசியா இருந்தாலும் என்பிசிலேயே ஸ்ட்ராங்கான ஒரு என்பிசியா இருப்பான். இப்ப டக்குன்னு பார்த்தா இன்னும் நிறைய பேர் அந்த இடத்துக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. வேற வழியே கிடையாது, நம்ம சண்டையை இங்க இருந்து போட முடியாது, நம்ம கீழே குதிச்சாகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை தள்ளி விட்டுட்டு இவனும் சேர்ந்து உள்ள குதிச்சிருவான். அட பாவி, சொல்லாம கொள்ளாம தள்ளி விட்டுட்டியே அப்படின்னு நம்ம ஹீரோ கத்தும் போது கரெக்டா இந்த டோரன் தன்னோட ஃப்ளோட் மேஜிக்கை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை சேஃபா லேண்ட் பண்ண வச்சிருவான். நம்ம ஹீரோக்கு நிம்மதியா இருக்கும். இப்பதான்டா நிம்மதியா இருக்கு, மூச்சு விடுறோம்டா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா அங்கதான் மொத்த எனிமீஸ்மே கும்பலா நிப்பானுங்க. இந்த பிளாக் மேஜிஷியன்ஸ் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய மேஜிக் ஸ்பெல்ல சாண்ட் பண்ணுவானுங்க. இவனுங்களை சாண்ட் பண்ண விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம டோரனும் அவனோட ஹிடன் வெப்பன்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போடுவான். அது நிறைய பேரை கொன்றும். இப்ப அந்த பிளாக் மேஜிஷியன்ஸ்க்கு ஒரு லீடர் இருப்பான். அவன் இன்னொரு பெரிய ஸ்பெல்ல நான் சாண்ட் பண்றேன், அது வரைக்கும் நீங்க போய் தடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். இப்ப நம்ம ஹீரோவுக்கு இது என்னதான் லெவல் 150 டஞ்சனா இருந்தாலும் அவன் கூட ஒரு ஸ்ட்ராங்கரான என்பிசி இருக்கான். அதுவும் ஒரு நேம்டு என்பிசியா தான் இருக்கணும். அந்த மாதிரியான ஆள் தான் இந்த டோரன்.
இப்ப இவனை வச்சே இதை எல்லாத்தையும் முடிச்சிடறான். இந்த கொஸ்டின் கிளியர் பண்ணிடலாம். நம்ம ஹீரோ சந்தோஷமா இருப்பான். ஏன்னா டோரன் போற போக்க பார்த்தா அவன் எல்லாத்தையும் காலி பண்ணிடுவான். நமக்கு வேலை ஈஸியா முடிஞ்சிடும். இப்ப நம்ம ஹீரோ பண்றதுக்கு ஒரே ஒரு முக்கியமான வேலை மட்டும்தான் இருக்கு. அது சியர் பண்றது. டோரன் டோரன் உன்னால முடியும் டோரன் அப்படின்னு நம்ம ஹீரோ அவனுக்கு சியர் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஏன்னா அவனுக்குன்னு பண்றதுக்கு வேற வேலை கிடையாது. பார்த்தா அந்த எனிமியோட லீடர் டக்குனு ஒரு பெரிய பிளாக் மேஜிக்கை ப்ரிப்பேர் பண்ணி அதை டோரன் மேல அடிச்சிருவான். அது பட்ட உடனே இந்த டோரனை அவனுங்க கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. இதை பார்த்ததும் நம்ம ஹீரோ, அட பாவிகளா, இப்பதானடா சொல்லி முடிச்சேன், அதுக்குள்ளேயே அவனையும் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களேடா, பேசாம பிளாக் மேஜிஷியன் கத்த ஆரம்பிச்சிருவானுங்களா, கட்சி தாவனா ஒத்துக்குருவானுங்களான்னு தெரியல ஏன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். பார்த்தா டோரனை இவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஏன்னா டோரன் கிட்ட அந்த ஃபேமிலியோட எம்ப்ளம் போட்ட ஒரு மோதிரம் இருக்கும். அந்த மோதிரத்தை வச்சு எல்லா பிளாக் மேஜிக்கையுமே நம்ம டோரன் டிஸ்போஸ் பண்ணிடுவான். மறுபடியும் தன்னோட ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணி அந்த ஹிடன் வெப்பன்ஸ் எல்லாத்தையும் ஒன்னா கண்ட்ரோல் பண்ணி மிச்சம் இருக்கிற எல்லா பிளாக் மேஜிஷியன்ஸையும் எய்ம் பண்ணி அவனோட ஸ்கில்ல யூஸ் பண்ணுவான். இது எல்லா ஹிடன் வெப்பன்ஸும் போய் அவனுங்களை பட்டு அவனுங்களை காலி பண்ணிடலாம் நினைக்கும் போது கரெக்டா இவனுங்களை காப்பாத்துற மாதிரி ஒரு ஷீல்டை யாரோ ஒருத்தவங்க உருவாக்குவாங்க. யாருன்னு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல இன்னொரு பிளேயர் வருவா. இவ, பாடியோ எனக்கு ஒரு ஜாக் பாட்டே அடைச்சிருக்கு, ஒரு நேம்டு என்பிசியையும் பார்த்துட்டேன், உண்மையிலேயே இது எனக்கு ஒரு சூப்பரான இடம் தான் அப்படின்னு சொல்லுவா. இவளோட பேரு யூரா. இப்ப இந்த யூரா யார் அப்படின்னா, இவ ஒரு கொரியன் யூசர். இவ பிளாக் மேஜிஷியனோட ரேங்கிங்ல ஃபர்ஸ்டும் ஓவரால் இருக்கிற யூனிஃபைடு ரேங்கிங்ஸ்ல 5th இடத்துலயும் இருக்கிற ஆளு. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு யூசர், அதாவது ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர். இப்ப இவ ஃபேமஸா இருக்கிறதுனால டிவிலே அடிக்கடி வருவா. இப்படி ஒரு ஆள் தான் இந்த இடத்துக்கு சண்டை போட வந்திருக்கா. இவ ஒரு அல்டிமேட்டான எக்ஸ்பர்ட். பிளாக் மேஜிஷியன்லயே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிளாக் மேஜிஷியன் இருக்கிற ஒரு ஆளு. அதாவது இவளோட கிளாஸ் வந்து பிளாக் மேஜிஷியன். இந்த மாதிரி ஒரு ஆள் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கா. இப்ப அந்த யூராவுக்கு நம்ம ஹீரோ ஒரு பிளேயர்னு தெரிஞ்சு போயிடும். இப்ப நம்ம ஹீரோவை பார்த்து என்ன சொல்லுவானா, நீ தான் அந்த எஸ்கலேட் குவெஸ்ட் ஆக்டிவேட் பண்ணியா, என்னோட ஒரு புது ஸ்கில்ல டெஸ்ட் பண்றதுக்கு இந்த இடம் தான் சரியா இருக்கும். இருந்தாலும் நீ போட்டிருக்கிற ஆர்மரும் வச்சிருக்கிற ஸ்வாடையும் பார்த்தா உன்னை பார்த்தா லெவல் 80 மாதிரி தான் தெரியுது. லெவல் 80ல இருந்துட்டு உன்னால என்ன தடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பா. இப்ப நம்ம ஹீரோவால கண்டிப்பா இவளை தடுக்கவே முடியாது. என்ன, அவன் லெவல் 80ல இல்ல, அவன் லெவல் -1ல இருக்கான். அவன் லெவல் 80ல இருந்தாலே இவளை தடுக்க முடியாது. லெவல் -1ல இருந்தா அவ பார்த்து வந்து சும்மா வந்து அவரோட வேண்ட வீசினாலே நம்ம ஹீரோ செத்து போயிருவான். அந்த மாதிரியான ஒரு நிலைமையில இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோ தைரியத்தை விட்டு கொடுக்க மாட்டான். ஏன்னா அவன் கூட தான் டோரன் இருக்கான்ல, எங்க தலை டோரன் இருக்கான், இவன் இருக்கிற வரைக்கும் உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. சார் டோரன், நீங்க போய் அட்டாக் பண்ணுங்க சார், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். இப்போ உடனே டோரனும், நீங்க வாங்க வாரியர், நம்ம அட்டாக் பண்ண போலாம் அப்படின்னு சொல்லுவா. ஏன்னா டோரன் ஒரு என்பிசி. யார் வந்தாலும் சரி, பிளேயரா இருந்தாலும் என்பிசியா இருந்தாலும் அந்த பிரின்சஸை காப்பாத்துற வரைக்கும் அவன் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பான். இப்ப இந்த யூராவும் டோரன் மேல ஒரு ஸ்பெல்ல ஆக்டிவேட் பண்ணுவா. கரெக்டா நம்ம டோரனால அசையவே முடியாது. ஆனா அந்த ஒரு ஸ்பெல்ல இருந்து ஈஸியா தப்பிச்சு திரும்பி யூராவை தன்னோட வெப்பன்ஸ் வச்சு இவரை அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாரு. இப்ப இந்த வெப்பன்ஸ் எல்லாத்தையும் தடுக்கிற இந்த யூரா வேற ஒரு பெரிய கர்ஸ் மேஜிக் அவர் பக்கத்துல ஆக்டிவேட் பண்ணி இருப்பா. அவ இதுக்கு முன்னாடி போட்ட ஸ்பெல்லுமே ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தான். இப்ப இந்த கர்ஸ் மேஜிக்கை வச்சு நம்ம டோரனோட கதையை மொத்தமா முடிக்கணும்னு ட்ரை பண்ணுவா. இப்ப இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோ சும்மாவே தான் நிப்பான். ஏன்னா அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. உள்ள போனாலே அவன் செத்து போயிருவான். இப்ப இந்த டோரன் என்ன பண்ணுவாருன்னா, மறுபடியும் தன்னோட கையில ஒரு ரிங் இருக்குல்ல, அந்த ஃபேமிலி எம்ப்ளம், அதை வச்சு இந்த கர்ஸை ஈஸியா தடுத்துருவாரு. அதை டிஸ்போலும் பண்ணிடுவாரு. இப்போ உடனே நம்ம ஹீரோவும் கேட்பான், என்னாச்சு, அதுல இருந்து எப்படி தப்பிச்சீங்க அப்படின்னு. இப்ப நம்ம டோரன் சொல்லுவாரு, ஓ அதுவா, இந்த இருக்குல்ல என்னோட கையில இருக்கிற இந்த ரிங், இது ஃபேமிலியோட எம்ப்ளத்தை குறிக்கிற ஒரு ரிங். இது எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல ஷைன் ஆகும். இது கர்ஸஸையும் டிஸ்போஸ் பண்ணிரும், பாடியை ஹீல் பண்ணிரும் சொல்லுவாரு. அப்படியா, அதையாவது கொடுத்தீங்கன்னா இதை வச்சாவது நான் கடனை அடைச்சிருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து அதை அப்படியே ஜொல்லு ஊத்தி பாத்துக்கிட்டு இருப்பான். இப்ப உடனே நம்ம டோரனோ, சரி வாரியர், நீங்க இந்த மாதிரிலாம் சும்மா தான் சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது, இப்ப வாங்க நம்ம சண்டைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அவர் சண்டை போட ஆரம்பிச்சிருவாரு. நம்ம ஹீரோ எங்க சண்டைக்கு வராது, அவன் வேடிக்கை தான் பாத்துக்கிட்டு இருப்பான். இப்ப இந்த யூரா என்னதான் டோரனை தடுக்கிறதுக்கு தன்னோட அல்டிமேட்டான அட்டாக்கா ப்ரிப்பேர் பண்ணாலும் அவளுக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை நம்ம ஹீரோ மட்டும்தான். ஏன்னா ஹீரோ ஒரு பிளேயர் அப்படின்றதுனால அவ ஒரு வேரியபிளா வந்துருவானு சொல்லி அவ யோசிச்சுக்கிட்டு இருப்பா. வேரியபிளா என்ன வேடிக்கை பார்க்க கூட நம்ம ஹீரோ அவ பக்கத்திலேயே போக மாட்டான். அது அந்த யூராவுக்கு தெரியாது. இப்ப இதுக்கு முன்னாடி செத்து போன அந்த பிளாக் மேஜிஷியன்ஸ் எல்லாருமே திரும்பி ரீஸ்பான் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அவங்களுமே என்பிசிஸ் தான். மிஷனை கம்ப்ளீட் பண்ணாம ஒரே இடத்துல இருந்து அவங்க திரும்பி ரீஸ்பான் ஆயிருவாங்க. இப்ப நம்ம ஹீரோ மறுபடியும் போய் டோரன்ட்ட தான் கேட்பான், ஐயோ டோரன் சார், இந்த என்பிசிஸ் எல்லாம் வந்துட்டாங்க, சாரி பிளாக் மேஜிஷியன் எல்லாம் வந்துட்டாங்க, நீங்க தான் ஏதாவது பண்ணும் அப்படின்னு. இப்ப இந்த யூராவுக்கு புரிஞ்சிடும் நம்ம ஹீரோ டோரனை வச்சுதான் இந்த மிஷனை முடிக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னு. இப்ப டோரனை காலி பண்ணுன்றதுக்காக தன்னோட அல்டிமேட்டான அட்டாக்கை யூஸ் பண்ணுவா. தன்னோட மொத்தமான அவுட்புட்டையும் இன்க்ரீஸ் பண்ணி மேக்ஸிமம் கண்ட்ரோல்ல இந்த ஒரு அட்டாக்கை கொடுப்பா. இந்த அட்டாக் டைரக்டா டோரன் நோக்கி போகும். நம்ம டோரனால இந்த அட்டாக்கை தடுக்கவே முடியாது. ஒருவேளை அது பட்டாலும் நம்ம டோரன் கண்டிப்பா செத்துருவான். அது டோரனுக்கே தெரிஞ்சிடும். ஆனா கடைசி நிமிஷத்துல நம்ம ஹீரோ குறுக்க வந்துருவான். குறுக்க வந்து அவன் இந்த அட்டாக்கை வாங்கிடுவான். இப்ப யூரா என்ன நினைப்பானா, இந்த டெம்பிள் இதை தாங்கவே இல்ல, இருந்தாலும் நான் மேக்ஸிமம் பவரை யூஸ் பண்ணது எனக்கு நல்ல விஷயமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நினைப்பா. ஏன்னா டோரனோட கதை முடிஞ்சிருச்சு நான் யோசிப்பா. ஆனா
புகமூட்டமெல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு தெரிய வரும் அந்த அட்டாக்கை வாங்கினது ஹீரோ அப்படின்னு. அதுவும் இல்லாம அந்த அட்டாக்கை வாங்கிட்டு நம்ம ஹீரோ பர்ஃபெக்டா இருப்பான். ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட இருக்காது, அப்படியே பக்காவா நிப்பான். எல்லாருக்குமே அது ஆச்சரியமா இருக்கும். முக்கியமா யூராவுக்கு அதிர்ச்சியா இருக்கும். தன்னோட அட்டாக்கை வாங்கிட்டு இன்னொருத்தன் பர்ஃபெக்டா நிக்கிறானா? இந்த மாதிரி ஒரு யூசர் பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்லையே. யார் இவன், எங்க இருந்து வந்தான்? இந்த யூரா யோசிச்சுக்கிட்டு இருப்பா. இவன் என்னமோ பெருமையா தான் யோசிக்கிறா. ஆனா ஆப்போசிட் சைட்ல நம்ம ஹீரோவோட சைட்லயும் நம்ம பார்க்கணும்ல. நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான் அப்படின்னா, இந்த அட்டாக்கை வாங்கின உடனே நம்ம ஹீரோவோட ஹெல்த் மொத்தமா டிராப் ஆகி வெறும் ஒரு ஹெல்த் தான் இருக்கும். ஒரே ஒரு ஹெச்பி மட்டும் தான் இருக்கும். ஆக்சுவலா இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோ கிட்ட சர்வைவல் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கில் இருக்கு. இந்த ஸ்கில்ல நம்ம ஹீரோ ஆக்டிவேட் பண்ணானா போதும், அதாவது தானாவே ஆக்டிவேட் ஆகிறது. ஏதாவது ஒரு பெரிய அட்டாக்கை வாங்கி நம்ம ஹீரோ சாகுற நிலைமைக்கு போயிட்டானா ஒரே ஒரு ஹெச்பில அவனை காப்பாத்தி விட்டுரும். இதை ஒரே ஒரு தடவை தான் பண்ண முடியும். அதாவது லாகின் பண்றா, இப்ப நம்ம கேம் லாகின் பண்றோம்னா ஒரு தடவை, திரும்பி செத்துட்டு வந்தோம்னா திரும்பி ஆக்டிவேட் ஆகும். இப்ப நம்ம ஹீரோக்கு இந்த ஸ்கில் தான் ஆக்டிவேட் ஆயிருக்கு. இப்ப நம்ம ஹீரோ போர்ஷன் ஏதாவது குடிச்சானா அவன் திரும்பி அவனோட ஹெல்த்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம ஹீரோக்கு சந்தோஷமா இருக்கும். அப்பாடியோ நான் உயிரோட இருக்கேன்டா அப்படின்னு சந்தோஷப்படுவான். ஆனா இத பாக்குற யூரா என்ன தெரியுமா யோசிப்பா? இவன் லெவல் 80 கிடையாதா? அப்ப இவன் அதிக லெவல் பிளேயரோ? ஒருவேளை என்னை விட அதிகமான லெவல் பிளேயரோ? அதே மாதிரி அவன் என்னைய பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கானா அப்படின்னு அவளோட விஷன்ல நம்ம ஹீரோ வந்து அப்படியே ஒரு ஸ்ட்ராங்கான கான்பிடென்டான ஒரு ஆள் மாதிரி தெரியுமா. இப்ப நம்ம யூரா கொஞ்ச நேரமா நம்ம ஹீரோவே கான்சென்ட்ரேட் பண்ணதுனால டோரனை மறந்து போயிருவா. நம்ம டோரன் ஹீரோவோட முதுகு மேல காலை வச்சு அங்கிருந்து ஜம்ப் பண்ணி வந்து நான் திரும்பி சண்டை போட போறேன் அப்படின்னு யூரா கூட சண்டை போட ஆரம்பிச்சிருவான். யூராவும் இவன் கூட சேர்ந்து சண்டை போட ஆரம்பிச்சிருவா. இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது இந்த யூரா என்ன தெரியுமா யோசிப்பா? இப்படியே போச்சுன்னா நான் இப்படியே தோத்து போயிருவேன். முதல்ல நான் ஹீரோவை காலி பண்ணும், அதாவது பிளேயரை காலி பண்ணுன்னு சொல்லி நம்ம ஹீரோ பக்கம் திரும்பி பாப்பா. பார்த்தா இங்க ஹீரோ இருக்க மாட்டான். அவனை பார்த்ததும் என்னது, அவன் லாக் அவுட் பண்ணிட்டு போயிட்டானா? இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆளா இருந்தும் அவன் ஆரம்பத்துல இருந்து வேடிக்கை தான் பார்த்தான். என்னோட அட்டாக்கே பிளாக் பண்ண ஒரு ஆளு யார் அவன், யார் இந்த யூசர் அப்படின்னு இந்த யூராவோட மண்டைக்குள்ள நம்ம ஹீரோ தான் ஓடிக்கிட்டே இருப்பான். ஆனா மறுபடியும் இவ தப்பா புரிஞ்சுக்கிறா. நம்ம இப்பயும் ஹீரோவோட சைட்ல பார்க்கவே இல்ல. ஹீரோவோட சைட்ல பார்த்தா அவர் என்ன ஆயிருப்பாரு அப்படின்னா அவர் செத்து போயிருப்பாரு. நம்ம ஹீரோ டை ஆனதுனால ஹீரோவுக்கு மறுபடியும் 2 லெவல் போய் ஃபர்ஸ்ட்லயே ஃபெயிலியர் ஆகி திருப்பி -3க்கு கொண்டு போயிருவானுங்க. -level 3ல இருப்பான். அதுவும் இல்லாம 24 மணி நேரத்துக்குள்ளேயே 2 தடவை கேம்ல லாகின் ஆகி 2 தடவை செத்து போனதுனால அடுத்த 12 மணி நேரத்துக்கு ஒன்னால கேம்குள்ளே லாகின் ஆக முடியாதுடா நாயே அப்படின்னு சிஸ்டமே காரி துப்பி இவனை வெளில துரத்தி வச்சிரும். நீங்க கேட்கலாம், நம்ம ஹீரோ தான் அந்த அட்டாக்கே தாங்கிட்டானே, அந்த அட்டாக்கை தாங்கினதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ எப்படி செத்து போனா, அவனுக்கு தான் எதுவுமே ஆகலையே அப்படின்னு. ஆனா ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க, நம்ம ஹீரோவை கொண்டது யூரா கிடையாது, நம்ம டோரன் சார் இருக்கார்ல. அவர் ஒரு ஆர்வத்துல ஜம்ப் பண்றேன்னு சொல்லி நம்ம ஹீரோவோட முதுகுல மிதிச்சு அப்படி ஜம்ப் பண்ணுவார்ல, அந்த ஒரு மிதிக்கு ஒரு ஹெச்பி போயிடுச்சு. அதுல நம்ம ஹீரோ செத்து போயிட்டான். அட பாவி பைத்தியக்காரா டோரன், உன்னை வச்சு கொஸ்ட முடிக்கலாம்னா நீ என்னைய முடிச்சு கொஸ்ட கண்டினியூ பண்ணிட்டீல, பைத்தியக்காரன் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கதறிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் இந்த யூரா என்ன யோசிக்கும் அப்படின்னா, இந்த கொஸ்ட போனா போது நீ என்கிட்ட கொடுத்துட்டானா அவனை சும்மா விட மாட்டேன், அவனை கண்டிப்பா தேடி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப கோவத்துல இருப்பா. கோவப்படுற அளவுக்கு அவன் ஒர்த்து கிடையாது. ஆனா அது இந்த யூராவுக்கு தெரியாது. இப்ப அடுத்த நாள் இந்த கம்யூனிட்டியிலேயே ஒரு அன்னோன் யூசர் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு இருப்பான். அதாவது நம்ம ஹீரோ தான், ஹீரோட பேர் அவங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி யூரா கூட சண்டை போட்ட ஆளு, டோரனோட என்பிசி கூட சேர்ந்து இந்த யாட்டன் டெம்பிள் அட்டாக் பண்ண ஆளு, ஆனா பாக்குறதுக்கு லெவல் 80 வாரியர் மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தான். இவன் யாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் இவனை பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க. கோஸ்ட் ஆஃப் த யாட்டன் டெம்பிள் அப்படின்னு சொல்லி இவனுக்கு ஒரு பட்ட பேரே வந்திருக்கும். எல்லா பக்கமும் இவனை பத்தி தான் பேசுவாங்க. இப்ப நம்ம ஹீரோ டீம் கில்லாகி அதுல அடுத்து 12 மணி நேரத்துக்கு லாகினும் பண்ண முடியாததுனால ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில இருப்பான். அதுவும் இல்லாம இந்த யூரா வேற குறுக்க வந்ததுனால நம்ம ஹீரோ அந்த மிஷனையும் இழந்துட்டான். இப்ப கொஸ்டின் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, 3000 கோல்டும் கிடைக்காம போயிடுச்சு. என்னதான் யூரா இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருந்தாலும் நம்ம ஹீரோ அதை புரிஞ்சுக்கிடுவான். ஏன்னா யூரா ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர். அதே மாதிரி அவ யூனிஃபைடு ரேங்கிங்ஸ்ல 5th இருக்கிற ஒரு ஆளு. அப்படி இருக்கிற ஆளு தன்னை தோக்கடிக்கிறதுல தப்பு கிடையாது அப்படின்றத நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிடுவான். இருந்தாலும் அவன் மனசு அதை புரிஞ்சுக்காது. நேரா கம்ப்யூட்டருக்குள்ள போய் கம்யூனிட்டியில யூராவை பத்தி எல்லா கேவலமான போஸ்டையும் இவன் தான் போடுவான். யூரா ஒரு கேவலமான ஆளு, லோயர் லெவல் கொஸ்டின் எல்லாம் வந்துட்டு தேவையே இல்லாம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா, யூராவோட மூக்குல ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்கு, அவ கேவலமான ஆளு அப்படின்னு எல்லாமே இவன் தான் போட்டு வைப்பான். இவன் இருக்கிறதுலயே பிக்கஸ்டான ட்ராஷ்னா அது நம்ம ஹீரோ தான். ஏன்னா மத்தவங்களை பத்தி ட்ராஷா பேசுறது நம்ம ஹீரோக்கு மட்டும் தான் வரும். இப்ப கரெக்டா இந்த மாதிரி நம்ம ஹீரோ அவனுக்கு அவனே சிரிச்சுக்கிட்டு இருக்கும் போது கரெக்டா அவங்க தங்கச்சி அந்த ரூமுக்கு வந்துட்டு, என்னாச்சுன்னா உங்களுக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சா, நீங்க ஏன் இந்த மாதிரி ரூமே கிளீன் பண்ணாம இருக்கீங்க, சே இதெல்லாம் எவ்வளவு டர்ட்டியா இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளீன் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஆமா நீ நைட்டு நேரத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ கேட்பானா. அப்ப இந்த தங்கச்சியும் பக்கத்துல வந்துட்டு உண்மையிலேயே இந்த கேம்ல இருந்து சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பத்தி கேட்பா. அப்ப நம்ம கிரெட்டு சொல்லுவான், முடியும், இந்த கேமை மொத்தம் 2 பில்லியன் பிளேயர்ஸ் விளையாடுறாங்க, ஒருவேளை ஒரு சின்ன சான்ஸ் கிடைச்சா கூட அதை வச்சு பெரிய ப்ராஃபிட் பாத்துறலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லுவான். அப்படி என்னதான் இவன் ப்ராஃபிட் பாக்குறான்னு சொல்லி அவங்க தங்கச்சி லைட்டா அந்த ஸ்கிரீனை எட்டி பார்க்கும். பார்த்தா யூராவை பத்தின கேவலமான போஸ்ட் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ போட்டு வச்சிருப்பான். அது எல்லாத்தையும் அவன் டைப் பண்றதை பார்த்துட்டு
என்னோட அண்ணன் இந்த மாதிரி ஆயிட்டாரே அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவாளா. உடனே நம்ம ஹீரோ, தங்கச்சிமா இதை நான் பண்ணலமா, இந்த பத்தியா இந்த வழங்காம போன இந்த கைதான் பண்ணுச்சு, அதுவா போய் டைப் பண்ணிடுச்சுமா, என்ன தப்பா நினைச்சுக்காதன்பா, என்னோட அண்ணன் இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அழுதுகிட்டே போயிடும். நம்ம ஹீரோ இதனாலே வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பான். இப்ப அடுத்த நாள் ஸ்கூல் கிடையாது அப்படின்றதுனால நம்ம ஹீரோ ஜாலியா உட்காந்து டிவி பார்ப்பான். அந்த டிவில கூட இந்த கேமோட ஸ்ட்ரீம்ஸ் எல்லாம் போடுவாங்கல்ல, அதை பத்தி தான் பாத்துக்கிட்டு இருப்பான். அப்ப சாட்டிஸ்ஃபையோட குளோபல் நியூஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் வேதல இருக்கும், அந்த சேனல் தான் பாத்துக்கிட்டு இருப்பான். அதுல ஒரு கண்ணாடிக்காரன் வந்து என்ன சொல்லுவான் அப்படின்னா, நேத்து யாட்டன் டெம்பிள்ல நேத்து ஒரு பெரிய சண்டை நடந்ததாகவும் அந்த சண்டையில மொத்த யாட்டன் டெம்பிளும் கொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்றத பத்தி சொல்லுவான். இந்த யாட்டன் டெம்பிள்ல இந்த மாதிரி சண்டை நடந்ததுக்கான காரணம் யூரா அப்படின்றத அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. யூரா தான் இந்த சண்டையை போட்டிருக்கா அப்படின்னு. இப்ப இந்த இன்சிடென்ட்டை பார்த்தா ஒரே ஒரு விட்னஸ் மட்டும் தான் இருப்பான். அவனை கூப்பிட்டு இவங்க இன்டர்வியூ பண்ணுவாங்க. அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, நான் நேத்து என்னைய மான்ஸ்டர் சேஸ் பண்ணதுனால இந்த பக்கம் ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தேன். அப்படி ஒளிஞ்சுக்க வந்த இடத்துலதான் ஏதோ ஒரு பெரிய சவுண்ட் கேக்குதேன்னு உள்ள எட்டி பார்த்தா யூரானிம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப யூரானிம் அவங்களோட ஒரு அல்டிமேட்டான அட்டாக் மாதிரி ஏதோ ஒண்ணு இன்னொருத்தவங்க நோக்கி ஃபயர் பண்ணாங்க. ஆனா அந்த ஆப்போசிட்ல இருந்த யூசர் அந்த அட்டாக்கை வாங்கிட்டு அதையும் டைரக்டா ஃபேஸ் பண்ணிட்டு அப்படியே நின்னா. அவன் உடம்புல ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த விட்னஸ் சொல்லுவான். இது கேட்டதும் அந்த இன்டர்வியூ எடுக்கிறவருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிரும். என்னது, யூரானியோட அட்டாக்கே ஒருத்தன் பிளாக் பண்ணிட்டானா? அப்படின்னா அவன் யாரு, ஃபேமஸான டாப் ரேங்கரோ? அவனோட முகத்தை உங்களால பார்க்க முடிஞ்சா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நான் யூரானியமோட விசிறி, அதனால அவங்கள பார்த்து விசிறிக்கிட்டே இருந்தேன், அதனால இவன் யாருன்றதை கவனிக்க மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவான். இப்ப அந்த இன்டர்வியூவர் சொல்லுவார் ஃபைனலா, யார் அந்த ஒரு யூசர், யூரானியமோட அட்டாக் பண்ண அந்த யூசர் யாரு? அந்த கோஸ்ட் ஆஃப் த யாட்டன் டெம்பிள பாக்குறதுக்கு தான் இந்த உலகமே ஆர்வத்தோட காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. இப்ப இது எல்லாத்தையும் சொல்லி முடிச்ச உடனே நம்ம ஹீரோ அப்படியே பிரமிச்சு போய் இதை பார்த்துக்கிட்டே இருப்பான். அந்த டிவியே விட்டு நோக்கிக்கிட்டு இருப்பான். அப்ப நான் ஃபேமஸ் ஆயிட்டேனா, அப்ப இன்னில இருந்து நான் ஒரு செலிபிரிட்டியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிப்பான். இப்ப அந்த யாட்டன் டெம்பிள்ல அந்த நடந்த அந்த யூசர், யூரா கூட சண்டை போட்ட அந்த யூசர் யாருன்னு எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க. நியூஸ்ல நம்ம ஹீரோ பார்த்த உடனே நம்ம ஹீரோவுக்கு நான் அப்ப ஃபேமஸ் ஆயிட்டேனா அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த யூசரே நம்ம ஹீரோ தான். இது தனக்கு ஒரு தங்க புதையல், ஒரு தங்க வேட்டையா மாறப்போகுது, இப்பவே போன் பண்ணுவோன்னு சொல்லி நேரா போன் எடுத்து, கடவுள் இருக்காண்டா, கடவுள் இருக்கா, நான் தான் நம்பாம சுத்திக்கிட்டு இருந்தேன், என் லைஃபே மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நேரா கன்சல்டேஷன் ஆபீஸ்க்கு போன் பண்ணுவான். அதாவது அந்த சாட்டிஸ்ஃபை குளோபல் நியூஸ்க்கு. இப்ப அவங்களுக்கு ஒரு நியூஸ் இருக்கு சார், நீங்க தேடிக்கிட்டு இருக்கீங்களே ஒரு ஆளு, அந்த யாட்டன் டெம்பிளோட யூசர், அது நான் தான் சார் அப்படின்னு சொல்லுவான். இப்போ உடனே ஆப்போசிட்ல இருக்கிறவங்க கேட்பாங்க, ஆமா உங்களோட பேர் என்ன? என்னோட பேரு கிரிட். சரி, உங்களோட லெவல் என்ன? என்னோட லெவலா -3. முடிஞ்சு காலை கட் பண்ணிட்டு போயிருவானுங்க. ஏன்னா எவனாவது -level 3 சொன்னா இதெல்லாம் ஏத்துக்குருவானா? இதுக்கு வேற நம்ம ஹீரோ, இது எல்லாமே அந்த யூராவாலதான் அப்படின்னு கோவப்படுவான். யூரா இல்லைனாலும் நம்ம ஹீரோ -level 1 தான் இருந்திருப்பான். அப்ப இந்த போனை கட் பண்ணிட்டு தான் போயிருப்பானுங்க. இப்ப அந்த யாட்டன் டெம்பிள்ல கடைசியா என்ன நடந்துச்சு அப்படின்ற ஃபுட்டேஜை வச்சிருப்பானுங்க. அதை அந்த நியூஸ்ல காட்டுவாங்க. அதை பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் தெரிய வரும். ஆக்சுவலா டோரன் வந்து கடைசியில எப்படியோ அந்த பிரின்சஸை காப்பாத்திட்டான் போல. இந்த யூரா கூட கடைசி வரைக்கும் நின்று சண்டை போட்டிருக்கான். சண்டை போட்டதுல அந்த டோரன் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிட்டான். அந்த காரணத்தினால டோரனும் இறந்து போயிட்டான். என்பிசியா இருந்தாலும் உண்மையிலே ஒரு நல்லவனா இருந்தா எனக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணானே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இருந்தாலும் அந்த மோதிரத்தையாவது என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கலாம், நல்ல மோதிரம் கொடுக்காம போயிட்டானே, நான் அப்பவே கேட்டேன், இப்படி இருக்கானுங்களே அப்படின்னு சொல்லி அதே வேற யோசிச்சுக்கிட்டு இருப்பான். சரியான பேராசை பிடிச்ச ஆளா இருப்பான். அது இவனுக்கு கிரிட்னு பேர் வச்சிருக்க கூடாது, கிரீடுன்னு பேர் வச்சிருக்கணும். இருந்தாலும் நம்ம ஹீரோ வந்துட்டு இதெல்லாம் தூக்கி போடு, நான் போய் படுத்து தூங்குறேன் அப்படின்னு சொல்லி சோஃபாலே தூங்கிட்டு இருப்பான். அப்ப இந்த சாட்டிஸ்ஃபைல இன்னொரு நியூஸை காட்டுவாங்க. அது என்ன அப்படின்னா, இப்ப புதுசா ரீசெண்டா டாப்ல எல்லாரும் பேசப்படுற ஒரு பிளேயர் இருக்கா. அந்த பிளேயரை பத்தி தான் பேசுவாங்க. அதாவது ரொம்ப வேகமா யூனிஃபைட் ரேங்கிங்ஸ்ல மேல வந்துகிட்டு இருக்கான். இந்த பிளேயரோட பேரு கட்ஸ். இவன் ஜப்பானை சேர்ந்த ஒரு வாரியர், லெவல் 203ல இருப்பான். இவன் ஓவரால் யூனிஃபைட் ரேங்கிங்ஸ்ல 53ல இருக்கான், 53rd ரேங்க். இவன் ஒரு பெரிய சிஇஓட பையன் போல. அந்த காரணத்தினால நிறைய காசு வச்சிருக்கான். அதனாலதான் நிறைய ஐட்டம்ஸ் வாங்கி ரொம்ப பெரிய ஆளா மாறிக்கிட்டு இருக்கான். இப்ப இவனை இன்டர்வியூ எடுக்கும் போது அந்த இன்டர்வியூ என்ன கேட்பாங்கன்னா, நீங்க வெறும் 3 மாசத்துல 30 லெவல் இன்க்ரீஸ் பண்ணிருக்கீங்க, அதை பத்தி எப்படின்றத சொல்லுங்க அப்படின்னு. இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ அதிர்ச்சி ஆயிடுவான். என்னது 3 மாசத்துல 30 லெவலா? ஏண்டா வருஷ கணக்குல முக்குனேன், நானே லெவல் 70 தாண்டா வந்தேன், இவன் எப்பறம் 3 மாசத்துல 30 வந்தான்னு பார்த்தா, அப்ப அதுக்கான சீக்ரெட் என்னன்றத அவன் சொல்லுவான். இப்ப அதுக்கான சீக்ரெட் என்னன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு ஸ்குவாட் எடுத்து காட்டுவான். இந்த ஸ்குவாட்னாலதான் நான் சீக்கிரமா லெவல் இன்க்ரீஸ் ஆனேன் அப்படின்னு சொல்லுவான். ஃபர்ஸ்ட் யாராலையும் நம்ப முடியாது. ஏன்னா என்னதான் ஒரு ஹை கிரேட் ஸ்குவாடா இருந்தாலும் பிளேயரோட ஸ்கில்ல பொறுத்து தான் இது எல்லாமே மாறும். அப்ப தன்னோட ஸ்கில்லும் இதுல கம்பைன் ஆயிருக்குன்னு சொல்லி தன்னோட ஸ்கில்லையும் ஆக்டிவேட் பண்ணுவான். அதை ஆக்டிவேட் பண்ண உடனே அந்த ஸ்குவாட் ஒரு மாதிரி வித்தியாசமா மாறிடும். ஆக்சுவலா இவனோட பாசிவ் ஸ்கில் என்ன அப்படின்னா, இவனால கொஞ்சம் ஹெச்பி பவரை மட்டும் கொடுத்தா போதும், இவனோட அட்டாக் பவரையும் இவனோட ஸ்பீடையும் இவனால இன்க்ரீஸ் பண்ண முடியும். அந்த வெப்பன் எந்த வெப்பனா இருந்தாலும் சரி, அது இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிடும். இந்த வெப்பனோட டேமேஜும் இன்க்ரீஸ் ஆயிடும். இதுதான் இவனோட பாசிவ் ஸ்கில். இப்போ இந்த ஸ்கில் எதுல இருந்து கிடைச்சிச்சு அப்படின்னா, ஒரு கிளாஸ்ல இருந்து, அதுவும் ஒரு எபிக் கிளாஸ், அதான் பிளட் வாரியர். இந்த எபிக் கிளாஸ்ல இருக்கிற ஒரே ஒரு ஸ்கில்ல யூஸ் பண்ணியே அவன் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா மாறிக்கிட்டு இருக்கான்.
இப்ப நம்ம ஹீரோவும் இது எல்லாத்தையும் பார்த்த உடனே நம்ம ஹீரோவுக்கும் அவனோட லெஜெண்டரி கிளாஸை யூஸ் பண்ணணும்னு ஆசை வரும். பாக்மாவோட டிசெண்டன்ட். ஆக்சுவலா இந்த எபிக் கிளாஸ் இருக்குல்ல, இது லெஜெண்டரிக்கு கீழே இருக்கிறது தான். எபிக்கு, அதுக்கு மேல யுனிக்கு, அதுக்கு மேலதான் லெஜெண்டரி. லெஜெண்டரின்றது உண்மையிலே டாப் தான், ஆனா நம்ம ஹீரோ தான் அதை இன்னும் ஒழுங்கா யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. இப்ப நம்ம ஹீரோ மறுபடியும் கேம்குள்ள வருவான். இப்போ ஒரு 12 மணி நேரம் பேண்ட் இருந்துச்சுல, அது முடிஞ்சிருக்கும். இப்ப நம்ம ஹீரோ மறுபடியும் வருவான். வந்த உடனே அவனை பைரான் அப்படின்னு ஒரு டவுன்ல இறக்கி விடுவானுங்க. ஆக்சுவலா அவன் ஏற்கனவே அந்த பேட்ரியான் டவுனுக்கும் போக முடியாது, அந்த இடத்துலயும் பேன் பண்ணிட்டானுங்க. யாட்டான் டெம்பிள் பிரச்சனை பண்ணதுனால யாட்டான் டெம்பிளையும் பேன் பண்ணிட்டானுங்க. இப்ப இந்த பைரான் டவுன்ல தான் இறக்கி விடுவானுங்க. ஆனா இந்த டவுனுக்கு வந்த உடனே சுத்தி நிறைய பேர் சர்ச் பார்ட்டி தேடிக்கிட்டு இருப்பானுங்க. ஆக்சுவலா பிளேயர்ஸ் எல்லாத்தையும் ரெக்ரூட் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க அவங்களோட பார்ட்டிஸ்க்கு. பார்த்தா அவனுங்க தேடுறதா லெவல் 100க்கு மேல இருக்கும். நம்ம ஹீரோ தான் லெவல் -3 ஆச்சு. இங்கே இருந்தோம் நம்மள சோத்துக்கு சிங்கடிக்க விட்டுருவானுங்க. அதனால இங்க இருந்து பக்கத்து டவுனுக்கு நல்ல சேஃபான இடத்துக்கு போவோம், ஃபர்ஸ்ட் பிகினர் டவுனுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல கேரேஜ், ஹார்ஸ் கேரேஜ் வச்சவர் ஒருத்தர் இருப்பாரு. அவர்கிட்ட போய், சார் இங்க இருந்து பக்கத்துல பிகினர் டவுன்ல மட்டும் என்ன இறக்கி விட்டுருங்க அப்படின்னு கேட்பான். அவரும் உடனே, சரி தம்பி, பக்கத்துலதான் வின்ஸ்டன் வில்லேஜ்னு ஒரு பிகினர் டவுன் இருக்கு, அங்க நான் உன்னை இறக்கி விட்டுறேன், 10 கோல்டு மட்டும் கொடுன்னு கேட்பாரு. 10 கோல்டா, இந்த ஒரு நிமிஷம் சார் அப்படின்னு சொல்லி அவனோட இன்வென்டரியில செக் பண்ணி பாப்பா. பார்த்தா 3 கோல்டு மட்டும் தான் இருக்கும். ஐயோ என்னாச்சு, இன்னும் கம்மியா இருக்கே, சரி கொஞ்சம் பேரம் பேசி பாப்போம்னு சொல்லி அந்த ஆள்கிட்ட திரும்பி, சார் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஓடி பேரு அப்படின்னு அவர் சொல்லுவாரு. நான் இன்னும் எதுவுமே சொல்லவே இல்லையே எங்கன்னு கேட்கும் போது, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும் சார். சார் என்னோட அம்மாவுக்கு ரொம்ப முடியல சார், அந்த காரணத்தினால பக்கத்துல இருக்க டவுன்ல மட்டும் என்னை இறக்கி விட்டுருங்க சார், கொஞ்சம் காசை மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னு தானே கேட்க போறேன். அதெல்லாம் பண்ண முடியாது, செருப்பு பிஞ்சிரும் ஓடி பேரு அப்படின்றவாரு. நம்ம ஹீரோ என்ன சொல்ல வந்தானோ அதை அப்படியே அவர் சொல்லிட்டாரு. இப்ப நம்ம ஹீரோவை யாருமே ஏத்துக்காததுனால மூலையில உட்காந்து அழுதுகிட்டு இருப்பான். ஏன்னா இப்படியே போச்சுன்னா அவன் பிச்சைதான் எடுக்கணும்னு யோசிப்பான். அடச்சை, அந்த அஷூர்னால நான் ஒரு பிச்சைக்காரனா சுத்திக்கிட்டு இருக்கேன்டா, லெவல் -3 வச்சுக்கிட்டு ஒரு கேவலமான கிளாஸை வச்சுக்கிட்டு. ஆனா ஆமா, கிளாஸ் அதை மறந்தே போயிட்டேனே, என்கிட்ட லெஜெண்டரியான கிளாஸ் இருக்குல்ல, அதுவும் ஒரு பிளாக் ஸ்மித் கிளாஸ் தானே. அப்ப நான் ஐட்டம்ஸை மட்டும் உருவாக்கினா போதும், என்னால கண்டிப்பா டெவலப் ஆக முடியும், காசும் சம்பாதிக்க முடியும் நம்ம ஹீரோ யோசிப்பான். இப்ப அட்லீஸ்ட் இதை எப்படி உருவாக்குறது அப்படின்றதையாவது நம்ம ஹீரோ யோசிக்க ஆரம்பிச்சிருக்கான். இப்பதான் கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிக்கிறான். இப்ப ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கில், அதாவது இந்த கிளாஸ் இருக்குல்ல, இதோட ஸ்கில்ஸ் எல்லாம் என்ன, இதுல என்னென்னலாம் வருது அப்படின்றத இப்பதான் செக் பண்ணியே பார்ப்பான். அதுல என்னென்ன வரும் அப்படின்னா, நம்ம ஹீரோக்கு லெஜெண்டரி பிளாக் ஸ்மித் டெக்னிக்ல லெவல் 1லயும் மத்த எல்லா டெக்னிக்கையும் மாஸ்டர் பண்ணி தான் ஆரம்பிப்பான். ஆக்சுவலா இப்ப இந்த சாட்டிஸ்ஃபை கேமை பொறுத்த வரைக்கும் டாப் லெவல்ல பிளாக் ஸ்மித் இருப்பாங்கல்ல, அவங்களே இன்டர்மீடியட் டெக்னிக் தான் வச்சிருப்பானுங்க. ஆனா நம்ம ஹீரோ மாஸ்டர் டெக்னிக்கை ஃபுல்லா மாஸ்டர் பண்ணி லெஜெண்டரி டெக்னிக்ல லெவல் 1 வேற வச்சிருக்கான். இது நம்ம ஹீரோக்கு உண்மையிலே சூப்பரான விஷயம். இது மட்டும் கிடையாது, நம்ம ஹீரோ கிட்ட இன்னொரு ஸ்கில்லும் இருக்கு. அது என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோவால எந்த ப்ரொடக்ஷன் மெத்தடா இருந்தாலும் அதை உடனே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஒரு புது ப்ரொடக்ஷன் மெத்தடை அவனாலே உருவாக்க முடியும். இது இல்லாம இது கிரியேஷன் ஸ்கில் கீழே வருது. இந்த கிரியேஷன் ஸ்கில்ல வச்சு நம்ம ஹீரோ அந்த கட்ஸ் வச்சிருந்தானே, அந்த மாதிரி எத்தனை ஸ்வாட் வேணாலும் உருவாக்க முடியும். இப்ப இந்த கிரியேஷன் ஸ்கில்லை ஆக்டிவேட் பண்ணிடுவான். பண்ண உடனே நீங்க என்ன வெப்பன் உருவாக்க போறீங்க அப்படின்னு சிஸ்டம் கேட்கும். நம்ம ஹீரோ உடனே கிரேட் ஸ்வாட் அப்படின்னு சொல்லுவான். அப்படின்னா என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ என்ன யோசிப்பா அப்படின்னா, ப்ளூ ஆர்கால்கம் அப்படின்னு சொல்லி ஒரு மெட்டீரியல் இருக்கும். நம்ம ஹீரோ இந்த டவுன்ல வந்து இறங்கின உடனே அந்த பார்ட்டிஸ் எல்லாம் தேடிக்கிட்டு இருந்தானுங்கல்ல, அதுல ஒரு சர்ச் பார்ட்டி இதை பத்தி தான் தேடிக்கிட்டு இருந்தானுங்க. ப்ளூ ஆர்கால்கம் அவனுங்க இந்த ரைடுக்கு தான் போறானுங்க. ஒருவேளை அவனுங்க கூட போனா இந்த மெட்டீரியல் கண்டிப்பா கிடைக்கும். இப்ப அந்த மெட்டீரியலே உள்ள கொடுத்துருவான். அடுத்து இதை வரைஞ்சு காட்ட சொல்லி அந்த சிஸ்டம் சொல்லும். நம்ம ஹீரோவும் டிசைன் பண்ண ஆரம்பிப்பான். அதாவது இது எப்படி இருக்கணும்னா, பார்க்க கூலா இருக்கணுமா, பெருசா இருக்கணுமா, ஸ்ட்ராங்கா இருக்கணுமா, ஒரு ஷார்க் மாதிரி இருக்கணுமா, ஹெவியா இருக்கணுமா, லைட்டா இருக்கணுமா, டார்க்கா இருக்கணுமா, அதே நேரத்துல ஷைனியா இருக்கணுமா, அட்டாக் பவர் 10 மில்லியனுக்கு மேல இருக்கணுமா, ஒவ்வொரு தடவை இதை ஸ்விங் பண்ணும்போது மெட்டியார்ஸ் எல்லாம் கீழே வந்து விழுகணுமா, ஒவ்வொரு அடிக்குமே ஒவ்வொரு டவுனா காலி ஆகணுமா, அந்த அளவுக்கு பக்காவான ஸ்வாடா இருக்கணுமா. அதாவது ஸ்வாடுலயே ஸ்வாடு மட்டும் கேட்டா பரவாயில்ல, ஃப்ரிட்ஜ் டிவி நீ எல்லாத்தையும் கேட்பான் போல, அந்த மாதிரி ஸ்வாட உருவாக்குவான். இப்ப அந்த ஸ்வாட வரைஞ்சு முடிச்சிருவான். அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு நம்ம ஒரு ஆர்டிஸ்ட் தான் போல அப்படின்னு சொல்லி தோண ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவ்வளவு பெருமையா இருக்கும். இப்ப உடனே அந்த சிஸ்டமே இதுக்கு ஆட்டோமேட்டிக் கரெக்ஷன் கொடுக்குறேன்னு சொல்லும். அதுவே ஃபுல்லா கரெக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடும். அது பண்ணி முடிச்ச உடனே நம்ம ஹீரோவுக்கு ஒரு பக்காவான ஸ்வாட காட்டும். உண்மையிலேயே ஒரு சூப்பரான ஸ்வாடா இருக்கும். இந்த ஸ்வாடுக்கு எல்லா ஸ்டாட்ஸுமே பக்காவா இருக்கும். அது மட்டும் கிடையாது, இப்ப நம்ம ஹீரோ ஆட் பண்ணது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா நிறைய அடிஷனல் ஸ்கில்ஸையும் அது கொடுக்கும். அதாவது அந்த 10 மில்லியன் அட்டாக் பாயிண்ட் அப்படின்லாம் கொடுக்காது, ஒரு நார்மலான எதெல்லாம் இருக்கணுமோ, அதாவது கேமுக்கு தகுந்த மாதிரி அடிஷனல் ஸ்கில்ஸை கொடுக்கும். அதே மாதிரி இந்த ஸ்வாடுக்கு நிறைய எஃபெக்ட்ஸும் இருக்கும். இப்ப இந்த ஸ்வாட உருவாக்குறதுக்கு அந்த மெட்டீரியல் மட்டும் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிப்பான். ஆனா அங்கதான் ஒரு பிரச்சனை. அது என்ன அப்படின்னா, ஒரு ரைடு பார்ட்டி போயிட்டு இருந்தானுங்கல்ல, அந்த மெட்டீரியல் எடுக்க போறேன் அப்படின்னு, அந்த ரைடு பார்ட்டி 200 லெவல தேடிக்கிட்டு இருந்தானுங்க. நம்ம ஹீரோ இருக்கிறதோ -3. போனா செருப்ப கழட்டி அடிப்பானுங்க. அதனால நம்ம ஹீரோ என்ன பண்றதுன்னு யோசிப்பான். அது மட்டும் கிடையாது, இந்த ஸ்வாடோட அந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்குல்ல, அதுல யூசரோட ரெஸ்ட்ரிக்ஷன் ஒன்னு இருக்கும். அது என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோ ஒருவேளை லெவல் 300ல இல்ல அப்படின்னா இந்த ஸ்வாட அவனால ஃபுல் பவர்ல யூஸ் பண்ணவே முடியாது. ஆனா இது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா ஆச்சே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஏன்னா
இப்ப கரண்ட்ல யூனிஃபைடு ரேங்கிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆளே லெவல் 250ல தான் இருக்கா. அப்படி இருக்கிறப்ப லெவல் 300ன்றது எங்கேயோ இருக்கே, இதெல்லாம் யூஸ் பண்ணவே முடியாதே அப்படின்னு யோசிப்பான். இப்ப நம்ம ஹீரோ உருவாக்குற இந்த ஒரு அற்புதமான ஸ்குவாடு ரொம்ப ரொம்ப மோசமா போயிடுச்சு. ஏன்னா அதை அவனால உருவாக்கவும் முடியாது, ஒன்னும் பண்ணவும் முடியாது. இவ்வளவு ஒரு அற்புதமான ஸ்கில்ல வச்சு ஒரு கேவலமான ஸ்குவாட உருவாக்கிட்டோமே யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஆக்சுவலா ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தாலும் நம்ம ஹீரோவால ஒரு ஸ்குவாட யூஸ் பண்ண முடியும். ஏற்கனவே இப்ப அவன் போட்டிருக்கான அந்த எக்யூப்மெண்ட் இது லெவல் 60க்கு மேல இருக்கிறவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட். ஆனா நம்ம ஹீரோ அதை போட்டுட்டு சுத்துறான்ல, சோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தாலும் அவனால யூஸ் பண்ண முடியும். அதுக்கு 1-2 பெனால்டிஸ் இருக்கும். இருந்தாலும் அது ஒரு கிரேட் ஸ்குவாட். சோ அதை மட்டும் உருவாக்கினா போதும், தன்னால கண்டிப்பா அந்த ஸ்குவாட வச்சு நிறைய பண்ண முடியும்னு யோசிப்பான். இப்ப அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. அது அவனுங்க போற அந்த பார்ட்டிலேயே சேர்ந்து அவனுங்கள்ட்ட இருந்து திருடிட்டு ஓடி வந்துட வேண்டியதான். தன்னோட திருட்டுத்தனத்தை ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணுவான். இப்ப நேரா போய் அந்த பார்ட்டிக்கிட்டே கேட்பான். ஆனா அவனுங்க சேர்த்துக்க மாட்டேன்ருவானுங்க. ஏன் என்னை சேர்த்துக்க மாட்டீங்கன்னு கேட்கும் போது, தம்பி நாங்க தேடுறது 200+ லெவல்லையாவது இருக்கணும்னு நினைக்கிறோம். அட்லீஸ்ட் 190 லெவல்லையாவது இருந்தா பரவாயில்ல. நீ போட்டிருக்கிற எக்யூப்மெண்ட்டை பார்த்தா உன்னை பார்த்தா 60 லெவல் மாதிரி தெரியுது, உன்னை எப்படி எடுத்துக்கிறதுன்னு கேட்பானுங்க. சே நீங்க சார் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் வேணா போட்டிருக்கிறது வேணா லெவல் 60 எக்யூப்மெண்டா இருக்கலாம். ஆனா நான் லெவல் 100. அதுவும் இல்லாம என்கிட்ட அதிகமான அளவு கண்ட்ரோல் இருக்கு. நான் இந்த எக்யூப்மெண்ட்டை வச்சு சூப்பரா சண்டை போடுவேன் அப்படின்பா. டேய் நான் என்ன உனக்கு எக்யூப்மெண்ட்டை வச்சு ஜட்ஜ் பண்றேன்னு நினைக்கிறியா? முதல்ல நாங்க தேடுறது 190வது லெவல்ன்றோம், நீ என்ன 100வது லெவல் எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்க, இதெல்லாம் சரி வராது, முதல்ல நீ போ அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருப்பானுங்க. அப்ப அந்த பார்ட்டியில இருக்க ஒரு ஆளே நம்ம ஹீரோக்காக பேச ஆரம்பிப்பான். இவனோட பேரு ரேகஸ். இவன் மொத்த மார்ஷியல் ஆர்ட் ரேங்கிங்லயுமே 1ல இருப்பான். அதே மாதிரி ஒரு லெவல் 180ல இருக்கிற ஒரு பிளேயர், ஒரு ரேங்கரும் கூட, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆளு. இப்ப இவன் தான் நம்ம ஹீரோக்காக பேசுவான். பாச கொல்ல முடியலனாலும் மத்த சின்ன சின்ன மான்ஸ்டர்ஸையாவது இவனால சமாளிக்க முடியல, அதுக்காவது இவனை கூட்டிட்டு போவோம், அந்த விஷயத்தாவே இவன் பாத்துக்கிடுவான் அப்படின்னு சொல்லி இந்த ரேகஸ் சொல்லுவான். நம்ம ஹீரோவும் என்னால முடியும் சொல்லுவான். நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஜாக் பாட்டே அடிச்சிருச்சு அப்படின்னு தான் நம்ம ஹீரோ யோசிப்பான். ஏன்னா என்னதான் பாக்குறதுக்கு தடிமாடு மாதிரி இருந்தாலும் தனக்காக சப்போர்ட் பண்றானே, அந்த கல்லுக்குள்ளேயே ஒரு ஹீரோ இருக்கு போல, நல்லவன் போல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டு இருப்பான். டக்குன்னு பார்த்தா இந்த ரேகஸ் அப்போ இன்னொரு ஐடியா கொடுப்பான். அது என்ன அப்படின்னா, இவன் ஒருவேளை கூட்டிட்டு போறதுல உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நான் வேணா இவன் கூட ஒரு 1v1 பேட்டில் வச்சுக்கிறேன். ஒரு சின்ன பேட்டில் தான், அந்த மார்க் பேட்டில்ல இவனோட ஸ்கில்ஸை இவன் ப்ரூவ் பண்ணுவான், அதுக்கப்புறம் இவனை கூட்டிட்டு போவோம் அப்படின்னு சொல்லுவான். இது நம்ம ஹீரோவுக்கு ஒரு பெரிய ஆப்பு. ஏன்னா இவன் தொட்டாலே போதும் நம்ம ஹீரோ எங்கேயோ போய் விழுந்துருவான், கண்டிப்பா செத்து மறுபடியும் மைனஸ் லெவல் 5க்கு போயிருவான். மாட்னா சட்னின்றது நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ உடனே அவனுங்களும் ஒத்துக்குருவானுங்க. சரி நீ சண்டை போட்டு அவனோட ஸ்கில்ல செக் பண்ணினா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. ஆனா நம்ம ஹீரோ ஒத்துக்க மாட்டான். இது ரொம்ப போரிங்கா இருக்கு, நீங்க ரொம்ப நேரம் போர் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நான் போய் என்னோட இடது காலுக்கான ட்ரைனிங் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பக்கமா ஓடி போயிருவான். சொல்ல போனா எஸ்கேப் ஆயிட்டு போவான். இப்ப நம்ம ஹீரோவால ஒண்ணுமே பண்ண முடியல, வேற வழியே கிடையாது. அந்த கேரேஜ்க்கான காசை தான் ஏர்ன் பண்ணி ஆகணும், அதுக்கு ஏதாவது பண்ணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப இந்த சிஸ்டம் நீங்க உருவாக்குன ஐட்டம்க்கு ஒரு பேர் வைங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். அந்த ஐட்டமே உருவாக்கல, அந்த ஐட்டம்க்கு என்னத்த பேர் வைக்கிறது, இதுக்கெல்லாம் பேர் வேணாம் அப்படின்னு தான் யோசிப்பான். இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஐட்டமா முறையா உருவாக்கி இருக்கோம், அதுக்கு ஒரு பேர் வைப்போம்னு சொல்லி அதுக்கு ஃபெயிலியர் அப்படின்னு பேர் வைப்பான். இப்ப நம்ம கிரெட்டும் காசு சம்பாதிக்கிறதுக்காக பக்கத்துல இருக்க ஸ்மித்திக்கு போயிருப்பான். ஏன்னா ஒரு பிளாக் ஸ்மித்ல. ஆனா அங்க போனதும் அங்க இருக்கிற ஸ்மித் என்ன தெரியுமா சொல்லுவாரு, ஓடி பேரு கண்ணு முன்னாடி நிக்காது அப்படின்றாரு. சார் இந்த மாதிரி நீங்க ஏன் சார் உடனே போக சொல்றீங்க, ஒரு தடவை பாருங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆக்சுவலா நம்ம ஹீரோ வந்தோட என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா, என்கிட்ட ஒரு பெரிய ஐட்டம்கான ப்ளூ பிரிண்ட் இருக்கு, அதை வாங்கிக்கிட்டீங்கன்னா போதும், உண்மையிலே இது உங்களுக்கு நல்ல விலைக்கு போகும் அப்படின்னு சொல்லியிருப்பான். இதை கேட்டோடனே தான் அவர் டென்ஷன் ஆயிருப்பாரு. உனக்கு ஏன் ஸ்கில்லையே குறைச்சி போடணும்னு தோணுதா, நீ ஒரு சின்ன பையன், நீ என்னையே அண்டர் எஸ்டிமேட் பண்றியா அப்படின்னு சொல்லி அவரோட ஸ்கில்ல குறைச்சி போட்டுறதா அவர் யோசிக்க ஆரம்பிச்சிருவாரு. ஏன்னா இப்ப நம்ம ஹீரோ இந்த மாதிரி சொன்னானா அப்ப தாங்கிட்ட அந்த ஸ்குவாட் உருவாக்குறதுக்கான ஸ்கில் இல்லையான்னு அவர் யோசிப்பாரு. அதுவும் இல்லாம கடைசியா ஒண்ணு சொல்லியிருப்பாரு. அது என்ன அப்படின்னா, உன்ன மாதிரி ஆட்கள் எல்லாம் மத்தவங்களை அண்டர் எஸ்டிமேட் மட்டும் தான் பண்ணுவீங்க, நீங்க யாரும் உங்களோட கையால எதுவுமே பண்ணியிருக்க மாட்டீங்க, உங்களுக்கு ஹார்ட் ஒர்க்னா என்னன்னே தெரியாது, நீங்க பார்த்த உடனே இதெல்லாம் என்னால பண்ணிட முடியும், இதெல்லாம் ஈஸி அப்படின்னு நினைக்கிற ஆட்கள். அந்த காரணத்தினாலதான் சொல்றேன், தேவையே இல்லாம என்னோட டைமை வேஸ்ட் பண்ணாம இந்த இடத்துல இருந்து போயிரு, இங்க இருந்து என் மூஞ்சி முன்னாடியே நிக்காது அப்படின்னு சொல்லிடுவாரு. இப்ப நம்ம ஹீரோ இதை கேட்ட உடனே அதுக்கு மேல அவனால ஒண்ணுமே பேச முடியாது, அவனும் வெளில வந்துருவான். இப்ப நம்ம கிரிண்டும் கையிலையும் காசு இல்ல, அந்த கேரேஜ்லயும் ஏத்தல, பார்ட்டியிலையும் சேர்த்துக்கல, இந்த ஸ்மித்தியும் ஏத்துக்கல, என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். கடைசியில பிச்சை தான் எடுக்கணுமோ, பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்துருச்சு இந்த கேம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப அந்த ஸ்மித்ல இருந்தார்ல, அவர் உடனே வெளில வந்து, நீ ரொம்ப அழுகிறத பார்த்தா பாவமா இருக்கு, அட்லீஸ்ட் இதையாவது பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு வேலை தருவாரு. என்ன அப்படின்னா, மரக்கட்டை எல்லாத்தையும் பாதியா வெட்டணும். அந்த மாதிரி ஒரு 500 பீஸை வெட்டினா போதும், எக்ஸ்பீரியன்ஸும் கொஞ்சோண்டு காசும் கிடைக்கும், பிரான்ஸ் தான் கிடைக்கும். இப்ப நம்ம ஹீரோவும் அட்லீஸ்ட் இதையாவது செய்வோம், கொஞ்சமாவது எக்ஸ்பீரியன்ஸை ஏத்துவோம்னு சொல்லிட்டு இதையும் செய்ய ஆரம்பிச்சிருவான். ஃபர்ஸ்ட் 500 பீஸை வெட்டி முடிக்கணும். ஆனாலும் இதுலயும் நம்ம ஹீரோ சொதப்பறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுனால முதல்ல தான் எடுத்துக்கிட்டாலும் அந்த ஆக்ஸ் வெப்பன் அதை அப்ரைஸ் பண்ணணும்னு நினைப்பான். ஆனா அதை அப்ரைஸ் பண்ணும் போதுதான் ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அது என்னன்னா, நம்ம ஹீரோ 100% அந்த வெப்பனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவான். இதுக்கு காரணம் அவனோட அந்த கிளாஸ், அந்த லெஜெண்டரியான பிளாக் ஸ்மித் கிளாஸ்.
அந்த காரணத்தினால அவன் ஒரு வெப்பனை 100% அவனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அது மட்டும் கிடையாது, அதோட டியூரபிலிட்டி, அதோட ஸ்ட்ரென்த், என்டியூரன்ஸ் எல்லாத்தையும் அவனால பார்க்க முடியும். எல்லா ஸ்டாட்ஸையும் பக்காவா பார்த்து வச்சிருப்பான். இது இல்லாம இன்னொரு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அவன் ஒரு வெப்பனை 100% இல்ல ஒரு விஷயத்த 100% அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டான் அப்படின்னா அவனுக்கு பிராக்டிக்கலா என்ன பண்ணணும் அப்படின்றத அந்த சிஸ்டமே காட்டும். இப்ப அந்த வுட்டை எங்க வெட்டணும் அப்படின்றதையும் காட்டும். நம்ம ஹீரோவும் இதை யூஸ் பண்ணி வெட்ட ஆரம்பிப்பான். ரொம்ப ஈஸியாவும் வெட்டி முடிப்பான். அவ்வளவுதான்டா, அடிச்சதுடா ஜாக்பாட் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சந்தோஷமா வெட்டிக்கிட்டு இருப்பான். ஆனா ஒரு 2 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் ஒரு சோகம் நம்ம ஹீரோட தலையில வந்து விழுந்துரும். என்னன்னு பார்த்தா, நம்ம ஹீரோ மைனஸ் லெவல் 3ல இருக்கிறான் அப்படின்றதுனால ஸ்டாமினாவோட ஸ்டாட் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த காரணத்தினால 150 கட்டையை வெட்டி முடிச்ச உடனே நம்ம ஹீரோவுக்கு எனர்ஜி எல்லாம் போயிடும். நம்ம ஹீரோ சோர்ந்து போய் கிடப்பான். இருந்தாலும் விட்டு கொடுக்க கூடாது, கண்டிப்பா இதை முடிச்சுதான் ஆகணும், அட்லீஸ்ட் இன்னும் ஒரு கட்டை எக்ஸ்ட்ரா ஒண்ணு வெட்டுவோம் அப்படின்னு சொல்லி வெட்டிக்கிட்டே இருப்பான். அப்படி அவன் வெட்ட அவனுக்கு பெர்சிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாட் ஓபன் ஆயிடும். இது ஒரு புது ஸ்டாட். நம்ம ஹீரோவுக்கு இப்பதான் இது புதுசா ஓபன் ஆயிருக்கு. இது அந்த கிளாஸ் இருக்குல்ல, லெஜெண்டரி கிளாஸ், அதோட வரக்கூடிய ஒரு ஸ்டாட். அதுக்குன்னே எக்ஸ்க்ளூசிவான ஒரு ஸ்டாட். இப்ப நம்ம ஹீரோக்கு இது ஓபன் ஆன உடனே நம்ம ஹீரோ அடுத்தடுத்து ஈஸியா வெட்டுவான். இப்படியே வெட்டி அடுத்து ஒரு 6 மணி நேரத்துல 1000 கட்டை வெட்டி முடிச்சிருவான். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த ஸ்மித்தியே இருக்காருல, அவரே ரொம்ப ஆச்சரியப்படுவாரு. இது எல்லாத்தையும் வெட்டிட்டியா, உண்மையிலே ஆச்சரியமா இருக்குன்னு. நம்ம ஹீரோ உடனே அவர்கிட்ட சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான், இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணம், நீங்க நம்பலைனாலும் நான் ஒரு பிளாக் ஸ்மித் அப்படின்னு அவன் பெருமையா சொல்லிக்கிடுவான். உடனே அவரும் பிளாக் ஸ்மித்ன்றதெல்லாம் என்னால நம்ப முடியல, இருந்தாலும் நீ வேலை செய்வன்றத நம்புறேன், நான் இன்னொரு ஒரு கொஸ்ட் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக்காக்ஸ கையில கொடுப்பாரு. இப்ப நம்ம ஹீரோக்கு அடுத்த கொஸ்ட கொடுத்துட்டாரு. இந்த கொஸ்ட்ல நம்ம ஹீரோக்கு +55 எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிடைக்கும். இந்த கொஸ்ட மட்டும் நம்ம ஹீரோ முடிச்சிட்டான், லெவல் 1க்கு எப்படியோ போயிருவான். நார்மலா கேம் ஓபன் பண்ணாலே எல்லாரும் லெவல் 1ல தான் ஓபன் ஆவாங்க. ஆனா நம்ம ஹீரோ லெவல் 1க்கு போறதுக்கே இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் வேற வழியே இல்ல, லெவல் 1 போய் தான் ஆகணும். சோ இந்த கொஸ்டின் எடுத்துக்கிடுவான். இப்ப அந்த மைன்க்கும் போயிட்டு அங்க இருக்கிறவங்கள்ட்ட ஸ்மித் தான் என்னை அமுச்சு வச்சாருன்னு சொல்லுவான். ஆனா அவனுங்க எல்லாரும் நம்ம ஹீரோ பார்த்துட்டு சிரிப்பானுங்க. ஏன்னா அவனுங்க எல்லாம் பல்கா இருப்பானுங்க. நீ இந்த உடம்ப வச்சுக்கிட்டு நீ என்னத்தை வெட்டுவ அப்படின்ற மாதிரி கேட்பானுங்க. இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்மித் அமுச்சு வச்சாருன்றதுனால அந்த பக்கம் ஓரமா போய் தட்டிக்கிட்டு நாங்க பண்றதை பார்த்து அப்படியே பண்ணு அப்படின்னு சொல்லிடுவானுங்க. நம்ம ஹீரோ திரும்பி போய் அங்க அடிக்க ஆரம்பிப்பான். பார்த்தா நம்ம ஹீரோ தட்ட அயன் ஓர அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கும். அப்படியே மழை மாதிரி கொட்டும். நம்ம ஹீரோக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இப்ப தன்னோட பெர்சிஸ்டன்ஸ் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு யோசிப்பான். விட்டு கொடுக்காம இருக்கிறது. நம்ம ஹீரோ அவன் விட்டு கொடுக்காம இருக்கிற வரைக்கும் அவனால எது வேணாலும் சாதிக்க முடியும் அப்படின்னு யோசிப்பான். அவன் என்ன லெவல்ல வேணாலும் இருந்துட்டு போறான், எவ்வளவு சோர்ந்து வேணாலும் இருந்துட்டு போறான். தான் விட்டு கொடுக்காம இருந்தா தன்னால என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படின்னு யோசிப்பான். இது உங்களுக்கும் பொருந்தும். நீங்க எவ்வளவு சோர்வா இருந்தாலும் விட்டு கொடுக்காம இருந்தீங்கன்னா உங்களால எது வேணாலும் பண்ண முடியும். இப்ப விட்டு கொடுக்காம இருந்தே நம்ம ஹீரோ இந்த கொஸ்டையும் முடிச்சிருவான். இந்த கொஸ்ட முடிச்ச உடனே ஒரு வழியா நம்ம ஹீரோ இப்ப லெவல் 1க்கு வந்துட்டான். இப்ப நம்ம ஹீரோ எப்படியோ லெவல் 1க்கு வந்துட்டான். இப்ப ஸ்டார்ட் எல்லாமே நார்மல் கண்டிஷனுக்கு வந்துருச்சு. அதே மாதிரி லெவல் -3க்கு இருந்த பெனால்டிஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிடுச்சு. ஆனா இன்னொரு விஷயத்தையும் நம்ம ஹீரோ கவனிப்பான். அது என்ன அப்படின்னா, அவன் கிட்ட 40 ஸ்டார்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும். இது அவனால நம்பவே முடியாது. எப்படி 40 பாயிண்ட்ஸ் வந்துச்சு, நார்மலா 10 பாயிண்ட்ஸ் தானே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிப்பான். அப்புறம் தான் அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும். அவன் லெவல் -3ல இருந்து லெவல் 1 வந்திருக்கான். அந்த காரணத்தினால தான் 40 ஸ்டார் பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. இது உண்மையிலே சூப்பரான விஷயம் யோசிப்பான். இப்ப இதுல இன்னொரு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நம்ம ஹீரோ அந்த ஸ்மித்துக்காக 2 வேலையை செஞ்சு கொடுத்ததுனால அந்த ஸ்மித்துக்கு நம்ம ஹீரோ மேல இருக்கிற அந்த இம்ப்ரெஷன் நல்லா ஆயிடும். அதாவது லைக்கபிலிட்டி இன்க்ரீஸ் ஆயிடும். அது இன்க்ரீஸ் ஆனதுனால அவர் எப்படி தெரியுமா நடந்துக்குவாரு, இந்த மாதிரி ஒரு அழகான அற்புதமான பையனை போய் நான் இப்படி ஹார்ஷா நடத்திட்டேனே, எனக்கே கொஞ்சம் அவமானமா இருக்கு அப்படின்னு அவர் அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஆடிக்கிட்டு இருப்பாரு. இத பார்த்தோன்னே நம்ம ஹீரோ அடச்சை இந்த ஆள் என்ன இப்படி மாறிட்டான்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப அவரும் உடனே நம்ம ஹீரோட கையை பிடிச்சுக்கிட்டு, கவலைப்படாத, என் மேல ரொம்பலாம் கோவப்படாத, நம்ம 2 பேருமே பிளாக் ஸ்மித் தானே, வா அப்படின்னு சொல்லி இழுத்துக்கிட்டே இருப்பாரு. யோ கைய விடியா, அதெல்லாம் இருக்கட்டும், இப்பயாவது எனக்கு நல்லா விற்கிறதுக்கான ஐட்டம்ஸ் ஏதாவது சொல்லுங்களேன், ஏன்னா கேரேஜ்க்கான எனக்கு மணி வேணும், அதுக்காக ஏதாவது ஒரு சின்ன ஐட்டம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவான். இப்ப அவரும் ஜஃபா ஆரோஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆரோஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாரு. இத உன்னோட ஃபர்ஸ்ட் ஐட்டமா நீ கண்டிப்பா செஞ்சு விற்கலாம் அப்படின்னு. ஆனா இந்த ஜஃபா ஆரோஸ் பாக்குறதுக்கு சிம்பிளான ஆரோஸா இருக்கே, இது எப்படி அவ்வளவு காசுக்கு விற்கும் அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்லுவாருன்னா, இது ஒண்ணு சாதாரண ஆரோ கிடையாது, இதுல ஸ்டீலோட சேர்த்து ஜஃபா அப்படின்னு அங்கே கிடைக்கக்கூடிய ஒரு மினரலை யூஸ் பண்றாங்க. இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்றதுனால கிடைக்கக்கூடிய இந்த அலாய் எனிமியோட டிஃபென்ஸை மொத்தமா காலி பண்ணிரும். அந்த காரணத்தினாலேயே இந்த ஆரோஸ் ஓரளவு ஸ்ட்ராங்கான ஆரோஸ். நார்மலா இந்த ஆரோஸை நிறைய பேர் வாங்குவாங்க. சோ இதை ஒருவேளை நீ வித்தீனா உனக்கு நிறைய காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப நம்ம ஹீரோவும் இதை அப்ரைஸ் பண்ணி பார்க்கணும்னு நினைப்பான். அதை அப்ரைஸ் பண்ணும்போது 89% அதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவான். 100% இருக்காது. ஏன்னா ஆக்ஸ் மாதிரி இது ஒன்றும் சிம்பிளான ஒரு விஷயம் கிடையாது, ஒரு சிம்பிளான வெப்பன் கிடையாது. அந்த காரணத்தினால 100% அண்டர்ஸ்டாண்டிங் உடனே கிடைக்காது. இப்ப இதை 100% இன்க்ரீஸ் பண்ணணும்னா நம்ம ஹீரோ ப்ரொடக்ஷன் மெத்தட் மட்டும் கத்துக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருப்பான்.
டக்குன்னு உடனே அந்த ஸ்மித் கவலைப்படாத, அந்த ப்ரொடக்ஷன் மெத்தட நானே சொல்லித்தரேன், என் கூட வா அப்படின்னு சொல்லி ஸ்மித்திக்கு கூட்டிட்டு போவாரு. நம்ம ஹீரோ யோசிப்பான், இந்த ஆள் கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும், அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் இந்த ஜஃபா ஆரோஸை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் இவங்க எல்லாரும் அயன் ஓர் இருக்குல்ல, அதை எடுத்து முதல்ல ஸ்மெல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதாவது அதை மெல்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுவும் பிளாஸ்ட் ஃபர்னேஸ் அப்படின்னு ஒரு இடத்துல. இந்த பிளாஸ்ட் ஃபர்னேஸ் தான் நார்மலா அயன் ஓர்ஸை மெல்ட் பண்றதுக்கான ஒரு இடமா இருக்கும். நீங்க நார்மலாவும் செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்து இதுல இருக்கிற இம்பியூரிட்டிஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணும். ஏன்னா நார்மலா ஒரு அயன் ஓர்ல வெறும் அயன் மட்டும் இருக்காது, கண்டிப்பா நிறைய இம்பியூரிட்டிஸ் இருக்கும். சோ இம்பியூரிட்டிஸை ரிமூவ் பண்ணிட்டு இதை மெல்ட் பண்ணி திரும்பி கூல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது பிக் அயன். இந்த பிக் அயனை வச்சு நம்ம வெப்பன் செய்ய முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா செய்ய முடியாது. ஏன்னா இந்த மாதிரி இருக்கிற பிக் அயன்ல கார்பன் கண்டென்ட் அதிகமா இருக்கும். அந்த காரணத்தினால இது பிரிட்டில் நேச்சர் இருக்கும். பிரிட்டில் நேச்சர்னா என்னன்னா தொட்டோனே உடைஞ்சு போறது, அதிகமான இம்பாக்ட்ல மொத்தமா நொறுங்கி போயிடும். கிளாஸ் இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒண்ணு. சோ இதை நம்ம டியூரபிளா மாத்தணும் அப்படின்னா இதை நம்ம ஜஃபாவோட சேர்த்து இதை இன்னும் டியூரபிளா மாத்தணும்னு சொல்லுவாரு. ஃபர்ஸ்ட் இதை செய், இதை நீ செஞ்சீங்கன்னா அடுத்தடுத்து எல்லாத்தையும் நான் சொல்லி தரேன்னு சொல்லுவாரு. இப்ப நம்ம ஹீரோவும் ஒவ்வொருத்தையும் பொறுமையா செய்ய ஆரம்பா. ஃபர்ஸ்ட் அயன் ஓரை ஹீட் பண்ண ஆரம்பா. இந்த சாட்டிஸ்ஃபை ஓரளவு ரியலிஸ்டிக் கேமா இருக்கிறதுனால நம்ம ஹீரோவால எல்லாத்தையுமே அவனால ஃபீல் பண்ண முடியும். அவனே செய்யற மாதிரி ஃபீல் ஆகும். இது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ லெஜெண்டரியான கிளாஸ் ஒன்று வச்சிருக்கிறதுனால நம்ம ஹீரோக்கு பிராக்டிக்கலா என்னென்ன பண்ணணும் அப்படின்றத சிஸ்டமே காட்டும். ஏதாவது எவ்வளவு பிரஷர் அப்ளை பண்ணணும், கரெக்டா எந்த இடத்துல இதை கொண்டு போய் வைக்கணும், அதே மாதிரி அந்த ஃபர்னேஸ் எவ்வளவு ஹீட்ல இருக்கு, அதை எவ்வளவு ஹீட்ல வச்சுக்கணும், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே அந்த சிஸ்டமே நம்ம ஹீரோக்கு காட்டும். பிராக்டிக்கலா இதை காட்டுறதுனால நம்ம ஹீரோ ஒவ்வொன்றுத்தையும் ஈஸியா பண்ணுவான். எப்படியோ ஃபைனலா பிக் அயனை எடுத்துருவான். இதை பண்ணி முடிச்சோடனே மறுபடியும் அவரு உன்னை பார்க்க அழகா இருக்கு, செக்ஸியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. உடனே நம்ம ஹீரோ பயந்து போய் அடச்சை ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சியா, ஏன் இப்படி வந்து பயமுத்துறேன்னா ஆக்சுவலா உன்ட்ட டேலண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா பார்த்தா தெரியல, ஆனா நீ உண்மையிலே ரொம்ப ரொம்ப டேலண்டான ஆளா இருக்க, நீ இந்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லே பண்ணுவேன்னு நானே எதிர்பார்க்கவே இல்ல, கிட்டத்தட்ட பேக்மாவே திரும்பி வந்து பிறந்த மாதிரி இருக்கு அப்படின்னு அவர் சொல்லுவாரு. ஆனா பேக்மா வந்து பிறக்கல, பேக்மாவோட டிசெண்டண்டா நம்ம ஹீரோ மாறிட்டான், அவ்வளவுதான். இப்ப இவங்க இதை ஜஃபாவோட மிக்ஸ் பண்ணி அந்த பிக் அயனை ஜஃபாவோட மிக்ஸ் பண்ணி அதுல இருந்து ஒரு அலாய ஃபார்ம் பண்ணி அது மூலமா ஆரோ ஹெட்ஸை செய்ய ஆரம்பிப்பாங்க. சோ திரும்பி மெல்ட் பண்ணி அதை ஃபோர்ஜ் பண்ணணும். இப்ப இந்த ஜஃபாவோட மிக்ஸ் பண்ண இந்த மோல்டன் மெட்டல் இருக்குல்ல, இதை எடுத்து ஒரு மோல்டுக்குள்ள ஊத்துவாங்க. ஊத்திட்டு இதை அந்த ஷேப்க்கு கொண்டு வருவாங்க. சோ இதை திருப்பி ஹீட் பண்ணி அதை கையிலேயே அடிக்க ஆரம்பிப்பாங்க ஹேமர் வச்சு. ஏன்னா இதோட டியூரபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்றதுக்காக. சோ இப்படி பண்ணி முடிச்சா இந்த ஜஃபாவோட ஆரோ ஹெட் ரெடி ஆயிரும். இப்ப இத ஆரோ ஷாஃப்டோட கம்பைன் பண்ணோம்னா இவங்களுக்கு ஜஃபாவோட ஆரோஸ் பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிரும். இப்ப இதுதான் இந்த ஜஃபா ஆரோஸோட ப்ரொடக்ஷன் மெத்தட். அது மட்டும் கிடையாது, நம்ம ஹீரோ இத நேர்ல பார்த்துட்டா அப்படின்றதுனால நம்ம ஹீரோ இந்த ஜஃபா ஆரோஸோட அண்டர்ஸ்டாண்டிங்க 100% கொண்டு போயிருவான். இப்ப அந்த ஸ்மித் இருக்கார்ல, அவரு இந்த ஆரோஸை செய்யறதுக்கான மெட்டீரியலை ஃப்ரீயாவே தருவாரு. ஏன்னா அவருக்கு ஹீரோவை ரொம்ப பிடிச்சிருக்கான், அந்த காரணத்தினால கொஞ்சம் மெட்டீரியலை ஃப்ரீயா தருவாரு, நீயே செஞ்சுக்கோன்னு சொல்லுவாரு. நம்ம ஹீரோவும் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்ல இருந்து செய்யணும்னு முடிவு பண்ணுவா. அப்ப அந்த ஸ்மித்தே வந்துட்டு நீ ஆரோவோட ஹெட்டை மட்டும் செய், ஷாஃப்ட் எல்லாத்தையும் நான் செய்யறேன், ஏன்னா 2 வேலையும் உன்னால ஒரே நேரத்துல செய்ய முடியாதுன்னு சொல்லுவாரு. ஆனா நம்ம ஹீரோ அதையும் அவனே செய்யணும்னு நினைப்பான். ஏன்னா அண்டர்ஸ்டாண்டிங் 100% இருக்கிறதுனால நம்ம ஹீரோவால இதை ஈஸியா செய்ய முடியும். ஃபர்ஸ்ட் ஷாஃப்ட் எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிப்பான், எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியாவே செஞ்சு முடிச்சிருவான். அதை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப அடுத்து ஆரோ ஹெட்டை செய்ய ஆரம்பிப்பான். இப்ப ஆரோ ஹெட்டை செய்யும் போது நம்ம ஹீரோ குவென்ச் பண்ண ட்ரை பண்ணுவான். அவரும் கேட்பாரு, எதுக்காக குவென்ச் பண்ற, இந்த மாதிரி ஒரு ஐட்டம்க்கு குவென்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லையேன்னு. ஆனா நம்ம ஹீரோ இதை டெம்பர் பண்ணணும்னு ட்ரை பண்றான். ஆக்சுவலா இந்த ஒரு ப்ராசஸ் பேரு டெம்பரிங்னு சொல்லுவாங்க. டெம்பரிங், ஆஸ் டெம்பரிங் இந்த மாதிரிலாம் இருக்கும். இது எதுக்காக அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெரிய நைஃப் உருவாக்கும் போது இந்த மாதிரி ஹீட் பண்ணி அதை குவென்ச் பண்ணுவாங்க. அப்பதான் இதோட ஸ்ட்ரென்த்தை இன்னும் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஆனா இந்த மாதிரி இருக்கிற ஆரோஸ் எல்லாம் தூக்கி போடுற ஐட்டம் போயிடுச்சுன்னா விட்டுருவாங்க. அந்த காரணத்தினால இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் உட்காந்து குவென்ச் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோவுக்கு அவன் முதல்ல பண்ற ஒரு ஐட்டம் அப்படின்றதுனால இதை குவென்ச் பண்ணணும்னு முடிவு பண்ணுவான். இப்ப இதையும் குவென்ச் பண்ணி முடிப்பான். நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு சாதாரண ஆளு. இந்த மாதிரி சாதாரண ஆட்கள் எல்லாரும் ரொம்ப பெரிய ஆள்களா, ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஆளா மாறணும்னா அதுக்கு ஹார்ட் ஒர்க் மட்டும் தான் போட்டாகணும். சோ ஹார்ட் ஒர்க் மட்டும் தான் நம்ம ஹீரோவால போட முடிஞ்ச ஒரே ஒரு விஷயம். அதை போடணும்னு நினைப்பான். கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் பண்ணி முடிச்சு ஃபைனலா ஒரு ஆரோவை கிரியேட் பண்ணுவா. இப்ப நம்ம ஹீரோ அந்த ஆரோவை கிரியேட் பண்ணி முடிச்ச உடனே அடுத்து லெஜெண்டரி பிளாக் ஸ்மித்தோட பிரெத்னு ஒண்ணு ஆக்டிவேட் ஆகும். இதுவும் நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற ஒரு ஸ்கில். இது ஆக்டிவேட் ஆகி அந்த மொத்த ஆரோவையும் அப்படியே பவர்ஃபுல்லான ஒரு ஆரோவா மாத்திரும். அதாவது எப்பிக்கான ஒரு ஆரோவா மாத்திரும். இது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ இப்ப இந்த ஜஃபா ஆரோஸை உருவாக்குறதுக்கான குவெஸ்டையும் கம்ப்ளீட் பண்ணிடுவான். அந்த காரணத்தினால நம்ம ஹீரோ ஒரு வழியா லெவல் 3க்கு வந்துருவான். நம்ம ஹீரோக்கு லெவல் 3 வந்தது ஒரு பக்கம் ஆச்சரியமா இருந்தாலும் இந்த ஆரோஸ் எப்படி எப்பிக்கா மாறுச்சுன்னு இன்னொரு ஒரு ஆச்சரியம் இருக்கும். இதை பார்த்த உடனே அவர் வந்து சொல்லுவாரு, தம்பி நீ உண்மையிலேயே சூப்பரான ஆரோஸ் உருவாக்கி இருக்க, ஒரு பெர்ஃபெக்ட்டான ஆரோ உருவாக்கி இருக்க அப்படின்னு. ஆனா நம்ம ஹீரோ சந்தோஷமா இருக்க மாட்டான், அழுதுகிட்டு இருப்பான். ஏன்னா ஒரு ஆரோவுக்கு போய் எபி கிரேட் வந்திருக்கே, ஒரு ஸ்வாலா இருந்தா இன்னும் சந்தோஷமா இருக்குமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இருந்தாலும் என்னதான் இது ஒரு ஆரோவுக்கு கிடைச்சிருந்தாலும் கண்டிப்பா இந்த ஆரோ பக்காவான ஒரு ஆரோவா இருக்கும்.
நார்மலான ஒன் ஹேண்டட் வெப்பனை விட இந்த ஆரோ உண்மையிலே ஸ்ட்ராங்கான ஆரோவா இருக்கும். சோ இது ஒன்னும் அவ்வளவு மோசம் கிடையாது நம்ம ஹீரோ யோசிப்பான். இப்ப வந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்றதுனால நம்ம ஹீரோ இந்த இடத்துல இருந்து கிளம்பணும்னு முடிவு பண்ணிடுவான். இப்ப அந்த ஸ்மித்தும் நம்ம ஹீரோ செஞ்ச ஜஃபா ஆரோஸ்ல மொத்தம் 100 ஆரோஸையும் அதோட இன்னும் கொஞ்சம் ஓரையும் கொடுத்து விடுவாரு. ஏன் அப்படின்னா அவரு நம்ம ஹீரோ மேல இருந்த லைக்கபிலிட்டியை அதிகப்படுத்தி இருப்பாங்க. அந்த காரணத்தினாலதான் அவர் இந்த மாதிரி நிறைய விஷயம் கொடுத்து விடுவாரு. இப்ப நம்ம ஹீரோ இது எல்லாத்தையும் வாங்கிட்டு சரி சார் நான் கிளம்புறேன், இங்க இருந்தது சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்ட உடனே அவரும் சே நீ கிளம்பணுமா, இன்னும் கொஞ்ச நேரம் இருக்க கூடாதா, நம்ம சந்தோஷமா சேர்ந்து வேலை பார்ப்போமே, ஒன்னா சேர்ந்து இந்த மாதிரி இன்னும் நிறைய வெப்பன்ஸ் தயாரிப்போமே அப்படின்னு சொல்லும் போது சை முதல்ல வெக்கப்படுறத நிப்பாட்டியா, நான் கிளம்பி தொலைகிறேன், இங்க இருந்தா எனக்கு தான் ஆபத்துன்னு நம்ம ஹீரோவும் கிளம்பிடுவான். இப்ப அடுத்து இது எல்லாத்தையும் வித்துட்டு அதுல கிடைக்கிற காசை வச்சு நம்ம ஹீரோ டைரக்டா பிகினர் வில்லேஜ்க்கு போயிடலாம். இப்போதைக்கு அவருக்கு டாடா காட்டிட்டு இந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவான். இப்ப இன்னொரு பக்கம் அந்த ஃபாரஸ்ட் இருக்குல்ல, அங்க ஒரு ரைட் போயிட்டு இருக்கும். அது என்ன அப்படின்னா நம்ம ஹீரோ ஒரு பார்ட்டி கிட்ட போய் என்னையும் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இருப்பானுங்கல்ல, அவனுங்க தான் இங்க ரைட் போயிட்டு இருப்பானுங்க. இந்த ரைட்ல எல்லாரும் கஷ்டப்பட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பானுங்க. இந்த ரைட்ல முக்கியமான கில்டு யாருன்னா ஜெடகா கில்டு. அந்த ஜெடகா கில்டு தான் இந்த மாதிரி நிறைய மெம்பர்ஸை சேர்த்துட்டு இந்த ரைடுக்கு வந்திருக்காங்க. இப்ப இவங்களும் ரொம்ப நேரம் சண்டை போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு வழியா அந்த பாஸை தோக்கடிச்சிருவாங்க. இந்த கில்டோட கில்டு மாஸ்டர் யாருன்னா அந்த பொண்ணோட பேரு ஜிஷுகா. அந்த ரேகஸும் டோபனும் இந்த கில்ட சேர்ந்தவங்க தான். இப்ப இந்த ரைட் இவங்க முடிச்ச உடனே லூட் என்ன தெரியுமா கிடைச்சிருக்கும், அந்த ப்ளூ அரிகால்கம் ஓரலாம் கிடைச்சிரும். அதுலயும் நிறையவும் கிடைச்சிருக்கும். ஆனா இவங்க எதிர்பார்த்து வந்த ஒரே ஒரு ஐட்டம் அமதிஸ்ட் ஷீல்டு, இந்த ஐட்டம் டிராப் ஆயிருக்காது. அது ரொம்ப ரொம்ப ரேரான ஐட்டம். இவங்க ஏற்கனவே இந்த ரைட 5 முறை பண்ணிருக்காங்க. ஆனா இந்த முறையும் இந்த ஐட்டம் டிராப்பே ஆகல. அது மட்டும் இல்லாம இவங்க கூட்டிட்டு வந்த ஆள்கள்ல மொத்தம் 75 பேர் செத்து போயிருப்பாங்க. அந்த காரணத்தினாலேயே இது ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு அந்த ஜிஷுகா யோசிச்சுக்கிட்டு இருக்கும். இப்ப இவங்க எல்லாரும் திரும்பி கிளம்பி அந்த பைரான் வில்லேஜ்க்கு வந்துருவாங்க. ஆக்சுவலா இந்த ஜடகா கில்டு இருக்குல்ல, இந்த கில்டு ரொம்ப ரொம்ப சின்ன கில்டு. இந்த கில்டு சின்னதா இருந்தாலும் மெம்பர்ஸ் எல்லாரும் கம்மியா இருந்தாலும் அதுல இருக்கிற எல்லா மெம்பர்ஸ்மே ரொம்ப ரொம்ப ஹை ரேங்கர்ஸ், எல்லாருமே அதிக லெவல்ல இருக்கிற பிளேயர்ஸ். ஆக்சுவலா இந்த சாட்டிஸ்ஃபை கேம் வரதுக்கு முன்னாடி எல்டிஎஸ் அப்படின்னு ஒரு கேம் போயிட்டு இருந்துச்சுன்னா அந்த கேம்ல தான் இவங்க எல்லாரும் விளையாண்டுகிட்டு இருந்தானுங்க. திரும்பி சாட்டிஸ்ஃபை வந்த உடனே இந்த கேமுக்கு மாறிட்டானுங்க. இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு கில்டை உருவாக்கி இருக்கானுங்க. இப்ப இவங்களுக்கு அந்த அமதிஸ்ட் ஷீல்டு கிடைக்கல அப்படின்றதுனால இவங்க மறுபடியும் இந்த ரைடு தான் பண்ணி ஆகணும். ஆனாலும் இந்த ரைட அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தானே முடிச்சாங்க. அந்த காரணத்தினால இவங்க எல்லாரும் டெவலப் ஆயிட்டு வந்து திரும்பி சீக்கிரமாவே முடிச்சாதான் அந்த ரேரான ஐட்டம் டிராப் ஆகும் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. சோ அதுக்காக இந்த கில்டு லீடர் என்ன முடிவு பண்ணுனா, எல்லாரும் 3 மாசம் டைம் எடுத்துக்கோங்க. இந்த 3 மாசத்துல உங்களோட ஒரிஜினல் லெவலையும், அதாவது உங்களோட லெவலையும் இன்க்ரீஸ் பண்ணுங்க, உங்களோட எக்யூப்மெண்டோட லெவலையும் இன்க்ரீஸ் பண்ணுங்க, அதை என்ஹான்ஸ் பண்ணிட்டு வாங்க. எல்லாரும் அட்லீஸ்ட் 15 லெவலாவது இன்க்ரீஸ் ஆயிருக்கணும். அதுலயே முக்கியமா ரேகாஸ் நீ 20 லெவலாவது இன்க்ரீஸ் ஆயிருக்கணும், ஏன்னா நீ ஒரு தடிமாடு, அதனால இன்னும் எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் பண்ணுன்னு சொல்லும். மறுபடியும் 3 மாசம் கழிச்சு இதே ரைட போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு எல்லாரும் தனித்தனியா பிரிஞ்சு போயிருவாங்க. இப்ப இந்த கில்டு லீடர் நேரா ஒரு ஆக்ஷன் ஹவுஸ்க்கு போயிருக்கும். எதுக்காக அப்படின்னா இது போவன் ஆரோவை யூஸ் பண்றது. சோ ஜஃபா ஆரோஸ் வாங்குறதுக்காக அங்க போயிருக்கும். இப்ப இவங்களோட சிச்சுவேஷன் அந்த அளவுக்கு நல்லா இல்ல அப்படின்னு யோசிக்கும். இவங்க கில்டோட சிச்சுவேஷன் இந்த கேம் ஆரம்பிச்சப்ப இவங்க ரொம்ப ரொம்ப ஃபேமஸா இருந்தாங்க. ஏன்னா எல்டிஎஸ்ல இருந்து அப்படியே வந்தாங்கல்ல, அதனால ஆரம்பத்துல ரொம்ப பெரிய ஆளுகளா இருந்தாங்க. ஆனா போக போக இவங்க அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஆட்கள் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாம ஒரு குவெஸ்ட்ல கூட ரொம்ப திணறிக்கிட்டு இருக்காங்க. சரி இப்ப அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சப்ளைஸை செக் பண்ணும். பார்த்தா ஒரு ஆரோல மட்டும் 18 சில்வர் போட்டிருப்பாங்க. என்னது ஒரு ஆரோவுக்கு 18 சில்வரா, இதெல்லாம் எவன் வாங்குவான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல அந்த ஆரோவோட டிஸ்கிரிப்ஷனை பார்க்கும். பார்த்தா அது எபிக் ஐட்டமா இருக்கும். என்னது எபிக் ஜஃபா ஆரோஸா, இதுக்கு வாய்ப்பே கிடையாதே. நான் இதுக்கு முன்னாடி எல்லா பிளாக் ஸ்மித் கிட்டையும் செக் பண்ணி பார்த்துட்டேன். ஆனா ஹை கிரேட் ஆரோ கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். இது எபிக் கிரேட் ஆரோவா, அதுவும் இல்லாம இதோட டிஸ்கிரிப்ஷன் ரொம்ப சூப்பரா இருக்கே. இது எப்படி இப்படி ஒரு ஆரோ உருவாக்க முடிஞ்சு, இதை ஒரு மாஸ்டர் கிராஃப்ட்ஸ்மேன் உருவாக்கி இருக்காங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும். இப்ப இதுவும் இந்த ஆரோவுக்கு பிட் பண்ணணும்னு நினைக்கும். ஏன்னா இது ஒரு ஆக்ஷன் ஹவுஸ், யார் அதிகமான காசை பிட் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஆரோ கிடைக்கும். இப்போதைக்கு சாட்டிஸ்ஃபை கேமை பொறுத்த வரைக்கும் பான்மீர் ஸ்டெங் அப்படின்ற 2 பேர் தான் டாப் லெவல் பிளாக் ஸ்மித்தா இருக்காங்க. ஆனா இப்ப இந்த ஆரோஸை உருவாக்குனது அதையும் தாண்டி ஒரு மாஸ்டர் கிராஃப்ட்ஸ்மேனா இருக்கணும். அப்படின்னா இவங்க 2 பேரையும் தாண்டி அதை விட ஸ்கில்டான ஒரு ஆளு இங்க வந்துட்டான் தான் அர்த்தம் அப்படின்னு இந்த ஜிஷுகா பொண்ணு யோசிச்சுக்கிட்டு இருக்கும். இப்ப அந்த ரேகஸ் இருக்கால, அந்த ஜெரகா கில்ட சேர்ந்தவன், அவன் பேண்டர் அப்படின்னு அந்த கில்ட சேர்ந்த இன்னொருத்தன் கூட உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். அப்ப தன்னால மட்டும் எப்படி 20 லெவல் அதிகமாக முடியும், ஏன் என்கிட்ட மட்டும் இந்த மாதிரிலாம் பண்ண நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ உடனே இவங்க கில்டுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். அதாவது அந்த ஜிஷுகா தான் பண்ணிருக்கும். அது என்ன அப்படின்னா டாப் 100 பிளாக் ஸ்மித் ரேங்கிங்ஸ் இருக்குல்ல, அதுல ஸ்கில் லெவலை விட பிளேயரோட லெவல் கம்மியா இருக்கிற மாதிரி பிளேயர்ஸ் இருப்பாங்க. அவங்க யாருன்றத கண்டுபிடிங்க, அவங்க எல்லாரையும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜிஷுகா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்கோம். அந்த ஒரு பிளேயரால மட்டும்தான் நம்மள கார்டியன் ஃபாரஸ்ட் இருக்குல்ல, அந்த ரைடுக்கு ஹெல்ப் பண்ணி கூட்டிட்டு போக முடியும். அந்த ரைடை கிளியர் பண்றதுக்கு அந்த ஒரு பிளேயரால மட்டும்தான் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு ஜிஷுகா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்கோம். இப்ப இவங்களும் தேடணும்னு முடிவு பண்ணுவாங்க. ஆக்சுவலா இந்த ஜிஷுகாவோட கில்டு இருக்குல்ல, இந்த ஜெடகா,
இந்த ஜெடக்கா கில்டு ரொம்ப கம்மியான ஆளுங்களை கொண்ட ஒரு கில்டு தான். ஆனாலும் இந்த கில்டுல இருக்கிற எல்லாருமே அவங்கவுங்க கிளாஸ் ரேங்கிங்ல டாப் 3ல இருக்கிற ஆளு. அந்த ஒரு காரணத்தினாலேயே இவங்க யாருமே புது பிளேயர்ஸ் யாரையும் எடுத்துக்கிறதே கிடையாது. என்னதான் இவங்களுக்கு மத்த கில்டு அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லைனாலும் இவங்களோட அத்தாரிட்டியும் யாரும் அண்டர் எஸ்டிமேட்லாம் பண்ண மாட்டாங்க. இவங்களுக்கும் ஓரளவு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, ஆனா ரொம்ப கிடையாது. இப்ப இந்த மாதிரியான ஒரு கில்டு தான் இந்த ஜெடக்கா கில்டு. இப்போ ஒருவேளை ஒரு புது பிளேயர் பான்மீரை விடவும் செங்க விடவும் ரொம்ப ஸ்கில்ஃபுல்லான ஒரு பிளேயர் வந்திருக்கான் அப்படின்னா அந்த ஒரு பிளேயரை கண்டிப்பா எல்லாரும் தேடுவாங்க. எல்லாரும் தேடி முடிக்கிறதுக்கு முன்னாடி ஜெடக்கா கில்டு தான் அவனை ரெக்ரூட் பண்ணி ஆகணும். அப்படி பண்ணா மட்டும்தான் ஜெடக்கா கில்டு அடுத்த கட்டத்துக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜிஷுகா யோசிக்கும். இப்ப இன்னொரு பக்கம் ஒரு மைன் கிட்ட ஒரு 2 பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அதுல ஒருத்தன் சொல்லுவான், நீ ஒண்ணு பாத்தியா, இப்போ ஒரு நியூஸ் பரவிக்கிட்டு இருக்கு, ஒரு பிளாக் ஸ்மித்த ஒரு பவர்ஃபுல்லான கில்டு தேடிக்கிட்டு இருக்கு, அவன் ரொம்ப சூப்பரான ஒரு ஐட்டம் உருவாக்கிட்டானா, நீ கேக்குறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அவன் கேட்கிற ஆள் யார தெரியுமா? பான்மீர். இவன் தான் இப்போதைக்கு பிளாக் ஸ்மித் ரேங்கிங்ல நம்பர் 1ல இருக்கிற ஆளு. இப்ப இந்த பான்மீர் எதை பாத்துக்கிட்டு இருப்பானா, நம்ம ஹீரோ செஞ்ச அந்த எபிக் கிரேட் ஆரோஸ் அதோட டிஸ்கிரிப்ஷன் தான் பாத்துக்கிட்டு இருப்பான். அதுல என்ன போட்டிருக்கும்னா, எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியா இருக்கிற அதே நேரத்துல ஸ்கில் அதிகமா இருக்கிற பொட்டன்ஷியல் அதிகமா இருக்கிற ஒரு மாஸ்டர் கிராஃப்ட்ஸ்மேன் செஞ்ச ஆரோ அப்படின்னு போட்டிருக்கும். நார்மலா இந்த பான்மீர் ஏதாவது ஒரு ஐட்டம் பண்ணா கூட மாஸ்டர் கிராஃப்ட்ஸ்மேன் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல வராது. ஆனா ஒருத்தன் புது பிளேயர் பண்றான், அப்ப இந்த மாதிரி ஒண்ணு வந்திருக்கு, இதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி யோசிப்பான். அதுவும் இல்லாம இந்த பான்மீர் தான் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் எபிக் கிரேட் ஐட்டமா செஞ்சவன். அப்ப அதே மாதிரி இன்னொரு ஒரு எபிக் கிரேட் ஐட்டம் செஞ்ச ஒரு ஆள் இருக்கானா, அவன் யாருன்றதை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அப்படி யாரா இருப்பான் அப்படின்னு சொல்லி இந்த பான்மீர் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ தான் அது கொட்டாவி விட்டுக்கிட்டு இருப்பான். காலையிலே வேலைக்கு போகணுமா அப்படின்னு சொல்லி காலையிலே தூக்க கலக்கத்தை கொட்டாவி விட்டுக்கிட்டு இருப்பான். இப்ப திரும்பி லேபர் ஆபீஸ்க்கும் கிளம்பி போவான். அங்க போன உடனே கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்க்கு வேலை தேடுவாங்க. அதுக்காக ஒரு 4 பேர் வேணும்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம ஹீரோவும் பேர் கொடுத்து முன்னாடி போலான்னு பார்த்தா ஒருத்தர் வந்து இடிச்சுக்கிட்டு முன்னாடி போவாரு. சரி 2வது ஆள் வாங்க அப்படின்னு 2வது ஆளை கூப்பிடுவாங்க. டக்குன்னு இன்னும் நம்ம ஹீரோ திரும்பி போகணும்னு நினைப்பான். அப்பயும் நம்ம ஹீரோவை இடிச்சுக்கிட்டு போவாங்க. இப்போ உடனே நம்ம ஹீரோ கேட்பான், யோ நல்லா வழுக்க மட்டையா வச்சிருக்கீங்களேயா, உங்க தலையிலே ஒரு கிரவுண்ட் வச்சிருக்கீங்க, அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி கிரவுண்ட் வேலைக்கெல்லாம் எதுக்காக வரீங்க, நான் தான் போய்க்கிறேனே, ஒரு சின்ன பையனை இந்த மாதிரி வேலை கூட பார்க்க விட மாட்டீங்களா, இந்த சமுதாயத்துல ஒரு சுதந்திரம் இல்லையா, ஒரு சின்ன பையனுக்கு அவனுக்கு ஒரு நீதி கிடைக்காதா அப்படின்னு கத்திக்கிட்டு எல்லாம் இருப்பான். இப்போ உடனே அடுத்த ஒரு வேலைக்கு கூப்பிடுவானுங்க. அது ஒரு எலக்ட்ரிக் ஒர்க்கு. ஆனா நம்ம ஹீரோ இதுக்கு போக வேணாம்னு நினைப்பான். ஏன்னா ஏற்கனவே இதுக்கு போனப்ப இதுல கிடைக்கிற காசை விட மெடிக்கல் செலவு அதிகமா வந்துச்சா, அதனால இதுக்கு போக வேணாம் மூடிட்டு இருப்போம்னு நினைப்பான். ஆனா டக்குன்னு பார்த்தா இவன் இவ்வளவு நேரம் கத்துனால அது ஒரு வயசானவர் நம்ம ஹீரோட கையை தூக்கிடுவாரு. உடனே நம்ம ஹீரோ தான் கை தூக்குனான்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோவை தரத்தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போக ஆரம்பிச்சிருவானுங்க. அட பாவிகளா, இப்படி போட்டு கொடுத்துட்டீங்களே, உங்களை சும்மா விட மாட்டேயா, உங்க கிரவுண்ட சமப்படுத்துறதுக்கு அப்புறமா உங்களை தேடி வருவேன் பாரு அப்படின்னு கத்திக்கிட்டே போவான். இப்ப அடுத்த நாள் காலையிலயும் நம்ம ஹீரோ சீக்கிரமா கிளம்பி வேலைக்கு போகணும்னு நினைப்பான். அப்போ உடனே அவங்க அப்பா அம்மா அவங்க தங்கச்சி 3 பேர் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க அப்பாவும் அம்மாவும் வந்து உட்காரு சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம ஹீரோ உட்கார்ந்த உடனே அவங்க அப்பா இந்த காசை வச்சுக்கோ, இன்னைக்கு ஒரு நாள் பிரேக் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாரு. இன்னைக்கு வேலைக்கு போக வேணாம் அப்படின்னு. ஆனாலும் அவர் கம்மியா தான் கொடுத்திருப்பாரு. சே, வேலைக்கு போறதை விட கம்மியா தானே இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ அப்பதான் அவங்க அப்பாவை பத்தி யோசிப்பான். நார்மலா அவங்க அப்பா ரொம்ப சீக்கிரமாவே காலையிலே கிளம்பி வெஜிடபிள் ஸ்டோர்ல வேலை பார்க்கறதுக்காக போயிருவாரு. அப்படி இருக்கிறப்ப அவங்க அப்பா இவ்வளவு நேரம் இருக்காருன்னா நான் கூட பேசுறதுக்காக இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி இருக்காரு. சே, என்னோட ஃபேமிலிக்கு என் மேல எவ்வளவு பாசம் அப்படின்னு சொல்லி யோசிப்பான். யோசிச்சுட்டு, அப்பா நீங்க என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க, அப்படியே அந்த லோனையும் கட்டிடுங்களேன் அப்படின்னு கேட்பான். நல்லா அந்த சோத்து டப்பாவை எடுத்து நம்ம ஹீரோ மூஞ்சிலே வீசுவானுங்க. ஸ்லோ மோஷன்ல வந்து நம்ம ஹீரோ மூஞ்சில படும். இப்ப கால்ல இருந்து 4 விளங்காமே போகுதே அப்படின்னு அதே விளங்காம இருக்கிறதோட அப்படியே நம்ம ஹீரோ கேமுக்குள்ள லாகின் ஆவா. இப்ப லாகின் ஆன உடனே நம்ம ஹீரோ என்ன யோசிப்பானா, சரி அந்த ஆரோஸ்க்காவது காசு போயிருக்கான்னு பாப்போம், அடுத்து சட்டு பூட்டுன்னு பிகினர் வில்லேஜுக்கு கிளம்பி போவோம் அப்படின்னு அந்த ஆரோஸை செக் பண்றதுக்காக போவான். அப்படின்னு 2 கையும் வாய்க்குள்ள விடுற அளவுக்கு நம்ம ஹீரோ கத்துவான். அப்படி வாயை பிளந்து கத்துறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆரோஸ் எல்லாத்துக்கும் காசு எக்கச்சக்கமா போயிருக்கும். ஒரு ஆரோவுக்கு 72 சில்வர் தரதா சொல்லியிருப்பானுங்க. மொத்தத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு 71 கோல்டு வருமா. அப்பா அடியோ இவ்வளவு காசா, அப்படின்னா இன்னைக்கு வேலைக்கே போக தேவையில்ல, ஐ ஜாலி அப்படி நேரா ஆக்ஷன் ஹவுஸ்க்கு போய் காசை கொடு என்னோட 71 கோல்ட கொடு அப்படின்னு கேட்பான். அவங்க உடனே இந்தாங்க சார் உங்களோட 60 கோல்டு ஜிஎஸ்டி போக மிச்சத்தை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி 60 கோல்ட மட்டும் கொடுப்பானுங்க. அடச்சை, இதுலயும் காசை புடிங்கிறானுங்க பாரு, ஜிஎஸ்டி நீ ஏன்டா டாக்ஸ் போடுற, எனக்கு காசை கொடுக்க வேண்டியதானடா அப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பான். இப்ப நம்ம ஹீரோவுக்கு பேசாம இந்த வில்லேஜ்ல இருந்து நம்ம இந்த மாதிரி ஐட்டம் செஞ்சோம்னா நிறைய காசு கிடைக்குமேன்னு தோணும். நம்ம பிகினர் வில்லேஜ்க்கு எதுக்காக போகணும்னு யோசிப்பான். இருந்தாலும் இந்த வில்லேஜ்ல இருந்து அவன் ஏதாவது செய்யணும்னா அந்த ஸ்மித்திக்கு தான் போகணும். அங்க ஒரு டேஞ்சரஸான ஃபெல்லோ இருக்காரு, அதனால போக வேணாம், நம்ம பிகினர் வில்லேஜ்க்கே கிளம்பி போவோம்னு சொல்லிட்டு திரும்பி கேரேஜ்ல ஏறி கிளம்பி போயிருவான். இப்ப திரும்பி இவர்கிட்ட போய் ஒரு பிட்ட போட்டிருப்பான். என்னென்னமோ பேரம் பேசி ஐயா ஆயாவுக்கு முடியல அப்படி இப்படின்லாம் சொல்லி அவரோட 10 கோல்ட 8 கோல்டுக்கு கொண்டு வந்திருப்பான். அவரும் சரி வா இறக்கி விட்டு தொலைகிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிருப்பாரு. அப்ப நம்ம ஹீரோ ஒண்ணு சொல்லுவான்,
ஆமா, நீங்க பிகினர் வில்லேஜோட பேரு வின்ஸ்டன் தானே சொன்னீங்க அப்படின்னு. இப்ப அவரு சொல்லுவாரு, ஆமா, அந்த வில்லேஜ் இப்ப வில்லேஜ்ல இருந்து சிட்டியா மாறப்போகுது. ஏன்னா இங்க பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அது மட்டும் கிடையாது, ஸ்டெயின் ஃபேமிலியோட வாரிசை தான் அந்த வில்லேஜோட புது லார்டா அறிவிக்க போறாங்க அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப நம்ம ஹீரோவுக்கு இந்த ஸ்டெயின் அப்படின்ற பேரை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும். ஆனா எங்க கேட்டிருக்கோம், இந்த பேரு எங்கேயோ ரீசெண்டா கேட்ட மாதிரி தானே இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருப்பான். மேபி ஸ்டெயின்னு சொன்னா அவனுக்கு தெரிஞ்சிருக்காது, டோரன்னு சொன்னா தெரிஞ்சிருக்கலாம். இப்ப நம்ம ஹீரோவும் இந்த கேரேஜ்ல இருந்து ஒரு வழியா இந்த பிகினர் வில்லேஜான வின்ஸ்டனுக்கு வந்துட்டான். இப்ப இங்க வந்ததும் இந்த வில்லேஜோட சைஸும் சரி, அந்த வில்லேஜ்ல இருக்கிற மக்களும் சரி, பைரானை விட ரொம்ப அதிகமா இருக்காங்க அப்படின்றத நம்ம ஹீரோ பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிடுவா. இப்ப முதல்ல தன்னோட இன்வென்ட்ரியில இருந்து செக் பண்ண ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணுவா. இப்ப இன்வென்ட்ரியில இந்த ஆர்மர், இந்த ஸ்வாடு, இது ரெண்டுத்தையும் தவிர மத்த எல்லாமே போர்ஷன்ஸா தான் வச்சிருப்பான். எல்லாமே ஓரளவு ஒரு 20 30 அந்த மாதிரி போர்ஷன்ஸ் வச்சிருப்பான். ஸ்ட்ரென்த்தும் எஜிலிட்டியும் ஒரு 2 3 அப்படின்னு வச்சிருப்பான். இது இல்லாம ஒரே ஒரு ஜஃபா ஆரோவும் அந்த ஜஃபா மெட்டீரியல் ஒரு 3 வச்சிருப்பான். அதை அந்த பிளாக் ஸ்மித் கொடுத்து விட்டாரு. ஜஃபா ஆரோஸ்ல 100ல ஒன்னே ஒன்னு மட்டும் தான் வச்சுக்கிட்டா. இப்ப நம்ம ஹீரோ அவன் போட்டிருக்கிற அந்த ஆர்மரையும் அந்த ஸ்வாடையும் அப்ரைஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணுவான். இப்ப அதே மாதிரி அப்ரைஸும் பண்ணி முடிப்பான். பண்ணி முடிச்ச உடனே நம்ம ஹீரோவுக்கு அது ரெண்டுத்து மேல இருந்த அண்டர்ஸ்டாண்டிங் இன்க்ரீஸ் ஆயிடும். ஏன்னா அவன் லெஜெண்டரி பிளாக் ஸ்மித் அப்படி இல்ல. அந்த கிளாஸ்னால நம்ம ஹீரோ ஈஸியாவே அதோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறவான். 100% அண்டர்ஸ்டாண்டிங் போகாது, இருந்தாலும் ஓரளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அப்படி இன்க்ரீஸ் ஆனதுனால இன்னொரு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நம்ம ஹீரோ இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்றதுக்கு ஒரு சில பெனால்டிஸ் இருந்துச்சுல, நம்ம ஹீரோ இந்த லெவல்ல இல்ல அப்படின்றதுனால. ஆனா அந்த பெனால்டிஸ் எல்லாமே இப்போ ஓரளவு குறைஞ்சிருக்கும். ஏன்னா அண்டர்ஸ்டாண்டிங் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்றதுனால. இப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. இப்ப இது ரெண்டுத்தையும் என்ஹான்ஸ் பண்ணணும்னு நினைப்பான். ஆனா இதை என்ஹான்ஸ் பண்றதுக்கான காசு இப்ப அவன் கிட்ட இல்ல. சோ முதல்ல காசு சேர்க்கணும்னு முடிவு பண்ணுவான். அதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு வாரஸ்ல வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஒரு வாரஹவுஸ்க்கும் போய் ஒரு லாக்கரை கொடுங்க அப்படின்பா. ஆனா அந்த ஆள் என்ன கேட்பானா, ஒரு லாக்கர் ஓபன் பண்றதுக்கு 30 சில்வர், ஒவ்வொரு ஐட்டம் விற்கிறதுக்கு 10 சில்வர் அப்படின்னு. அட பாவிகளா, எங்க போனாலும் காசு 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 உயிரை வாங்குறானுங்களே அப்படின்னு யோசிப்பான். இருந்தாலும் வேற வழி கிடையாது. அவனுங்கள்ட்ட அதை கொடுத்துட்டு ஒரே ஒரு ஜஃபாரோ மட்டும் எடுத்துக்கிட்டு இப்ப ட்ரெஸ்ஸையும் மாத்திட்டு பக்கத்துல இருக்கிற ஸ்மித்திக்கும் போவான். இப்ப ஸ்மித்திக்கு போனதும் உள்ள போய் நீங்க இவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு நினைப்பான். பார்த்தா உள்ள போய் பார்த்தா ஒண்ணுமே இருக்காது, ஃபுல்லா எம்டியா இருக்கும். அங்க யாருமே இல்லைன்னு பார்த்தா அங்க ஒரே ஒருத்தர் மட்டும் இருப்பாரு. உடனே அவரும் கேட்பாரு, யார் நீ, இங்க எதுக்காக வந்த அப்படின்னு. இல்லங்க, நான் ஒரு ஐட்டம் வந்து கிராஃப்ட் பண்ணலான்னு வந்தேன், நீ உங்களால கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பான். உடனே அங்க இருக்கிறவர் என்ன சொல்லுவாருன்னா, இங்க மெரோ கம்பெனின்னு ஒண்ணு இருக்கு, அந்த கம்பெனி எல்லா ஐட்டம்ஸையும் பல்க்ல விற்கிறாங்க. அந்த காரணத்தினால ஸ்மித்தில வந்து யாருமே வாங்குறது இல்ல, அதனால இந்த ஸ்மித்தியை நான் எப்பவே க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு. அடச்சை, ஒண்ணு வந்தா உருப்படியா இருக்காதே, அங்க போனா ஒருத்தன் அந்த மாதிரி வழியிறான், இங்க வந்தா இங்க மூடியே வச்சிருக்கானுங்க, ஒரு ஸ்மித்தி கூட நமக்கு உருப்படியா இருக்காது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப இந்த ஓல்மேனை பாக்குறதுக்காக ஒரு 5 பேர் வருவானுங்க. இந்த ஓல்மேன் இருக்கார்ல, இவரோட பேரு கான். இவரை பாக்குறதுக்காக இவங்க எதுக்காக வந்திருக்கானுங்கன்னா, இந்த ஸ்மித்தியும் இந்த பில்டிங்கையும் மொத்தமா அவனுங்க விலைக்கு வாங்குறதுக்காக வந்திருக்கானுங்க. அந்த மெரோ கம்பெனி அனுப்பிச்சு வச்ச ஆளுங்க. அடச்சை, நான் போற இடத்துக்கெல்லாம் பிரச்சனை தேடி வந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிப்பான். இப்ப இவனுங்க 5 பேர் வந்து திருப்பி அந்த கான்ட்ராக்டை காட்டுவானுங்க. அது எதுக்காக அப்படின்னா, இந்த மொத்த பில்டிங்கையும் அவர் மொத்தமா எழுதி கொடுத்துடணும். இனிமேல் அவர் ஸ்மித்தி தொழிலை இந்த ஊருக்குள்ள பார்க்க கூடாது, அதுக்கான கான்ட்ராக்ட் தான். அதுக்கு காசு தரதா சொல்லி அதுல போட்டிருப்பானுங்க. இதுல சைன் மட்டும் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லி கேட்பானுங்க. இது எல்லாத்தையும் பார்த்தா இன்னும் நிறைய பிரச்சனை மாதிரி தெரியுது. நம்ம இப்படியே ஓடிடுவோம்னு சொல்லி நம்ம ஹீரோ நைஸா நழுவ பார்ப்பான். பார்த்தா அதுல ஒருத்தன் பாத்துருவான். டேய், எங்க தப்பிச்சு போக பாக்குற, என்ன எஸ்கேப் ஆக பாக்குற அப்படின்னு சொல்லி கேட்டுருவான். அடச்சை, கண்டுபிடிச்சானா. இவனுங்க எல்லாரையும் பார்த்தா லெவல் 35ல இருக்கிற என்பிசி மாதிரி இருக்கு. அதே நேரத்துல இவனுங்களை பார்த்தா சாக்லேட் பாய்ஸ் மாதிரி தெரியல, நல்லா ரக்கடு பாய்ஸ் மாதிரி தெரியறானுங்க. இவனுங்க கூட வச்சுக்கிட்டா அதுதான் பிரச்சனையே அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வந்துருவானுங்க. அந்த காரணத்தினால இவனுங்க கூட பிரச்சனை வச்சுக்க வேணாம் நினைப்பான். ஏன்னா ஒரு சில நேரம் இந்த மாதிரி என்பிசிஸ் நம்ம பிளேயர்ஸையே கொல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால என்ன சொல்லுவானா, அது ஒண்ணும் இல்லைங்கயா, நான் தெரியாம இங்க வந்துட்டேன், நான் ஊருக்கு புதுசு, இந்த ஸ்மித்தி க்ளோஸ் ஆயிருக்குன்னு தெரியாம வந்துட்டேன் அப்படின்பா. சரி சரி போய் தலை அப்படின்னு. இப்ப அந்த கான் கேட்பாரு, இந்த மாதிரி நான் இத்தனை வருஷமா வச்சிருக்கிற கட்டி காப்பாத்துற ஒரு ஸ்மித்தியே நீங்க கேக்குறீங்களே, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு. அவனுங்க உடனே, இதுக்காக நாங்க எவ்வளவு பிரச்சனை தெரியுமா பண்ணிக்கிட்டு தெரியும், இதனால எங்களுக்கு தான் நிறைய பிரச்சனை வருது, நீ ஒழுங்கு மரியாதையா இப்ப இதை கொடுத்தே ஆகணும். அதுவும் இல்லாம உன் பையன் தான் செத்து போயிட்டானே, அப்படி இருக்கிறப்ப இதை இனிமேல் வச்சு என்ன பண்ண போற, நீ தனி கட்டதானே, உனக்கு எதுக்கு இது அப்படின்னு சொல்லி கேட்பானுங்க. இப்ப இது எல்லாத்தையும் கேட்ட உடனே நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடும். ஏன்னா என்னதான் அவன் இந்த மாதிரி பேராசை பிடிச்சவனா இருந்தாலும் இது எல்லாத்தையும் கேட்கறதுக்கு அவனுக்கும் மனசு ஒத்து வராது. இருந்தாலும் இது அவனோட பிரச்சனை கிடையாது, இந்த இடத்துல நம்ம எதுவும் பண்ண வேணாம், இப்படியே கிளம்பிடலாம் நினைப்பான். இப்ப அந்த வயசானவருக்கு என்ன ஆகும் அப்படின்ற ஒரு யோசனையோட அவன் கிளம்பும் போது கரெக்டா நம்ம சிஸ்டம் நம்ம ஹீரோக்கு ஒரு குவெஸ்ட் கொண்டு வந்து கொடுக்கும், பிளாக் ஸ்மித்தோட ரேஜ். இப்ப இந்த குவெஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த குவெஸ்ட்ல நம்ம ஹீரோ அந்த கானை அந்த 5 பேர்கிட்ட இருந்து காப்பாத்தணும். அப்படி காப்பாத்தினா இந்த குவெஸ்டுக்கான ரிவார்ட் நம்ம ஹீரோக்கும் அந்த கானுக்குமான அஃபினிட்டி இன்க்ரீஸ் ஆயிடும். அதே மாதிரி அந்த கான் நிறைய லிங்க்டு குவெஸ்ட் நம்ம ஹீரோக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. ஒருவேளை நம்ம ஹீரோ இதுல தோத்து போனா அப்படின்னா அந்த கான் கொஞ்ச நாள் கழிச்சு இறந்து போயிருவாரு. அவர் கூட இருந்த அந்த லிங்க்டு குவெஸ்ட் எல்லாமே மறைஞ்சு போயிடும். சோ நம்ம ஹீரோக்கு இந்த மாதிரி குவெஸ்டே கிடைக்க முடியாம போயிடும்.
இப்ப நம்ம ஹீரோ ஒருவேளை இந்த 5 பேரை சமாளிக்கணும்னா அதுக்கு தங்கிட்ட என்னென்னலாம் இருக்குன்னு பாப்பான். ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஒரு லெஜெண்டரியான ஸ்கில், லெஜெண்டரி பிளாக் ஸ்மித்தோட பேஷன்ஸ். இந்த ஒரு ஸ்கில் என்ன அப்படின்னா நம்ம ஹீரோவோட டிஃபென்ஸை 200% ஒரு மணி நேரத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணும். இது உண்மையிலே ஒரு சூப்பரான ஸ்கில். ரெண்டாவது விஷயம் நம்ம ஹீரோ கிட்ட இருக்க சர்வைவல் ஸ்கில். ஏதாவது ஒரு பெரிய டேமேஜ் ஏற்பட்டுச்சுன்னா நம்ம ஹீரோ ஒரு 5 செகண்டுக்கு எதுவுமே பண்ண முடியாத மாதிரி மாறிடுவா. ஏற்கனவே யூரா கூட சண்டை போடும் போது நடந்துச்சுல, அதே ஸ்கில் தான் இது. ஆனா நம்ம ஹீரோக்கு இப்போ ஒரு பெரிய பிரச்சனை, நம்ம ஹீரோ கிட்ட எந்த எக்யூப்மெண்ட்டும் இல்ல. அவன் கிட்ட ஒண்ணுமே இல்ல, எல்லாத்தையுமே அந்த லாக்கர்லயே விட்டுட்டு வந்துட்டான். அவன்கிட்ட இப்ப இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், அது அந்த ஜஃபா ஆரோ, ஒரே ஒரு ஜஃபா ஆரோ. இப்ப இதை வச்சுதான் அவன் இவங்க எல்லாரையும் சமாளிச்சாக்கணும். இப்ப இதை வச்சு நம்ம ஹீரோ அவனுங்க கூட பிரச்சனையும் பண்ண ஆரம்பா. உடனே அவனுங்க கேட்பானுங்க, ஏண்டா உன்னை உயிரோட போக விட்டதே ரொம்ப பெரிய விஷயம், அப்படி இருக்கிறப்ப எங்க கூட பிரச்சனை பண்றியா, அதுவும் இல்லாம ஒரே ஒரு ஆரோவை வச்சு உன்னால என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு கேட்பானுங்க. அப்போ உடனே நம்ம ஹீரோ சொல்லுவான், ஒரு ஆரோவா, என்கிட்ட வெறும் ஒரு ஆரோ மட்டும் கிடையாது, என்கிட்ட இன்னொன்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு. இப்ப ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிடுவான். ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ண உடனே பிளாக் ஸ்மித்தோட ரேஜ் அப்படின்ற ஸ்கில் நம்ம ஹீரோக்கு கிடைச்சிடும். இது ஃபர்ஸ்ட் மட்டும் அக்செப்ட் பண்ணாலே கிடைக்கிற ரிவார்ட். இப்ப அவனுங்களும் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. நம்ம ஹீரோ அதுல இருந்து எஸ்கேப் ஆயிடுவான். இருந்தாலும் இவங்க 5 பேரையும் இந்த ஒரு இடத்துல, இந்த ஒரு பெரிய இடத்துல சமாளிக்கிறது உண்மையிலே கஷ்டம் தான். சோ வேற ஏதாவது ஒரு நேரோவான இடத்துக்கு போகணும்னு முடிவு பண்ணி நம்ம ஹீரோ பக்கத்துல இருக்கிற படிக்கட்டுல போய் ஏறிடுவான். இப்ப அவனுங்களும் ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோவை அடிக்கிறதுக்காக வருவானுங்க. ஏன்னா ஆரோவை வச்சு மட்டும் ஒண்ணு நம்ம ஹீரோவால பண்ணிட முடியாது அப்படின்னு. ஆனா நம்ம ஹீரோ அங்கதான் பிளாக் ஸ்மித்தோட ரேஜை ஆக்டிவேட் பண்ணுவான். இப்ப அதை ஆக்டிவேட் பண்ண உடனே அடுத்த 20 செகண்டுக்கு நம்ம ஹீரோவோட அட்டாக் ஸ்பீடும் அட்டாக் பவரும் இன்க்ரீஸ் ஆயிடும். இப்ப அதை வச்சு நம்ம ஹீரோ வந்தவனை ஈஸியாவே கிரிட்டிக்கல் ஹிட் கொடுத்து காலி பண்ணிடுவான். இப்ப அவனுங்களாலே நம்ப முடியாது, எப்படி இதை பண்ண அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. இப்ப நம்ம கிரிட்டும் சொல்லுவான், சாதாரண ஆரோன்னு அண்டர் எஸ்டிமேட்டா பண்ணீங்க, இப்ப இந்த ஆரோ வச்சு என்னெல்லாம் பண்ண போறேன்னு அடுத்து நீங்க பாப்பீங்க அப்படின்னு. இப்ப நம்ம ஹீரோ ஆக்டிவேட் பண்ண இந்த பிளாக் ஸ்மித் ரேஜ் வெறும் 20 செகண்ட் மட்டும் தான் இருக்கும். அதுக்குள்ள நம்ம ஹீரோ ஏதாவது பண்ணியாகணும். அதே மாதிரி இப்போ ஒருத்தர் நம்ம ஹீரோ கொன்னால அதுக்கு நம்ம ஹீரோக்கு 5 லெவல் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அவனுக்கு ஸ்டாட் பாயிண்ட்ஸ் 110 கிடைச்சிருக்கும். இப்ப இன்னும் 4 பேர் இருக்கானுங்க. இவனுங்க எல்லாருக்குமே டிஃபென்ஸ் கம்மியாவும் அட்டாக் பவர் அதிகமாவும் இருக்கும். ஏன்னா அந்த லெவல்ல இருக்கிற என்பிசிஸ் தான் இவனுங்க. சோ இவனுங்களை காலி பண்ணணும்னா நம்ம ஹீரோ இருக்கிற எல்லா ஸ்டாட் பாயிண்ட்ஸையும் யூஸ் பண்ணி ஆகணும். இப்ப எல்லாத்தையும் ஸ்ட்ரென்த்லயும் எஜிலிட்டிலையும் போட்டு இவனுங்க எல்லாரையும் காலி பண்ணணும்னு நினைப்பான். இப்ப இன்னும் 10 செகண்ட் தான் பிளாக் ஸ்மித் ரேஜ் இருக்கும். அந்த 10 செகண்ட்குள்ள இன்னும் ஒருத்தனையாவது கொன்றணும்னு முடிவு பண்ணி இன்னொருத்தனை பின்னாடி இருந்து குத்துவான். ஆனா இது கிரிட்டிக்கல் ஹிட்டா இருக்காது. அந்த காரணத்தினால அவனும் இந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சிருவான். இப்ப நம்ம ஹீரோவோட பிளாக் ஸ்மித் ரேஜ் முடிஞ்சு போச்சு. இப்போ உடனே அவனுங்களும் சொல்லுவானுங்க, ஒருவேளை அங்கிருந்து நீ கீழே இறங்கி வரலன்னா மொத்த படிக்கட்டையும் கொளுத்திடுவோம் அப்படின்னு. நம்ம ஹீரோக்கும் வேற வழியே இல்லாததுனால கீழே இறங்கி வருவான். இப்ப இவனுங்க எல்லாரும் சுத்து போட ஆரம்பிச்சிருவானுங்க. ஒருவேளை சுத்து போட்டு நம்ம ஹீரோவை அடிச்சானுங்கன்னா கண்டிப்பா நம்ம ஹீரோவை கொன்றுவானுங்க. நம்ம ஹீரோ கிட்ட வழியே இருக்காது. இருந்தாலும் நம்ம கிரிட் கிட்ட ஒரு பேக்கப் பிளான் இருக்கும். இப்ப அந்த பேக்கப் பிளானை தான் யூஸ் பண்ண போறான். அது என்ன அப்படின்னா லெஜெண்டரி பிளாக் ஸ்மித்தோட பேஷன்ஸ். அப்படி ஒரு ஸ்கில் நம்ம ஹீரோ கிட்ட இருந்துச்சுல, அந்த ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்ணா 200% டிஃபென்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதை வச்சு இவனுங்க எல்லாரும் ஈஸியா காலி பண்ணிடலாம் நினைப்பான். இப்ப அதை ஆக்டிவேட் பண்ண சொல்லி சிஸ்டம் கிட்ட சொல்லுவான். அதை சொல்லி முடிச்ச உடனே சிஸ்டம் முடியாதுன்றோம். ஏன் அப்படின்னா அந்த ஸ்கில்ல தானாலாம் நம்ம ஹீரோவால ஆக்டிவேட் பண்ணவே முடியாது. அதுவே தானா ஆக்டிவேட் ஆனா மட்டும்தான் உண்டு. அந்த ஒரு காரணத்தினால முடியாது அப்படின்னு சொல்லி காரி துப்பிடும். இப்போ உடனே பக்கத்துல இருக்கிறவன் கேட்பான், என்ன சாகிறதுக்கு ரெடியா அப்படின்னு. நம்ம ஹீரோ, ஐயோ ஐயா இருங்கய்யா, அங்கேயே இருங்கய்யா, உங்க எல்லாரையும் இதை வச்சு காலி பண்ணிடலாம் நினைச்சேன். ஆனா கடைசி நேரத்துல இதை பத்தி இந்த பக்கி ஆக்டிவேட் ஆக மாட்டேன்னு சொல்லிடுச்சு. இப்ப இவனுங்க என்னை கொன்றுவானுங்களே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இருந்தாலும் சண்டை போட்டுதான் ஆகணும். இப்ப அவனுங்களும் திருப்பி வந்து அடிக்க ஆரம்பிச்ச உடனே நம்ம கிரிட்டும் தப்பிக்க ட்ரை பண்ணுவான். ஆனா அவனுங்க எல்லா பக்கம் இருந்து அட்டாக் பண்ற காரணத்தினால நம்ம கிரிட்டுக்கு டேமேஜ் விழுக ஆரம்பிச்சிடும். இப்ப நம்ம கிரிட் வேற வழியே இல்லாம ஒரு இன்டர்மீடியட் போர்ஷன் எடுத்து குடிப்பான். ஆக்சுவலா இந்த இன்டர்மீடியட் போர்ஷன் 1500 ஹெச்பி வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணும். ஆனா இவனோட மேக்ஸிமம் ஹெச்பியே 316 தான். இவன் இருக்கிற லெவலுக்கு 316 வரைக்கும் தான் வரும். இப்ப இதை போய் குடிக்கணுமான்னு யோசிப்பான். இருந்தாலும் வேற வழி இல்ல. இதை குடிச்சு திருப்பி சண்டை போட ஆரம்பிச்சிருவான். அப்போ ஒருத்தன் பக்கத்துல நம்ம ஹீரோவை ஆக்ஸை வச்சு அடிக்க வரப்ப டக்குன்னு தன்னோட ஆரோவை வச்சு அந்த ஆக்ஸை டிஃப்ளெக்ட் பண்ணிடுவான். ஆனா போகும்போது அது கால்ல உரசிட்டு போயிடும். அதனால கால்ல டேமேஜ் வாங்கிடுவான். திரும்பி அவனுக்கு அடிக்க வரும்போது தப்பிச்சு இப்ப வேற வழியே இல்லாததுனால ஒரு ஸ்ட்ரென்த் போர்ஷனையும் ஒரு எஜிலிட்டி போர்ஷனையும் குடிப்பான். இப்ப அதை குடிச்சு முடிச்சுட்டு திரும்பி அவங்களோட அட்டாக்ஸ்ல இருந்து ஈஸியா தப்பிச்சுக்கிட்டே இருப்பான். ஆனா இவன் தப்பிக்கிறத பார்த்தோன்னே அவனுங்க இன்னும் வேகமா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. நம்ம ஹீரோவுக்கும் டேமேஜ் பட ஆரம்பிச்சிடும். இப்ப அட்லீஸ்ட் தன்னோட காலை மட்டுமாவது ரெக்கவர் பண்ணணும் நம்ம ஹீரோ யோசிப்பான். அதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. இப்ப அவனுங்களை பார்த்து என்ன சொல்லுவானா, என்ன கொல்றது கஷ்டமா இருக்கா, நீங்க ஒருவேளை இப்படியே திரும்பி போயிட்டீங்க, அந்த கான்ட்ராக்டை மட்டும் இங்க வச்சுட்டு போயிட்டீங்கன்னா உங்க எல்லாரையும் உயிரோட விட்டுறேன் அப்படின்னு சொல்லுவான். அவனுங்க உடனே கோவப்பட்டு, டேய் நீ எங்கெல்லாம் ஒரு ஆளை கொண்டிருக்க, எங்களுக்கு கான்ட்ராக்டை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது, கண்டிப்பா உன்னை கொண்டுட்டு தான் போவோம். அதுவும் இல்லாம நீ அந்த ஒரு காலை மட்டும் வச்சு உன்னால என்ன பண்ண முடியும், உன் காலையும் டேமேஜ் ஆயிருக்கு, உன்னால ரொம்ப நேரம் எங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது, உன்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும் போது
கரெக்டா வந்து நம்ம ஹீரோ அவனை அட்டாக் பண்ணி அவனையும் கொன்றுவான். எப்படின்னு பார்த்தா இந்த இன்டர்மீடியேட் போர்ஷன் இருக்குல்ல, அதுக்கு கூல் டவுன் டைம் 20 செகண்ட் இருக்கும். அந்த 20 செகண்டுக்கு நம்ம ஹீரோ பேசியே ஓட்டிடலாம் நினைப்பா. அதே மாதிரி நடந்த உடனே நம்ம ஹீரோவும் அதே பண்ணி போர்ஷனை குடிச்சு தன்னோட காலையை ரெக்கவர் பண்ணி இப்ப அவனையும் போட்டு தள்ளிட்டான். இப்ப எல்லாரையும் பார்த்து சொல்லுவான், நான் தான் சொன்னேன்ல இது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு. என்ன இப்பயாவது நீங்க எல்லாரும் சரண்டர் ஆக ரெடியா அப்படின்னு கேட்பான். பேசி பேசியே எங்களை டிராப்ல மாட்டி விடுறீல, இப்பவே உன்னை காலி பண்றேன் பாரு அப்படின்னு உடனே ஒருத்தன் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக வருவான். பதிலுக்கு நம்ம ஹீரோவும் அந்த ஆரோவை வச்சு அவனை குத்தலான்னு போகும்போது கரெக்டா ஏற்கனவே ஒருத்தன் சாகாம போனால அவன் திரும்பி உள்ள புந்து நம்ம ஹீரோ கிட்ட இருந்து அந்த ஆரோவை வாங்கிக்கிடுவான், அந்த அட்டாக்கை வாங்கிக்கிடுவான். இப்ப கரெக்டா பின்னாடி இருந்து 2 பேரும் ஜம்ப் பண்ணி 2 பேரும் நம்ம ஹீரோவை ஸ்லாஷ் பண்ணிடுவானுங்க. நம்ம ஹீரோவுக்கு டேமேஜ் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. இப்ப நம்ம ஹீரோ இன்னொரு போர்ஷனை குடிச்சாகணும். ஆனா அதுக்கான டைமிங் நம்ம ஹீரோக்கு இல்ல. அதே மாதிரி நம்ம ஹீரோவை ஓட விடாம இவனுங்க புடிச்சு வேற வச்சுக்கிடுவானுங்க. இப்ப நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுனே தெரியல. இப்படியே நம்ம சாக போறோமா, இந்த மிஷன்லயே நம்ம தோக்க போறோமா நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்பதான் மாடி மேல இருக்கிற ஒரு விஷயத்த கவனிப்பான். அது ஒரு ஆர்மர் மாதிரி தெரியும். அதை பார்த்ததும் நம்ம ஹீரோக்கு புரிஞ்சு போயிடும் அதுதான் தனக்கான ஒரே வழி. இப்போ உடனே என்ன பண்ணுவானா, தன்னோட அந்த ஆரோ இருக்குல்ல அதை எடுத்து அந்த மொட்டையோட பின்னாடி குத்திட்டு திரும்பி அந்த ஆரோவை இவனுங்க மேல தூக்கி போட்டுருவான். தூக்கி போட்டுட்டு கரெக்டா மேல ஓட ஆரம்பிச்சிருவான். இப்ப அவன் மாடிக்கு ஓட ஆரம்பிச்ச உடனே அவனுங்களும் சொல்லுவானுங்க, உன்னோட வெப்பனையும் தூக்கி போட்டுட்ட, வெப்பனும் இல்லாம அந்த மாடிக்கு போய் மட்டும் உன்னால என்ன பண்ணிட முடியும், உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு திரும்பி அவனுங்களும் துரத்திட்டு வர ஆரம்பிச்சிருவானுங்க. இப்ப நம்ம ஹீரோ மேல ஓடும்போது அந்த கானை பார்த்து கேட்பான், கான் உங்களுக்கு இந்த ஸ்மித்தியை காப்பாத்தணும்னு ஆசை இருக்கா இல்லையா அப்படின்னு. ஆமா எனக்கு ஆசை இருக்கு, இது என்னோட பரம்பரையா வந்த ஒரு ஸ்மித்தி, இதை என்னால விட்டு தர முடியாது, இப்ப மட்டும் நீ எனக்கு உதவி செஞ்சீனா நான் உனக்கு காலத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அப்படியா, அப்ப சரி, அப்ப இத கொஞ்ச நேரம் கடன் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்மர் மேல இருக்க துணியை எடுப்பான். இத பார்த்ததும் அந்த கானும், அச்சச்சோ அது உன்னால வியர் பண்ண முடியாது, அது யாருனாலும் யூஸ் பண்ண முடியாத ஆர்மர், வேணாம் அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப கரெக்டா அந்த 3 பேரும் மாடி மேல ஓடி வந்துருவானுங்க. அவனுங்க ஓடி வந்த உடனே நம்ம ஹீரோவை 3 பேர் சேர்ந்து அட்டாக் பண்றதுக்காக வருவானுங்க. நம்ம கிரிட் உடனே அவனுங்களை பார்த்து கேட்பான், கேள்விப்பட்டிருக்கீங்களா ஓவர் கியர்டுன்ற வார்த்தைய அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த ஸ்வாட வச்சு 3 பேரையும் ஒரே ஸ்லாஷ் 3 பேரை ஸ்லாஷ் பண்ண உடனே 3 பேரும் அந்த ஒரு ஸ்லாஷ்கே செத்து போயிருவானுங்க. இப்போ உடனே நம்ம கானும் மேலே ஏறி வருவாரு. என்னாச்சு தம்பி, உனக்கு எல்லாம் ஓகே தானா அப்படின்னு. டக்குன்னு நம்ம ஹீரோவை பார்த்ததும் அவருக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். நீ எப்படி அதை வியர் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோ அது 2த்தையுமே போட்டு அது 2த்தையுமே யூஸ் பண்ணிருப்பான். அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்குமே ரொம்ப சூப்பரா தெரியும். இந்த மாதிரி ஒன்ன போய் நீங்க எதுக்காக ஒளிச்சு வச்சிருக்கீங்கன்னு கேட்பான். இப்ப இந்த ஆர்மர் இருக்குல்ல, இதோட பேரு வால்ஹாலா, அதே மாதிரி இந்த ஸ்வாடோட பேரு டெயின்ஸ் லைஃப். இது 2மே யூனிக் ஐட்டம்ஸ். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்ல, எபிக்கு மேல யூனிக், அதுக்கு மேல லெஜெண்டரி. இப்ப இதை உருவாக்குனவர் பேரு அல்பாட்டினோ அப்படின்றதும் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிடும். இப்ப இது எல்லாத்தையும் கேட்ட உடனே நம்ம கானுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடும். தம்பி நீ அந்த ஐட்டமோட வேல்யூஸை ரெகக்னைஸ் பண்றியா, அதே மாதிரி அதை உருவாக்குனவர் பேரையே கண்டுபிடிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் அதிர்ச்சியில கேட்பாரு. நம்ம ஹீரோ உடனே எனக்கு தெரியும், என்னால பார்த்தாலே கண்டுபிடிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா அது அவனோட கிளாஸ்ல இருக்கிற ஒரு ஸ்கில், அதனால அவனுக்கு அது என்னமோ ஈஸி தான். இப்ப இதை கேட்டதும் பிளட் பிரஷர் ரைஸ் ஆகி அவர் உடனே மயக்கம் போட்டு விழுந்துருவாரு. அந்த கானு அங்கேயே விழுந்து கிடப்பாரு. அடச்சை, இவர் என்ன மயக்கம் போட்டு விழுந்தாரு, என்ன இருந்தாலும் இவர் சரக்கடிக்கிறவர் தானே, இந்த மாதிரி தான் கேர்ஃபுல்லா இருக்கணும், இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாம வயசான காலத்திலேயே குடிச்சுக்கிட்டு இருந்தா இப்படிதான் ஆகும். சரி அதெல்லாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கான் பக்கத்துல வந்து உட்கார்ந்துக்கிட்டு, நான் தான் இந்த குவெஸ்ட் கிளியர் பண்ணிட்டேன், அந்த காரணத்தினால நீங்க ரொம்ப நோண்டி எல்லாம் அது கேட்கணும்னு அவசியம் இல்ல, வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து அடுத்த குவெஸ்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லுவான். அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும். அடா ஆமா, அடுத்த குவெஸ்ட் கொடுக்க வேண்டிய ஆளே இவர் தானே, அச்சச்சோ இந்த ஆளே மேக்கப் போட்டுட்டாரு, அடச்சை லிக்விட் குவெஸ்ட் எல்லாம் போயிடுமே, யோ மேக்கப் போடாதையா, ஐயோ வாயில வேற நுரத்தலுதே, யோ இப்படியே போயிடாதையா, பாம்பையா உன்னை கொத்துருச்சு, வெறும் சரக்கடிச்சு தானே கீழே விழுந்த, எதிர்ச்சி இல்லையான்னு கத்திக்கிட்டே இருப்பான். இப்ப இன்னொரு பக்கம் நம்மளுக்கு மெரோ கம்பெனியை காட்டுவாங்க. இந்த மெரோ கம்பெனியோட ஓனர் வால்மன் கிட்ட போயிட்டு இத பத்தி ரிப்போர்ட் பண்ணிடுவானுங்க. அதாவது அந்த 5 பேரும் ஸ்மித்துக்குள்ள போனானுங்க, ஆனா அதுக்கப்புறம் எங்க போனானுங்கன்னே தெரியல அப்படின்னு. இதை கேட்ட உடனே அந்த வால்மன் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு அவனோட அந்த அடியாளை பார்த்து, ஏண்டா நீ தானே அந்த 5 பேரையும் கூட்டிட்டு வந்த, இப்ப அந்த 5 பேருக்கும் நீ ஏற்கனவே காசு கொடுத்தியே, அந்த காசுக்கெல்லாம் யார பதில் சொல்றது, அந்த காசை நீ தான் தரணும் அப்படின்னு சொல்லுவான். ஆனா அந்த அடியாளும் சொல்லுவான், என்கிட்ட அவ்வளவு காசு இல்லையே அப்படின்னு. அப்படியா, அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல, உன்னையும் உன்னோட குடும்பத்தையும் நான் அப்படியே போய் ஸ்லேவா வித்துறேன், அப்ப எனக்கு காசு கிடைக்கும்ல, அதை வச்சு வாங்கிக்கிறேன்னு சொல்லி இவனை இழுத்துட்டு போக சொல்லிடுவான். இப்ப தன்னோட ஸ்ட்ராட்டஜிஸ்ட பார்த்து என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்பான். இப்ப இந்த வால்மண்டோட ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பேரு ராபிட். இவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, எனக்கு தெரியல சார், அவனுங்க 5 பேரும் அங்க போனது உண்மைதான், ஆனா அதுக்கப்புறம் தான் காணாம போயிருக்கானுங்க, அவனுங்க எங்க போனானுங்கன்றத நம்ம இனிமேதான் இன்வெஸ்டிகேட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவான். இப்ப இந்த மெரோ கம்பெனி இருக்குல்ல, அது என்ன பண்ணுதுன்னா இந்த மாதிரி மொத்தமா ஐட்டம்ஸ பல்கா விக்கிறானுங்க.
அது மூலமா இங்க இருக்கிற ஸ்மித்தி எல்லாத்தையும் அவனுங்க மொத்தமா மூடணும் ட்ரை பண்ணாருங்க. அப்படி மூடினதுக்கு அப்புறம் இந்த ஸ்மித்தியோட பில்டிங்ஸ் எல்லாத்தையும் இவனுங்க கம்பெனி கீழே கொண்டு வந்து மெரோ கம்பெனியோட எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும் தான் இங்க விற்கணும் அப்படின்னு சொல்லி இவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கு தான் இந்த வேல்மெண்ட் எல்லாத்தையுமே பண்ணா. ஆனா அப்படி விட்டு கொடுக்காம இருக்கிற ஒரே ஒரு ஸ்மித்தி இந்த கானோட ஸ்மித்தி மட்டும்தான். இப்ப அந்த கான் எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேல்மெண்ட்டும் கேட்பான். அப்ப அந்த ராபிட் என்ன சொல்லுவானா, 2 மணி நேரத்துக்கு முன்னாடி யாருனே தெரியாத ஒரு சின்ன பையன் அவரை பக்கத்துல இருக்கிற கிளினிக்கு கூட்டிட்டு வந்ததா நான் கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆனார்னு தெரியல. அநேகமா அந்த கிளினிக்ல தான் இருக்கணும் அப்படின்னு இந்த ராபிட் சொல்லுவான். இப்ப இந்த வேல்மெண்ட்டும் சொல்லுவான், நம்ம இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இவ்வளவு காசு செலவு பண்ணிருக்கோம், இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப போயிட்டு அந்த கான் அப்படியெல்லாம் சும்மா விட முடியாது. அந்த ஸ்மித்தியும் நமக்கு வேணும். இனிமேல் இது எல்லாத்தையும் நீ தான் பாத்துக்கணும். உன்கிட்ட பொறுப்பா ஒப்படைக்கிற, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா அந்த ஸ்மித்தி எனக்கு கீழே வந்தாகணும். இது எல்லாத்தையும் நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணும், அந்த கானும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவா. இந்த ராபிட்டும் சரி சார் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருந்து போவான். நம்ம கிரேட் அவனோட வீட்டுல தான் இருப்பான். ஆனா ரொம்ப சந்தோஷமா இருப்பான், அதுவும் ஜாலியா இருப்பான். ஐ ஜாலியா இருக்கு, ஏன்னா அந்த 5 பேரையும் கொன்னதுக்காக நம்ம ஹீரோ லெவல் 21 போயிட்டான். அதே மாதிரி இப்ப அந்த கான் மூலமா நம்ம ஹீரோக்கு லிங்க்டு குவெஸ்டும் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஐ ஜாலி, ஐயா ஜாலி அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இது மட்டும் கிடையாது, அந்த கானை காப்பாத்துறதுக்காக தம்பி உனக்கு ஏதாவது நான் பண்ணியே ஆகணும் அப்படின்னு அவர் கேட்டாருன்னா அந்த ஆர்மரையும் அந்த ஸ்வாடையும் கேட்டுலாம். அவ்வளவுதான், அது மட்டும் கிடைச்சிருச்சு, நான் அதை வித்து பணக்காரன் ஆயிருவேன். இப்ப இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த ஆர்மர் இருக்குல்ல, இந்த ஆர்மரும் சரி அந்த ஸ்வாடும் சரி, இது ரெண்டுமே யூனிக் கிரேடு. நம்ம ஹீரோ ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்வாட ஒன்னு உருவாக்குனால, அது இன்னும் உருவாக்கல, அதோட டிசைன் மட்டும் வச்சிருக்கான்ல, அது மாதிரி இதுவும் யூனிக் கிரேட் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிப்பான். ஆக்சுவலா இந்த ஃபெயிலியர் உண்மையில யூனிக் கிரேடா அப்படின்றது இன்னும் தெரியல, ஏன்னா அது இன்னும் செய்யவே இல்ல. மேபி அது லெஜெண்டரியா கூட இருக்கலாம். இப்ப நம்ம ஹீரோவும் திரும்பியா அந்த போய் பார்ப்போம், அந்த கானை கிளினிக்ல விட்டுட்டு வந்தோம், இப்ப இனியா அவர் சரியா இருப்பாருன்னு சொல்லிட்டு கேம்குள்ள லாகின் பண்ணி அவரை பாக்குறதுக்காக போவான். இப்ப அவன் கேம்குள்ள லாகின் பண்ண உடனே அவன் ஸ்பான் ஆகிற இடமே அந்த கிளினிக்கா தான் இருக்கும். இப்ப உள்ள போன உடனே அவரும் ஓரளவு குணமாயிருப்பாரு. இப்ப டாக்டர் வந்து சொல்லுவாரு, ஆக்சுவலா இவருக்கு பிளட் பிரஷர் இருந்துச்சு, அதை நான் லோ பண்ணிட்டேன், இப்போதைக்கு அவர் நல்லா தான் இருக்காரு, அவர் குடிக்காம மட்டும் இருந்தாருன்னா ஓரளவு ரெக்கவர் ஆயிடுவாரு, எந்த பிரச்சனையும் கிடையாது, இது எல்லாமே கடவுளோட கிருபை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. நம்ம ஹீரோவும் இப்ப அவர்கிட்ட பேசுறதுக்காக போவான். இப்போ உடனே அந்த கான் சொல்லுவாரு, நீ பண்ண உதவியை நான் என்னைக்கு மறக்கவே மாட்டேன், நீ எனக்கு நிறைய உதவி பண்ணிருக்க அப்படின்னு. நம்ம ஹீரோவும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்மளாம் ஒரே கண்ட்ரி, நமக்குள்ள இதுக்கு நன்றி, அதுவும் இல்லாம நம்ம 2 பேருமே பிளாக் ஸ்மித், ஒரு பிளாக் ஸ்மித் இன்னொரு பிளாக் ஸ்மித்துக்கு உதவி செய்யறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பான். சரி டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம், வாங்க கிளம்பலாம் அப்படின்னு நம்ம கானை பார்த்து சொல்லும் போது நம்ம கான் சொல்லுவாரு, தம்பி அதுலதான் ஒரே ஒரு சிக்கல், அது என்ன அப்படின்னா என்கிட்ட சுத்தமா பைசாவே கிடையாது, அதனால இந்த டாக்டர் விசா கொடுக்க முடியல, நீ இதையும் கொஞ்சம் கொடுத்துறியா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. டக்குன்னு பார்த்தா இந்த டாக்டர் நம்ம ஹீரோ பின்னாடி வந்துட்டு, தம்பி நல்லா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ, காசு கொடுக்கல கடவுளோட கோபத்துக்கு ஆளாயிருவா அப்படின்னு சொல்லுவாரு. அட பாவிகளா, காசு கொடுத்தாதான் கடவுளே கருணை காட்டுவாரு போலயே, என்னடா இப்படி பண்றீங்க, மாத்தி மாத்தி பேசுறீங்களடான்னு சொல்லி வேற வழியே இல்லாம அவர்கிட்டயே அந்த காசை கொடுத்து நம்ம கானையும் திரும்பி ஸ்மித்திக்கு கூட்டிட்டு வந்துருவான். இப்ப நம்ம கானையும் தாங்கி பிடிச்சு அவன் மேல கூட்டிட்டு போயிட்டு இருப்பான். இப்போ உடனே கானும் சொல்லுவாரு, சே நான் தான் இந்த ஸ்மித்தியை பாத்துருக்கணும், என்னால இப்படி பாத்துக்க முடியாம போயிடுச்சு, நீ பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு. இப்போ உடனே நம்ம ஹீரோவும் சொல்லுவான், ஒருவேளை நான் இல்லாத நேரத்துல நீங்க மயக்க போட்டு விழுந்திருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கிறது, உங்களால ஹாஸ்பிட்டலே போயிருக்க முடியாது. ஆமாப்பா கரெக்ட், அதே நீ தான் பண்ண, நான் உனக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனா என்ன பண்றதுன்னு தான் எனக்கு தெரியல அப்படின்னு நம்ம கான் சொல்லுவாரு. நம்ம ஹீரோ நேரா கூட்டிட்டு வந்து ஆர்மர் கிட்ட விட்டுருப்பான். இதை கொடுங்களேன், இதை மட்டும் கொடுத்தீங்கன்னா நான் வித்து பணக்காரனாயிருவேன் அப்படின்னு சொல்லுவா. இதை கேட்ட உடனே அவரு, இல்ல தம்பி கிரிட்டு கொஞ்சம் பொறுமையாயிரு, இதை என்னால தர முடியாதுன்னு பாரு. ஏன் தர முடியாது, நான் உன்னோட காப்பான், நான் தான் உன்னோட காப்பான், நல்லா புரிஞ்சுக்கோங்க சாரே, நான் தான் உங்களோட காப்பான், இதை கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு கேட்கும் போது, இல்லப்பா இது என்னோட பரம்பரையா வருது, எல்லாருமே பாதுகாத்துட்டு வருது, அந்த காரணத்தினால இதை என்னால தர முடியாது, நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அதுவும் இல்லாம இந்த டைன்ஸ் லைஃபும் சரி இந்த வேல்ஹாலாவும் சரி, இது ரெண்டுமே யூஸ்லெஸ்ஸான ஐட்டம்ஸ், அன்லக்கி ஐட்டம்ஸ் சொல்லுவாங்க. ஏன்னா இதோட உண்மையான பவரை இது வரைக்கும் யாராலையும் வெளில கொண்டு வரவே முடியல, இதை யார் போட்டாலும் அவங்களால ஒழுங்கா இதை எக்யூப் பண்ணி ஒழுங்கா யூஸ் பண்ணவே முடியாது. அந்த காரணத்தினாலவே 100 வருஷமா இது சும்மாவே தான் கிடக்கு. அதாவது அந்த ஆல்பர்டினோ செஞ்சார்ல, அவர் செஞ்சதுல இருந்து இது சும்மாவே தான் இருக்கா, இதை யாருனாலும் யூஸே பண்ண முடியலையா. ஆனா 130 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒருத்தர் வந்தாரா, இவங்க குடும்பத்துல வந்து இந்த ஆர்மரையும் இந்த ஸ்வாடையும் யூஸ் பண்ணி அவர் ரொம்ப இதோட ஃபுல் பவரையுமே வெளில கொண்டு வந்தாரா, அதுதான் பாக்மா. இந்த பாக்மா இது ரெண்டுத்தையும் எக்யூப் பண்ணி இதை சூப்பரா யூஸ் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பை டிஸ்பிளே பண்ணாரா. இதை பார்த்த உடனே அப்ப நம்ம கானோட முன்னோரா இருந்த ஒருத்தர் இந்த ரெண்டுத்தையுமே நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லி பாக்மா கிட்ட கொடுத்திருக்காரு. ஆனா பாக்மா இது ரெண்டுத்தையுமே ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஏன் அப்படின்னா இதோட ஓனர் நான் கிடையாது, இதோட உண்மையான ஓனர் என்னைக்காவது வருவான், அவன் கிட்ட இதை கொடுங்க, அது வரைக்கும் இது உங்ககிட்டயே இருக்கட்டும் சொல்லியிருக்காரு. அப்ப அங்க இருந்து இந்த முன்னோர்கள் எல்லாரும் பாத்துக்கிட்டே வந்திருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ இதை யூஸ் பண்ணியிருக்கான். இதை பார்த்த உடனே நம்ம கானுக்கு ஒரு விஷயம் புரியவே புரியாது. இது எப்படி நீ பண்ண, இத நீ எப்படி பண்ணன்றத சொல்றீல, அந்த ஆன்சரை பொறுத்து நான் அடுத்த முடிவை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப நம்ம ஹீரோவோட சான்ஸ் வந்துருச்சு, இது ரெண்டுத்தையும் வாங்குறதுக்கான சான்ஸ்.
உடனே இவன் என்ன சொல்லுவானா, எனக்கும் பேக்மாவுக்கும் கொஞ்சம் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லுவான். அப்ப நீதான் பேக்மாவோட டிசெண்டா அப்படின்னு அவர் கேட்கும்போது, ஆமா அது நானே நானே அப்படின்னு சொல்லிடுவான். இப்ப சிஸ்டமும் நம்ம ஹீரோவுக்கு லெஜெண்டரி கிளாஸ்க்கான ஒரு quest கொடுத்துரும். ஆக்சுவலா ஒவ்வொரு கிளாஸ்க்கும் ஒரு quest இருக்கும். அந்த கிளாஸ் அவங்க ஃபுல்லா மாஸ்டர் பண்றதுக்குன்னு ஒரு quest. இப்ப பேக்மாவோட டிசெண்டன்ட்கான quest இது. இது என்ன அப்படின்னா, இது நிறைய லிங்க்டு quest, நிறைய quest இருக்கு. இதுக்குன்னு எந்த டைம் லிமிட்டும் கிடையாது. நம்ம ஹீரோ ஒவ்வொரு quest-ஆ முடிச்சு வர நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா பேக்மாவா மாறிக்கிட்டே வருவான். இப்ப ஃபர்ஸ்ட் quest என்னன்னா, நம்ம ஹீரோ பேக்மாவோட ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பை ரிவைவ் பண்ணணும். அதாவது அதை யூஸ் பண்ணணும். ஆக்சுவலா இந்த பேக்மா இருக்கார்ல, அவரு வெறும் ஒரு பிளாக் ஸ்மித் மட்டும் கிடையாது, அவர் ஒரு பெரிய ஸ்வாட்ஸ்மேனும் கூட. அந்த காரணத்தினால நம்ம ஹீரோ அதோட ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பை யூஸ் பண்ணும். அப்படி யூஸ் பண்ணி நம்ம கான் கிட்ட காட்டினா நம்ம கான் அதை புரிஞ்சுக்கிட்டு இவன் தான் பேக்மாவோட டிசெண்டன்ட் அப்படின்றத எடுத்துக்கிட்டு இது 2 ஐட்டமையும் நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துருவாரு. இந்த quest-ஓட ரிவார்டே இந்த 2 ஐட்டம் தான். அதுலயே முக்கியமா அந்த டெய்ன்ஸ் லைஃப் நம்ம ஹீரோ கிட்ட வந்துரும். இதுக்கு எனக்கு ப்ரூஃப் வேணும், அதனால இப்போதைக்கு என்னால இதை தர முடியாது அப்படின்னு நம்ம காண சொல்லிடுவாரு. இருந்தாலும் பார்த்த சந்தோஷத்துக்காக நம்ம ஹீரோவை மீட் பண்ணார்ல, அந்த சந்தோஷத்துக்காக குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கிறதுக்கு 2 பாட்டில் எடுப்பாரு. நம்ம ஹீரோ உடனே சே நீங்க குடிக்கலாம் கூடாது, இது உங்களோட உடல்நிலைக்கு ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொல்லி அக்கறையோட அதை வாங்கி அவனோட இன்வென்ட்ரிக்குள்ள போட்டு வச்சுக்கிடுவான். ஏன்னா சைட்ல அப்புறமா இதை பிளாக்ல வித்துடலான்னு, ஏன்னா அது நிறைய காசு போகுமா, நல்ல சரக்கு. இப்போ உடனே நம்ம ஹீரோவையும் அந்த கானையும் பாக்குறதுக்காக மெரோ கம்பெனில இருந்து ராபிட்னா அவன் வருவான். அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒருத்தர் இருந்தால அந்த வேல்மெட்டோட ஆளு, அவன் இங்க வந்துருவான். இவனை பார்த்த உடனே இப்ப இவன் என்ன கேட்பான் அப்படின்னா, நீங்க ஏற்கனவே கடன் வாங்கியிருக்கீங்க, 600 கோல்டுக்கான கடன். ஆனா அந்த கடனை உங்களால கொடுக்க முடியாம போயிடுச்சு. அந்த காரணத்தினால மெரோ கம்பெனி இந்த ஸ்மித்தியை வாங்கிட்டு அந்த கடனை செட்டில் பண்ணிரும், உங்களுக்கு தேவையான காசையும் கொடுத்துரும். நீங்க ஏன் அதுக்கு ஒத்துக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனா நம்ம கான் அதுக்கு ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிடுவாரு. ஏன்னா இது அவரோட ஸ்மித்தியா, அவர் விட்டு தர மாட்டேன்னு சொல்லிடுவாரு. கடன் வாங்கினது என்னமோ உண்மைதான், ஆனா அதுக்காக ஸ்மித்தியை தர மாட்டேன்ருவாரு. இப்ப ராபிட்டும் கேட்பான், சரி நான் வேணா உங்களுக்கு இன்னொரு ப்ரொபோசல் கொடுக்குறேன். அது என்ன அப்படின்னா, இந்த ஸ்மித்தியோட பில்டிங்கை நாங்க வாங்கிக்கிறோம், இதுக்கான ரைட்ஸ் எல்லாமே எங்க கிட்ட தான் இருக்கும். ஆனா இதுல வேலை பார்க்கறதுக்கான உரிமையை நாங்க உங்ககிட்டயே கொடுத்துறோம். நீங்க இங்கேயே ஒரு நல்ல சம்பளத்துக்கு வேலை பார்க்கலாம். இது எப்படி இருக்குன்னு கேட்பான். ஆனா இது கூட நம்ம கான் ஒத்து வர மாட்டாரு. ஏன்னா அவங்க முன்னோர்களோட ஸ்மித்தியை அப்படியெல்லாம் விட்டு தர முடியாதுன்னு சொல்லிடுவாரு. இப்ப வேற வழியே இல்லாததுனால இந்த ராபிட் ஃபைனலா ஒரே ஒரு ப்ரொபோசல் கொடுப்பான். அது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு காம்படிஷன் வச்சுக்கிடுவோம், ஒரு பிளாக் ஸ்மித்கான காம்படிஷன். எங்க கம்பெனில இருந்து ஒரு பிளாக் ஸ்மித்தும் நீங்களும் போட்டி போட போறீங்க. யாரு பக்காவான வெப்பனை தயாரிக்கிறாங்களோ அவங்க ஜெயிச்சதா அர்த்தம். நீங்க அதுக்கு மேல எந்த மறுப்பு தெரிவிக்க கூடாது. நம்ம கான் இதை ஏத்துக்குருவாரு. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் இது கரெக்டா தான் இருக்கும். ஆனா தான் ரொம்ப நாளா ஸ்மித்தியில இந்த மாதிரி ஈடுபடவே இல்லாததுனால தனக்கு பதிலா தன்னோட சக்சஸர் வந்து இந்த போட்டியில கலந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாரு. சக்சஸர் நம்ம ஹீரோ பக்கம் கை காட்டுவாரு. யார் இருக்கா, நம்ம மட்டும் தானே இருக்கோம். நம்ம ஹீரோ தேடும் போது நீதான்ப்பா அப்படின்னு சொல்லுவாரா. ஓ நானா, என்னது நானா, யோ நான் எப்பயா சொன்னேன், என்னையா நீயா முடிவு பண்ணிட்டு இருக்க, நம்ம ஹீரோவும் கத்துவான். அப்ப இந்த ராபிட் கேட்பான், ஏன்பா உன்னை பார்த்தா இதுக்கு சம்பந்தமே இல்லாத ஆள் மாதிரி தெரியுது, உனக்கு இது ஓகேவா, அவர் சொன்னது நீ ஏத்துக்கிறியா அப்படின்னு. இப்ப கரெக்டா சிஸ்டம் ஒரு கொஸ்டியை உருவாக்கி கொடுத்துரும். அந்த கொஸ்டியை நம்ம ஹீரோ எதுக்காக ஏத்துக்கணும்னு யோசிப்பான். அதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்கும்போது இதெல்லாம் என்னால முடியாதுன்னு தான் சொல்லுவான். ஆனா அப்பதான் லைட்டா உற்று நோக்குவான். அந்த கொஸ்டின் இருக்குல்ல, அதுல அந்த பிரைஸ் மணியை மட்டும் பார்ப்பான். அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு இதை அக்செப்ட் பண்ணணும்னு தோணிரும். உடனே அவங்கள பார்த்து எவனா இருந்தாலும் வரட்டும், எவனா இருந்தாலும் ஏறி மிதிச்சு போயிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி டைலாக் விட்டுட்டு அவர்கிட்டையும் கொஸ்டின் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுவான். என்னடா இது இவ்வளவு நேரம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்ற மாதிரி சொன்னா திடீர்னு எதுக்காக அக்செப்ட் பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த கொஸ்டோட பிரைஸ் அப்படி என்னன்னு கேட்டா 600 கோல்டு தரானுங்களாம். 600 கோல்டுக்கு நம்ம ஹீரோ கிட்ட கேட்டா சாத்தான் கிட்ட ஆவியே விற்பான். இந்த பாவிகள் அடிக்க மாட்டானா? காசுன்னு ஒண்ணு கிடைக்குதுன்னா போதும், நம்ம ஹீரோ எதற்கும் துணிந்தவனா மாறிடுவான். அது மட்டும் கிடையாது, இப்ப இதுக்கு முன்னாடி வந்தானுங்களே ஒரு 5 பேரு, அந்த மாதிரி இல்லாம இது ஒன்னும் காம்பாக்ட் கொஸ்ட் கிடையாது, சண்டெல்லாம் போட தேவையில்ல. இது சாதாரண பிளாக் ஸ்மித் கொஸ்ட் தான். நம்ம ஹீரோ தான் லெஜெண்டரியான பிளாக் ஸ்மித் ஆச்சு. நான் அடிக்கும் போதே ஒரு எபிகிரேட் ஐட்டம் தான் செஞ்சு அடிச்சு முடிச்சிருவேன், அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அந்த 600 கோல்டு எனக்கு தான், என் பாக்கெட்ல தான் வரப்போகுது. இப்பவே அதுல என்னெல்லாம் வாங்கலாம்னு சொல்லி லிஸ்ட் போட போறேன் நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப இன்னொரு பக்கம் நம்ம கான், என்கிட்ட இந்த மெட்டீரியல்ஸ் தான் இருக்கு, இதை வச்சு நம்ம ட்ரைனிங் எடுத்துக்கிடுவோம், பிராக்டிஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கூட சேர்ந்து பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அப்ப நம்ம கிரிட் கேப்பா, ஆமா இத பத்தி எல்லாம் நீங்க ஏன் லார்ட் கிட்ட போய் சொல்லல, அதாவது மெரோ கம்பெனி இவ்வளவு பண்றாங்கல்ல, இத பத்தி அந்த வின்ஸ்டன் வில்லேஜோட லார்ட் கிட்ட போய் சொல்லலாமே அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட் கேப்பா. அப்ப நம்ம கான் என்ன சொல்லுவாருன்னா, அந்த லார்டுக்கும் இது எல்லாத்துலயும் பங்கு இருக்கு, மெரோ கம்பெனியோட சேர்ந்து அவரு இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சொல்ல போனா மெரோ கம்பெனி அவருக்கு காசு கொடுத்துட்டாங்க, அதனாலதான் எதையுமே கண்டுக்க மாட்டாரு அப்படின்னு. சரி நீங்க லார்ட் கிட்ட தான் போகல, இது மொத்த இடம் இருக்குல்ல இந்த வின்ஸ்டன் வில்லேஜ், இந்த மாதிரி சுத்தி இருக்கிற எல்லா வில்லேஜுக்கும் மொத்தமா ஒரு ராஜா இருப்பாரு, அவரு ஏர்ல்ஸ்டைம். அவர்கிட்ட போய் நீங்க பேச போனீங்களா, அவர்கிட்ட இதை ஏதாவது பத்தி சொல்லிங்களா அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட் கேப்பா. அப்ப நம்ம கான் என்ன சொல்லுவாருன்னா, இவங்க அந்த ஏர்ல்ஸ்டைமே பாக்குறதுக்காக போயிருக்காங்க, ஆனா ஒவ்வொரு தடவையும் அந்த லார்ட் இருக்கான்ல அவன் குறுக்க வந்து இதை தடுத்துருவானா, அந்த காரணத்தினால இவங்களுக்கு அந்த வாய்ப்பே கிடைக்க முடியாம போயிடுச்சான், அதனால என்ன பண்றதுன்னே தெரியாம இருந்தாங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவா,
கவலைப்படாதீங்க, நீங்க என்ன நம்பி பொறுப்பை ஒப்படைச்சிருக்கீங்க, கண்டிப்பா நான் ஜெயிப்பேன், உங்களுக்காகவாது இந்த காம்படிஷன்ல ஜெயிப்பேன் அப்படின்னு. இதை கேட்ட உடனே நம்ம கானும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சு, ஒருவேளை என்னோட பையன் உயிரோட இருந்திருந்தானா கண்டிப்பா ஒன்ன மாதிரிதான் இருந்திருப்பான், அவனும் எனக்காக இந்த போட்டியில கலந்துருப்பான் அப்படின்னு சொல்லுவாரு. நம்ம ஹீரோவும் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது, நானும் உங்களோட பையன் மாதிரிதான், நான் ஈஸியா இந்த போட்டியில ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லும் போதுதான் நம்ம ஹீரோக்கு ஒண்ணு தோணும். அடச்சை, என்ன எனக்கே இது கிரிஞ்சா இருக்கு, இந்த மாதிரி நார்மலா நடந்துக்கிற ஆளே கிடையாது, நான் ஏன் இவ்வளவு கருணை வள்ளல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன், ஒருவேளை கான் நமக்கு நிறைய கொஸ்டின் தருவார் அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சேனோ, நானே அன்கான்சியஸா யோசிக்கிறேனோ அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட் யோசிப்பா. இருந்தாலும் நம்ம ஹீரோவுக்கு இந்த கானை பார்க்கும்போது தன்னோட தாத்தாவோட ஞாபகம் வரும். இவர் பேசுறதும் சரி, இவர் நடந்துக்கிறதும் சரி, அவங்க தாத்தா இந்த மாதிரி தான் ரொம்ப பாசமா நம்ம கிரிட் கிட்ட இருப்பாரா. அவர் மாதிரியே இருக்கிறதுனால இவர் கூட சேர்ந்து வேலை பார்க்கறது தனக்கு சந்தோஷம் தான், தனக்கு பிடிச்ச ஒருத்தரோட சேர்ந்து தனக்கு பிடிச்ச ஒரு வேலையை பார்க்கறது உண்மையிலே ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிப்பான். இப்ப இது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு திரும்பியும் கேம்ல இருந்து ஒரு வழியா முடிச்சுட்டு அந்த திரும்பி லாக் அவுட் ஆயிட்டு வெளில வந்துருவான். அப்படி வெளில வந்த உடனே பார்ப்பான், பார்த்தா 4 மணி ஆயிடும், காலையில 4 மணி, அட்லீஸ்ட் ஒரு 30 நிமிஷமாவது தூங்குவோம் அப்படின்னு யோசிப்பான். இப்ப இந்த கான் இருக்கார்ல, கானோட கேரக்டர் அந்த பைரான்ல இருக்கிற ஸ்மித்தோட கேரக்டரை விட அப்படியே டிஃபரெண்டா இருக்குது. சொல்ல போனா ஆப்போசிட். என்னதான் இந்த கான் ரொம்ப நாளா ஸ்மித் பக்கம் வரலைனாலும் அவருமே ஒரு நல்ல பிளாக் ஸ்மித் தான். அந்த காரணத்தினால அவரோட ஸ்கில்ஸையும் நம்ம ஹீரோவால குறைச்சு எடை போட முடியாது. அவருமே நிறைய விஷயத்த நம்ம ஹீரோ கிட்ட சொல்லி தருவாரு. இப்ப நம்ம ஹீரோவுக்கு கான் கிட்ட இருந்து ஏதாவது கத்துக்கணும், கானை போய் பார்க்கணும் அப்படின்னா அதை பத்தியே தோணிக்கிட்டே இருக்கும். சை, மறுபடியும் கேம்குள்ள போகணுமா, நான் பைத்தியக்காரனா மார்க்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு திரும்பி கொட்டாவி விட்டுக்கிட்டே அவங்க அப்பா அம்மாவை பாக்குறதுக்காக போவான், அதாவது சாப்பிடுறதுக்காக. அங்க போன உடனே அவங்க அம்மாவும், பரவாயில்லையே என் பையன் காலையிலே எந்திரிச்சானே, எப்படி சூரிய ஒளி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இப்போ வந்து உட்காந்துட்டு, ஆமா எனக்கு ஒரு ஈல் சமைச்சு கொடுங்கம்மா, ஈல் சாப்பிட்டாதான் எனக்கு எனர்ஜி வரும்பா. உடனே அவங்க அப்பா கேட்பாரு, ஈலா உனக்கு எதுக்குறா தம்பி ஈலு, நீ உனக்கு தான் கேர்ள் ஃப்ரெண்டே கிடையாது, நீ கேர்ள் ஃப்ரெண்டே இல்லாம எதுக்கு ஈல் சாப்பிட போறேன்னு கேட்பாரு. நீங்களா என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்கன்னு நினைக்கிறேன், என் பின்னாடி எத்தனை பொண்ணுங்க வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா, அப்புறம் என்ன தம்பி இத்தனை நாளா உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா டக்குன்னு கேட்டுருவாங்க. சை, அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம தாத்தா எப்படி இருக்காரு, நம்ம தாத்தா இப்பெல்லாம் நல்லா இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்பா. இப்ப இதை கேட்ட உடனே அவங்க 2 பேரும் ஒரு அதிர்ச்சியான ரியாக்ஷன் கொடுப்பாங்க. உனக்கு ஒரு தாத்தா இருக்காருன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா, நீ உங்க தாத்தாவை பத்தி பேசுறதே கிடையாது, அதனால உனக்கு தாத்தா இருக்கிறதே நீ மறந்துட்டியோன்னு நான் நினைச்சேன். சரி கவலைப்படாத, நம்ம அப்புறமா போய் பார்ப்போம், அவர் நல்லாதான் இருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லுவாரு. இப்ப நம்ம ஹீரோவா அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப இன்னொரு பக்கம் இந்த பால்மன் கிட்ட இந்த ராபிட் எல்லாத்த பத்தியும் ரிப்போர்ட் பண்ண உடனே இந்த பால்மன் ரொம்ப கோவமாயிருவான். ஏன் அப்படின்னா அவனை பொறுத்த வரைக்கும் அந்த கானை மிரட்டி அந்த ஸ்மித்தை வாங்கிடலாம் நினைச்சான். ஆனா இப்ப அது நடக்கல. அதுக்கு பதிலா இந்த ராபிட் தேவையே இல்லாம இந்த வேலையை இன்னும் பெருசாக்கிட்டு இந்த பிரச்சனை எல்லாத்தையும் இன்னும் இழுத்து விட்டுட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பால்மனுக்கு தோண ஆரம்பிச்சிடும். அதனாலதான் இந்த ராபிட் மேல கோவப்படுவான். ஆனா இந்த ராபிட் இது எல்லாத்தையுமே யோசிச்சுதான் பண்ணியிருப்பான். ஏன் அப்படின்னா ஏற்கனவே இந்த மெரோ கம்பெனி எல்லார்கிட்ட இருந்தும் நிலம் எல்லாத்தையும் புடுங்கிட்டானுங்க. சோ கான் கிட்டையும் மிரட்டி வாங்காம அவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு போட்டி மாதிரி வச்சோம்னா மக்கள் கிட்ட இவங்க மேல இருக்கிற அபிப்பிராயம் மாறும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ராபிட் யோசிச்சிருக்கான். ஆனா இந்த வேல்மெண்ட் அப்படி எல்லாம் யோசிக்க மாட்டான். அவனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பணம் தான். அவன் பணம் கொடுத்து எல்லாத்தையும் வாங்கியிருக்கானா. அப்படி இருக்கிறப்ப என்னோட பணத்தை தாண்டி எவனால எதுவும் பேச முடியும், நான் இந்த பணத்தை வச்சு எல்லாத்தையும் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். அப்ப இந்த ராபிட் என்ன சொல்லுவானா, நீங்க கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாருங்க, இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே கானை ரொம்ப மரியாதையோட நடத்துறாங்க. ஏன் அப்படின்னா எல்லாரும் அவங்களோட பிசினஸ கொடுத்துட்டாங்க. ஆனா கான் மட்டும் இன்னும் அது எதையுமே கொடுக்காம அவர் இங்கே இருக்காரு, இவங்களை எதிர்த்து சண்டை போடுறாரு. அந்த காரணத்தினால மக்கள் எல்லாரும் அவர் மேல நிறைய மரியாதை வச்சிருக்காங்க. இப்ப அவரை எதிர்த்து ஒரு காம்படிஷன் வச்சு ஒருவேளை நம்மளோட திறமையை நம்ம காமிச்சிட்டோம் அப்படின்னா அப்ப ஈஸியா நம்ம ஜெயிச்சிருவோம், மக்கள் எல்லாரும் நம்மளே நம்ப ஆரம்பிச்சிருவாங்க, இது நம்மளுக்கு ப்ராஃபிட் தான் அப்படின்னு சொல்லுவான். இந்த வேல்மெண்ட்டும் ப்ராஃபிட்ன்ற வார்த்தையை கேட்ட உடனே அவனும் இது எல்லாத்தையும் ஒத்துக்குருவா. சரி அதெல்லாம் இருக்கட்டும், அந்த ஆப்போனன்ட் யாரு, அவனை நம்மளால ஜெயிக்க முடியுமா, அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு கேட்கும் போது அவனை பத்தி நாங்க நல்லா விசாரிச்சிட்டோம். அவன் சாதாரண ஒரு பையன் தான், அவனுக்குன்னு எந்த ரெப்புடேஷனும் கிடையாது. அவனுக்கு எதிரா நம்ம இருக்கிறதுலே பெஸ்டான ஒரு பிளாக் ஸ்மித் அனுப்ப போறோம். அதனால கண்டிப்பா அவனை தோக்கடிச்சு நம்ம ஜெயிச்சிருவோம், எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராபிட் சொல்லுவான். இப்ப இன்னொரு பக்கம் நம்ம கிரெட் கான் கூட சேர்ந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருப்பான். இப்ப கானை பாக்குறதுக்காக அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் வந்திருப்பாங்க. அவங்க எல்லாரும் வந்து இந்த நோட்டீஸ்ல இருக்கிறதா உண்மையா அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸை காட்டுவாங்க. இப்ப அந்த நோட்டீஸ்ல மெரோ கம்பெனிக்கும் கானோட ஸ்மித்திக்கும் எதிராக ஒரு காம்படிஷன் நடக்க போகுது. ஒருவேளை இதுல கான் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா கான் கிட்டே அந்த ஸ்மித்தியை கொடுத்துருவாங்க. ஒருவேளை மெரோ கம்பெனி ஜெயிச்சிருச்சுன்னா நம்ம கான் அந்த ஸ்மித்தியோட ரைட்ஸ் எல்லாத்தையும் மெரோ கம்பெனி கிட்ட கொடுத்துருவாரு. அந்த ஸ்மித்திலேயே அவரு வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாரு. இதை பத்தி எல்லாம் போட்டிருப்பாங்க. இது எல்லாத்தையும் கேட்ட உடனே நம்ம காணும், ஆமா இதெல்லாம் உண்மைதான், இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்ப மக்கள் எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம கானுக்கு இவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்களா அப்படின்னா நம்ம மெரோ கம்பெனியும் நல்லவங்க தான் போல அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. இதை கேட்ட உடனே கான் கோவப்பட்டு அந்த பேப்பரை கிழிச்சு போட்டுட்டு, நீங்க எல்லாம் மறந்து போயிட்டீங்களா என்ன, அவங்க இத்தனை நாளா எவ்வளவு அராஜகம் பண்ணாங்கன்றது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா, இந்த ஒரே ஒரு பேப்பர் எனக்கு ஒரே ஒரு தடவை மரியாதை கொடுத்துட்டாங்கன்றதுனால அவங்க இது வரைக்கும் பண்ண எல்லா தப்பையும் நீங்க மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாரு.
அப்பதான் அந்த மக்களுக்கே புரிய வரும். இப்ப இதை பத்தி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த இடத்துக்கு இன்னொருத்தன் வருவான். அவன் உடனே வந்துட்டு என்ன சொல்லுவானா, மெரோ கம்பெனி உங்க எல்லார்கிட்டையும் இந்த நிலம் எல்லாத்தையும் வாங்கும்போது இந்த இடத்த, அதாவது இந்த வின்ஸ்டன் ஒரு வில்லேஜ்ல இருந்து சிட்டியா மாறப்போகுது அப்படின்றது உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஆனா நீங்க எல்லாரும் இந்த காசை வாங்கிட்டு இந்த ஊரை விட்டு போகணும்னு நினைச்சீங்க. அப்புறம் இந்த வின்ஸ்டனே சிட்டியா மாறப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே நீங்க இந்த இடத்துல இருக்கணும்னு நினைச்சீங்க. இப்ப இதுல மெரோ கம்பெனியோட தப்பு இருக்கிற மாதிரி தெரியலையே, இது எல்லாமே உங்களோட தப்பு மாதிரி தானே தெரியுது அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்டோன்னு எல்லாரும் கோவப்படுவாங்க. ஆக்சுவலா இவன் யார் அப்படின்னா, இவன் ஒரு யூசர். இவனோட தலைக்கு மேல ஒரு கிரீன் கலர் டாட் இருக்கும். இதை வச்சுதான் பிளேயர்ஸ் யாரு, இன்னொரு பிளேயர் யாரு அப்படின்றத கண்டுபிடிப்பாங்க. நம்ம ஹீரோவும் இதை வச்சு ஒரு யூசர்ன்றத கண்டுபிடிச்சிருவான். இப்ப மக்கள் எல்லாரும் இவன் மேல கோவப்படுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி இன்னொரு ஆளு எப்படி எங்களை பார்த்து சொல்லலாம், நீ ஒரு வெளியூர்கார, நீ எப்படி எங்களை பார்த்து இந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் ஒண்ணு இங்க சண்டை போடுறதுக்காக வரல, அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. எந்த கம்பெனியா இருந்தாலும் அவங்களுக்கு லாபம்ன்றதுதான் முக்கியம். ஏன்னா லாபம் இருந்தாதான் எந்த கம்பெனியாலையும் நடக்க முடியும். அப்படி இருக்கிறப்ப நீங்க அதை மட்டும் ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களாலையும் அந்த கம்பெனி கூட சேர்ந்து இந்த இடத்துல வாழ முடியும். ஏன்னா நீங்க யாருமே இல்லாம அந்த கம்பெனியால மட்டும் இங்க இருந்துட முடியாதுல்ல. யாருமே இல்லாத இடத்துல கம்பெனியை வச்சு நடத்தி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். இது எல்லாத்தையும் கேட்டதும் அந்த மக்கள் எல்லாரும் ஆமா அதுவும் சரிதான், நம்ம எல்லாரும் இருந்தா மட்டும் தானே மெரோ கம்பெனியாலும் இருக்க முடியும். அப்படி இருக்கிறப்ப நம்ம ஏன் அதை பத்தி எல்லாம் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. இப்ப இவன் வந்து கொஞ்ச நேரத்திலேயே இவன் பேச ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே இந்த கான்வர்சேஷனோட ஃப்ளோவே மாத்திட்டான். இந்த கான்வர்சேஷனையே அவனுக்கு ஏத்த மாதிரி மாத்திட்டான். இப்ப நம்ம காணும் கேட்பாரு, ஆமா நீ நல்லாவே பேசுற, உன்னோட பேர் என்ன அப்படின்னு. இப்ப இவனும் என்னோட பேரு ஹுரோய் அப்படின்னு சொல்லுவான். இப்ப கான் என்ன சொல்லுவாருன்னா, நீ சொன்னது கரெக்ட் தான். ஒரு கம்பெனி இங்க இருக்கணும்னா மக்களும் அதுக்கு உதவி பண்ணி தான் ஆகணும். மக்களும் கம்பெனி ஒன்னா இருந்தா மட்டும்தான் எல்லாருமே டெவலப் ஆக முடியும். ஆனா இது இந்த வின்ஸ்டன் வில்லேஜ் இருக்குல்ல, இது ஏர்ல்ஸ்டைம் அப்படின்னு ஒருத்தரோட டெரிட்டரி கீழே வருது. அதாவது ஏற்கனவே சொன்னோம்ல அந்த ஏர்ல்ஸ்டைம் லார்டு, அவரோட டெரிட்டரி கீழே வருது. அவரு மக்களோட உரிமை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பத்தி சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, இந்த சிட்டில ஏதாவது ஒண்ணு மாறப்போகுது, இந்த சிட்டில ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட் வரப்போகுது அப்படின்னா அது மக்களுக்கு முன்னாடியே தெரியப்படுத்திடணுமா. அதுக்கப்புறம் தான் அந்த டெவலப்மெண்ட்டே கொண்டு வரணும். மக்களோட அனுமதியோட தான் அதை செய்யணும். இந்த ஒரு உரிமையை நம்ம மக்கள்கிட்ட கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா அவங்களுக்காக நம்ம ஏதாவது பண்றோம்னா அவங்ககிட்ட அதை சொல்லிட்டு தான் பண்ணணும் அப்படின்னு இந்த ஏர்ல்ஸ்டைம் கட்டாயமா சொல்லியிருக்காரு. ஆனா இந்த வின்ஸ்டன் வில்லேஜ்ல இருக்கிற பிரச்சனை என்னன்னா, வின்ஸ்டன் வில்லேஜ் ஒரு சிட்டியா டெவலப் ஆகுமா இல்லையானே மக்களுக்கு தெரியவே இல்லை. பாப்புலேஷனும் அதிகமாகிற காரணத்தினால மக்கள் எல்லாரும் இங்க இருக்கிற நிலத்தெல்லாம் வித்துட்டு இந்த இடத்துல இருந்து போயிடலாம் நினைச்சாங்க. அந்த காரணத்தினாலதான் மெரோ கம்பெனிக்கு இது எல்லாத்தையும் வித்துட்டாங்க. ஆனா உண்மையிலே இந்த இடம் உண்மையிலே ஒரு சிட்டியா டெவலப் ஆயிட்டு இருக்கு. அதுக்கான உத்தரவை ஏற்கனவே ஏர்ல்ஸ்டைம் போட்டுட்டாரு. ஆனா அந்த லார்ட் இருக்கால, அவன் மெரோ கம்பெனியோட சேர்ந்துட்டு இந்த இன்ஃபர்மேஷனை மக்கள்கிட்ட சொல்லாம போயிட்டான். அதுக்கப்புறம் மக்களுக்கு இதை பத்தி தெரிய வந்த உடனே அவங்க எல்லாரும் இந்த இடத்துல இருந்துட்டாங்க. இப்ப இதுதான் இந்த இடத்தோட பிரச்சனையே. இப்ப நம்ம ஹீரோய்க்கு புரிஞ்சு போயிடும், இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த லார்டும் அந்த மெரோ கம்பெனியும் அப்படிதான் அப்படின்னு. இப்ப அந்த ஹீரோயும் சொல்லுவான், நீங்க எல்லாரும் என்னையே கன்வின்ஸ் பண்ணிட்டீங்க, இப்ப உங்களுக்காக நான் ஒரு விஷயம் பண்ணணும். அது என்ன அப்படின்னா, நீங்க எல்லாரும் ஏற்கனவே அந்த லார்ட் ஏர்ல பாக்குறதுக்காக போனீங்க அப்படின்றத பத்தி நான் கேள்விப்பட்டேன். ஆனா நீங்க போன எல்லா தடவையுமே இங்க இருக்கிற அந்த லார்டும் மெரோ கம்பெனியும் உங்களை தடுத்துட்டாங்க அப்படிதானே. இப்ப அவங்களோட தப்புக்கள் எல்லாம் வெளியே தெரிய வரணும்னா அதுக்கு நான் அந்த ஏர்ல பாத்துட்டு வரேன், நான் போய் ஏர்ல பார்த்து இது எல்லாத்தையும் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு இந்த ஹீரோய் சொல்லுவான். இதை கேட்ட உடனே மக்கள் எல்லாரும் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க. இப்ப இதுவே அவனுக்கு ஒரு குவெஸ்டா கிரியேட் ஆயிடும். இதை பார்த்த உடனே நம்ம கிரிட்டுக்கு ஆச்சரியமா இருக்கும். அவன் இவங்க கிட்ட இந்த குவெஸ்ட் வாங்கல, இவங்களா அவனுக்கு குவெஸ்ட் கொடுக்கல, இவங்க எல்லார்ட்டையும் பேசி பேசி அவங்களே இவனுக்கு தானாவே குவெஸ்ட் தர மாதிரி இவனே பண்ணிட்டான். அதாவது அவங்கள மேனிபுலேட் பண்ணிட்டான். இதை எப்படி அவன் பண்ண அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட்டுக்கே ஆச்சரியமா இருக்கும். இப்ப இந்த ஹீரோய் வெளில போன உடனே நம்ம கிரிட்டும் வேக வேகமா போய் இவனை பாக்குறதுக்காக போவான். அப்ப அவனை பார்த்து கேட்பான், ஆமா நான் உன்ட்ட டைரக்டாவே கேட்கிறேன், நீ மெரோ கம்பெனியோட ஏதோ ஒரு குவெஸ்டுக்காக தானே ஸ்மித்திக்கு வந்த, அப்படி இருக்கிறப்ப டக்குனு உள்ள வந்ததுக்கு அப்புறம் எதுக்கு மக்களுக்காக ஹெல்ப் பண்றேன்னு சொன்ன, நீ எதுக்காக சைட்ஸ் மாறின அப்படின்னு சொல்லி கேட்பான். இப்போ உடனே இந்த ஹீரோயும், சரி முதல்ல நீ எதுனாலும் பேசுறதுக்கு முன்னாடி இந்த குவெஸ்ட பாருன்னு சொல்லிட்டு அந்த குவெஸ்டோட இன்ஃபர்மேஷனை காட்டுவா. இப்ப அந்த மக்கள்கிட்ட இருந்து கிடைச்ச குவெஸ்ட் இருக்குல்ல, அது என்ன அப்படின்னா, ஏர்ல பார்த்து அவங்க கிட்ட இந்த மக்கள் பண்ற கஷ்டத்தை பத்தி சொல்லணும். அப்படி சொன்னா அந்த ஏர்ல் எல்லாத்தையும் பாத்துக்கிடுவாரு. ஆனா இந்த குவெஸ்ட கிளியர் பண்ணா இந்த ஹீரோய்க்கு ஒரு நல்ல ஸ்கில்லும் ஒரு ஸ்டார்ட்டும் கிடைக்கும். இதை பார்த்த உடனே ஹீரோக்கு ஆச்சரியமா இருக்கும், ஒரு ஸ்கில்லும் ஒரு ஸ்டார்ட்டுமா, இவ்வளவு சூப்பரான ஒண்ணு இவனுக்கு எப்படி ஒரே குவெஸ்ட்ல கிடைக்குது, இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையேன்னு சொல்லி யோசிப்பான். ஆமா நீ எப்படி அவங்க ஹிடன் குவெஸ்டுக்கு தர மாதிரி நீயாவே பேசின, அது எல்லாத்தையும் எப்படி நீயே பேசி வாங்கின அப்படின்னு சொல்லி கேட்பான். இப்போ உடனே அந்த ஹீரோயும், நீ சொன்னதானே நானே அதை வாங்கினேன் அப்படின்னு, இது இந்த கேம்ல இருக்கிற ஒரு விஷயம். இந்த கேம்ல இதுக்கான ஃப்ரீடம் இருக்கு. ஒருவேளை ஒரு என்பிசி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்காங்க அப்படின்னா நீயா உள்ள பூந்து அந்த சிச்சுவேஷனை உனக்கேற்ற மாதிரி ஹேண்டில் பண்ணினா அவங்க தானாவே அந்த ஹிடன் குவெஸ்ட உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. அதாவது நீயா மேனிபுலேட் பண்ணி அந்த குவெஸ்ட வாங்கிடுவ. இந்த மாதிரி ஒரு விஷயம் கேமா ஆரம்பத்துல இருந்து விளையாடுற ஆட்களுக்கு மட்டும் தான் தெரியும். அதனால உனக்கு தெரியலனா நீ ஒன்னும் கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹீரோய் சொல்லுவான்.
ஆனா இதை கேட்டோடனே நம்ம ஹீரோ கவலைப்படுவான். ஏன் அப்படின்னா அவனும் இந்த கேம் ஆரம்பத்துல இருந்து விளையாடுறானா, ஆரம்பத்துல இருந்து விளையாண்டு கூட அவனுக்கு தெரியலையா. இதை கேட்ட உடனே அந்த ஹீரோயி, என்னது நீயும் ஆரம்பத்துல இருந்து விளையாடுறியா, அப்ப கூட உனக்கு தெரியலையா, நீ நல்லா ஃபன்னியான ஆளா இருக்கியே, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். நம்ம கிரிட் உடனே போடா நான் கிளம்புறேன், எனக்கு அழுகழுகையா வருதுன்னு சொல்லிட்டு லாக் அவுட் பண்ணிட்டு போயிடுவான். இப்ப இந்த ஹீரோய் உடனே சரி இவன் போயிட்டான், இருந்தாலும் நம்ம குவெஸ்ட் இன்னும் முடியல, நம்ம சீக்கிரமா போய் இந்த குவெஸ்ட பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பான். இந்த ஹீரோ எதுக்கு இந்த குவெஸ்ட பண்றதுல இவ்வளவு தீவிரமா இருக்கான் அப்படின்னா, இவனோட கிளாஸ் ஒரு ஓரேட்டர். அதாவது இவன் பேசியே தான் எல்லாத்தையும் சமாளிக்கணும், எல்லா குவெஸ்டையுமே இவன் பேசியே தான் முடிக்கணும். அந்த ஒரு காரணத்தினால இவனோட லெவல் அந்த அளவுக்கு ஏறலாம் இல்ல, இவன் வெறும் 127 லெவல்ல தான் இருக்கான். அதனாலேயே தன்னோட லெவலை எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அதுக்கு இந்த ஸ்கில்லும் அந்த ஸ்டார்ட்டும் அவனுக்கு ரொம்ப முக்கியம். சோ இந்த குவெஸ்ட கிளியர் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு நேரா இந்த இடத்தோட வெளியும் வந்துருவா, அதாவது இந்த கேசலோட அவுட்டர் வால்ஸ். இப்ப அந்த டோர் கிட்ட நிறைய பேர் நிப்பாங்க, சோல்ஜர்ஸ். இவங்கள பார்த்த உடனே இவங்க கிட்ட பேசி எப்படியாவது சமாளிச்சிடலாம்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே போய் பேச்சு கொடுப்பான். ஆனா அவங்க யாருமே பதில் பேசவே மாட்டாங்க. என்னன்னு பார்த்தா ராபிட் அந்த இடத்துக்கு வந்துருவான். அவன் தான் இவங்க யாரையும் பேசவே வேணாம் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பான். இந்த ராபிட் என்ன கேட்பான் அப்படின்னா, நாங்க உன்கிட்ட என்ன சொல்லியிருந்தோம், நீ அந்த மக்கள்கிட்ட போய் என்னென்னலாம் பேசுறியோ அது எல்லாத்தையும் வந்து ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருந்தோம், ஆனா நீ ஏன் வந்து ரிப்போர்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்பான். இப்ப இந்த ஹீரோயும் இவன் கிட்ட இருந்து பேசி தப்பிச்சிடலாம்னு யோசி. ஆக்சுவலா நான் அந்த மக்கள் எல்லாத்தையும் பேசின உடனே இதை வச்சு ஏதாவது ஒரு பிளான் போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சேன், அதுக்காக தான் தனியா போலாம்னு நினைச்சேன், மத்தபடி வேற ஒன்றும் கிடையாது, நான் அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பா உங்கள்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனா இந்த ராபிட், நான் உன்னை ஓவர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், நீ மக்கள் கிட்ட போய் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தவே இல்லை, நீ பேசி ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துவேன்னு நினைச்சேன், ஆனா அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வெடிக்கவே இல்லை, அப்படின்னா நீ எங்களுக்கு துரோகம் பண்ணிட்ட அப்படிதானே, நான் உன்னை கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணியே ஆகணும், நான் ஏன் அரெஸ்ட் பண்றேன்னு உனக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவான். இப்ப இந்த ஹீரோயும் இங்க இருந்து தப்பிச்சு போகணும்னு நினைப்பான். ஆனா அந்த காட்ஸ் எல்லாரும் நம்ம ஹீரோயை ஈஸியா பிடிச்சிருவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஹீரோய்க்கு சண்டை போடலாம் தெரியாது, அதாவது இவன் ஒரு காம்பேட் கிளாஸ் கிடையாது. அந்த காரணத்தினால இந்த காட்ஸை எதிர்த்து இவனால சண்டைலாம் போட முடியாது, இவனும் மாட்டிக்கிடுவான். சரி கேமையாவது லாக் அவுட் பண்ணிட்டு போயிடலான்னு பார்த்தா அதுவும் முடியாது, இவன் கேமையை லாக் அவுட் பண்ண விடாது அந்த கேம், இவன் குவெஸ்ட தான் விட்டாகணும், குவெஸ்டையே அபாண்டன் பண்ணி ஆகணும். ஆனா இது இவனுக்கு ஒரு முக்கியமான குவெஸ்ட், என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்போ உடனே அந்த ராபிட் வந்து சொல்லுவான், இவனை டஞ்சன் கேசல்லையே இம்ப்ரிசன் பண்ணுங்க அப்படின்னு. இப்ப இந்த குவெஸ்ட் இருக்குல்ல, அந்த மக்கள் கொடுத்த குவெஸ்ட் அது வெயிட் அப்படின்னு இன்னொரு குவெஸ்டா மாறிடும். அதாவது இந்த டஞ்சன் கேசல்லையே நம்ம ஹீரோய் வெயிட் பண்ணியே ஆகணுமா. அப்படி வெயிட் பண்ற நேரத்துல கரெக்டா இவனை பாக்குறதுக்காக அப்போஸ்டல் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு ஒருத்தர் வருவாரா. அவர் வந்துட்டு நம்ம ஹீரோயை காப்பாத்துவாராம். அவர் காப்பாத்தின உடனே நம்ம ஹீரோய்க்கு இந்த குவெஸ்ட் கிளியர் ஆகி அந்த ஸ்டார்ட்டும் அந்த ஸ்கில்லும் தானாவே கிடைச்சிரும். ஆனா இந்த குவெஸ்ட்ல இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, நம்ம ஹீரோய் 50 மணி நேரம் இந்த குவெஸ்ட பண்ணணும், அதுவும் ரியல் லைஃப்ல அவன் 50 மணி நேரம் இந்த VR கேப்சூல்லையே இருக்கணும். இதுதான் இதுல இருக்க ஒரு பெரிய பிரச்சனையே. இப்ப ஒரு கம்ப்யூட்டர் கேம்னு எடுத்துக்கோங்க, அந்த கம்ப்யூட்டரை நீங்க 50 மணி நேரம் ஆன் பண்ணி வைக்கணும்னா அது கஷ்டம்னாலும் அதை உங்களால பண்ண முடியும், ஒரு போன்னாலும் பண்ணிட முடியும். ஆனா இவன் கேம் விளையாடுறது ஒரு VR கேப்சூல்ல, இவனே அந்த கேப்சூல்குள்ள இருக்கான். 50 மணி நேரமும் அந்த கேப்சூல அவன் லாகின் பண்ணி இவனும் அந்த கேம்குள்ள இருக்கணும்னா அது ரொம்ப கஷ்டம். சாப்பாடு தண்ணி இல்லாம அந்த கேப்சூல்குள்ளே இருக்கணும். இப்ப ஒருவேளை இவனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த கேப்சூல் தானாவே கேமை ஃபோர்ஸ் குவிட் பண்ணி கேமையும் க்ளோஸ் பண்ணிரும். இவனும் இந்த கேம்ல தோத்து போயிருவான், அதாவது இந்த குவெஸ்ட்ல தோத்து போயிருவான். இது ஒரு பெரிய பிரச்சனை. இப்ப இந்த குவெஸ்ட் ரொம்ப ஆபத்தான குவெஸ்டா இருந்தாலும் இந்த ஹீரோய் அந்த குவெஸ்டை எடுத்துக்கணும்னு நினைப்பான். ஏன் அப்படின்னா இவனுக்குன்னு வேலைலாம் எதுவும் கிடையாதா, அதாவது ரியல் லைஃப்ல வேலையே இல்லாத தனியா இருக்கிற ஒரு ஆளு. அதனால இவன் இங்கே இருந்தா கூட இவனை பத்தி கவலைப்படுறதுக்கெல்லாம் யாரும் கிடையாதா. அதே மாதிரி இவன் ஓரேட்டராவே இருக்கிறதுனால இவனால அடுத்த கட்டத்துக்கு போகவும் முடியல. சோ நான் இந்த கேம்ல இன்னும் பெரிய ஆளா மாறணும்னா தனக்கு அந்த ஸ்டார்ட்டும் அந்த ஸ்கில்லும் வேணும்னு முடிவு பண்ணுவான். அதுக்காக இந்த கேப்சூல டிரான்ஸ்டேட்ல போடணும்னு முடிவு பண்ணுவான். ஒருவேளை கேப்சூல டிரான்ஸ்டேட்ல போட்டா இவனோட மென்டல் கண்டிஷன் ஸ்டேபிளா இருக்கிற வரைக்கும் இந்த கேமை க்ளோஸ் பண்ண விடாம இந்த கேப்சூல் பாத்துக்கிறோம். எவ்வளவு நேரம் வேணாலும் இந்த கேமை ஆன் பண்ணி வைக்கும். ஆனா அதுக்கு இவன் 50 மணி நேரமும் ஸ்டேபிளா இருக்கணும். சோ இவனும் ஸ்டேபிளா இருக்கணும்னு முடிவு பண்ணுவான். இந்த குவெஸ்டையும் அக்செப்ட் பண்ணிக்கிடுவான். இப்ப இந்த ஹீரோ யோசிக்கிறதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான், ஒருவேளை இந்த ஒரு தடவை மட்டும் எனக்காக நீ வந்து நான் போதும், எனக்கு ஒரே ஒரு தடவை மட்டும் ஹெல்ப் பண்ணு, இந்த ஸ்டார்ட்டும் எனக்கு இந்த ஸ்கில்லும் மட்டும் கிடைச்சிட்டா போதும், அதுக்கப்புறம் இந்த கேம் நீ எப்போ விளையாண்டாலும் உனக்கு நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன், நான் உன் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவான். இவன் வெயிட் பண்றது ஒரே ஒரு ஆளுக்காக தான். அந்த ஆள் கிட்ட தான் இதை பத்தி எல்லாம் யோசிக்கிறான். அதாவது அந்த அப்போஸ்டல் ஆஃப் ஜஸ்டிஸ். அவன் மட்டும் வந்து இவனை காப்பாத்திட்டா போதும், காலத்துக்கும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த அப்போஸ்டல் ஆஃப் ஜஸ்டிஸ் வருவானா வரமாட்டானே இந்த ஹீரோய்க்கு தெரியல. இப்ப இந்த லிம் இருக்கார்ல, அதாவது அந்த பிரசிடென்ட், இந்த கேமோட பிரசிடென்ட், இவரு இந்த கேம் ஃபுல்லா எல்லா ரிப்போர்ட்ஸையும் படிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஏன்னா 2 பில்லியன் பிளேயர்ஸ் இந்த கேம் விளையாடுறாங்க அப்படின்னா இந்த கேம் அவங்க எப்பயுமே ஆப்டிமைஸா வச்சிருக்கணும். அதே மாதிரி இந்த கேம்ல பக்ஸே இல்லாம இருக்கணும். அந்த காரணத்தினால எல்லா ரிப்போர்ட்ஸையும் எல்லா கம்ப்ளைண்ட்ஸையும் அவங்க உடனே ரெக்டிஃபை பண்ணிட்டே இருக்கணும்.
இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அவர் படிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த நேரத்துல ஒரு முக்கியமான கொஸ்டின் ஆக்டிவேட் ஆயிடுச்சு, அதுக்கான பெர்மிஷன் நீங்க கொடுக்கணும், அதை நாங்க ஏத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்ப இவரு பெர்மிஷன் கொடுத்துருவாரு. இப்ப அந்த கொஸ்டின் வேற எந்த கொஸ்டின் கிடையாது, நம்ம ஹுரோயோட அந்த ஹிடன் கொஸ்டின் தான். இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஹிடன் கொஸ்டின். இந்த கொஸ்டின் மட்டும் முடிஞ்சிருச்சு, நம்ம ஹுரோய் மட்டும் இந்த கொஸ்டின்ல சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டான் அப்படின்னா அவனுக்கு 2 கிளாஸ் கிடைச்சிருமா. அந்த ஓரேட்டர் இல்லாம அவன் இன்னொரு கிளாஸையும் வாங்கிடுவான். அதுவே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா இந்த சாட்டிஸ்ஃபை கேமை பொறுத்த வரைக்கும் ஒரு யூசருக்கு 2 கிளாஸ் இருக்குன்னா அது அப்பதான் நடக்க போகுது. சோ அதுக்காக இந்த ஒரு கொஸ்டின் எல்லாரும் முக்கியமா பார்ப்பாங்க. இப்ப இந்த ஹுரோய் யார் அப்படின்றத பத்தி எல்லாம் விசாரிப்பாங்க. அவனை பத்தின ரிப்போர்ட்டையும் எடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் இவனோட ஒரிஜினல் பேரு டாம் அலும்பேட்டர். இவன் 25 வயசான ஆளு. இவன் மங்கோலியாவை சேர்ந்தவன். இந்த மங்கோலியா இருக்குல்ல, இங்க வெறும் 3% மக்கள் மட்டும் தான் இந்த கேமை விளையாடுறாங்களாம். அந்த இடத்துல இந்த கேம் அந்த அளவுக்கு ஃபேமஸ் கிடையாது. இப்ப இந்த லிமோ அந்த மங்கோலியால ஒரு பிரான்ச் மேனேஜர் இருப்பார்ல, அவர் கூட கனெக்ட் ஆயிட்டு, ஆமா அந்த யூசரோட சேஃப்டி எல்லாமே ஓகே தானே, அந்த சேஃப்டிக்கு நீங்க எல்லாத்தையும் பண்ணிட்டீங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஏன்னா அவன் 50 மணி நேரம் கேம்ல இருக்க போறான் அப்படின்னா அவனுக்கு மெடிக்கல் உதவி செய்யறதுக்கு ஏதாவது ஒரு தேவைப்படலாம்ல. ஒருவேளை பிரச்சனை ஏதாவது வந்துச்சுன்னா அப்ப இந்த கேம் கம்பெனி தானே கேட்பாங்க. அந்த காரணத்தினால அந்த மங்கோலியால இருக்கிற இந்த கேம் கம்பெனி எல்லாத்தையுமே செட் பண்ணி வச்சிட்டாங்களாம். அவங்க தேவையான மெடிக்கல் டீமை பக்கத்திலே ரெடியா வச்சிருக்காங்க. எப்ப நம்ம இந்த ஹுரோய்க்கு பிரச்சனை வந்தாலும் உடனே போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிடுவாங்க. அதனால ரியல் டைமா அவன் கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்களா. அப்ப இந்த மங்கோலியாவோட பிரான்ச் மேனேஜர் என்ன சொல்லுவாருன்னா, இந்த மாதிரி இந்த கொஸ்டின் மட்டும் அவன் கம்ப்ளீட் பண்ணிட்டானா அவனுக்கு 2 கிளாஸ் கிடைச்சிடும். நம்ம ஏன் இதை ஒரு விளம்பரமா மாத்தி எல்லார்கிட்டையும் சொல்லக்கூடாது? அப்போ மங்கோலியால இருக்கிற மார்க்கெட்டையும் நம்மளால இன்க்ரீஸ் பண்ண முடியும்ல, இந்த கேமோட சேல்ஸ் இன்னும் அதிகமாகும்ல அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப இது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா ஒரு யூசருக்கு 2 கிளாஸ் கிடைச்சிருச்சுன்னா அந்த மாதிரி ஒரு ஹிடனான விஷயங்கள்லாம் இருக்கு, இதை நீங்க பெருசா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மக்களும் இந்த கேமை நிறைய வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா ஒரு சில பேர் இதை டவுட்டா யோசிப்பாங்க. ஏன் அப்படின்னா ஒருவேளை விளம்பரப்படுத்தினதுக்கு அப்புறம் அவன் ஒருவேளை அந்த கொஸ்டின்ல ஃபெயில் ஆயிட்டானா அப்ப என்ன பண்றது? அப்ப இந்த விளம்பரம் எல்லாமே நம்மளுக்கே ஒரு பிரச்சனை ஆயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னொருத்த என்ன சொல்லுவானா, அதெல்லாம் நீங்க அதை பத்தி எல்லாம் கவலையப்பட தேவையில்ல. ஏன் அப்படின்னா இந்த ஹுரோய் 50 மணி நேரம் இந்த கொஸ்டினை தாக்கு மட்டும் பிடிச்சா போதும், கண்டிப்பா இந்த கொஸ்டின் அவன் கிளியர் பண்ணிடுவான். ஏன்னா இந்த கொஸ்டின் அந்த மாதிரி டிசைன் ஆன ஒரு கொஸ்டின் தான். 100% இந்த கொஸ்டின் அவன் கம்ப்ளீட் பண்ணிடுவான்னு இவன் சொல்லுவான். ஆனா அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் மார்பியஸ் இருக்குல்ல, அது இந்த கொஸ்டினை கம்ப்ளீட் பண்றதுக்கான சக்சஸ் ரேட்டை வெறும் 9%ல வச்சிருக்கும். இதை பார்த்தோன்னே இவனுக்கு அதிர்ச்சியா இருக்கும். எப்படி, இதுக்கு வாய்ப்பே கிடையாது, இந்த கொஸ்டின் உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் ஆச்சு. அவன் ஒருவேளை அந்த ஜெயில இருந்தானா இவனை பாக்குறதுக்காக ஒரு என்பிசி அப்போஸ்டல் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு வருவான். அவன் கிட்ட இவன் இந்த ஹுரோய் வந்து எல்லாத்தையும் சொன்ன உடனே அவன் ஹுரோயை காப்பாத்திடுவான். இது இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். அப்படி இருக்கிறப்ப இப்படி ஒரு கொஸ்டின் அவன் எப்படி ஃபெயில் ஆவான்? எப்படி வெறும் 9% இருக்கு? ஒருவேளை சூப்பர் கம்ப்யூட்டர் மார்பியஸ் தான் ஏதாவது தப்பு பண்ணிடுச்சோ அப்படின்னு சொல்லி இவன் கேட்பான். ஆக்சுவலா இங்கதான் ஒரு பிரச்சனையே வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த கொஸ்டினோட இன்ஃபர்மேஷனை அவன் யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது. அந்த என்பிசி ஆன அப்போஸ்டல் ஆஃப் ஜஸ்டிஸ் கிட்ட மட்டும் தான் சொல்லணும். அதுவும் அந்த ஜெயில இருக்கும் போதுதான் சொல்லணும். ஆனா அதுக்கு பதிலா இந்த ஹுரோய் அதுக்கு முன்னாடியே இந்த கொஸ்டினோட இன்ஃபர்மேஷனை இன்னொருத்தன்ட்ட காட்டிட்டா. அங்கதான் ஒரு பிரச்சனையே வந்திருக்கு. அந்த யூசர் கிரிட் வேற யாரும் இல்ல, நம்ம ஷின்னு தான். நம்ம ஷின்னு இப்ப போதையை போட்டு அவன் பாட்டுக்கு நல்லா கவலையில உட்கார்ந்து இருப்பான். ஒரு சாப்பாடு கடையில உட்காந்து ரொம்ப வருத்தத்துல இருப்பான். ஏன் அப்படின்னா இந்த பைத்தியக்கார கிழவன் காணு எனக்கு வெறும் கேவலமான ஒரு கொஸ்டின், வெறும் 600 கோல்டு கிடைக்கிற ஒரு கொஸ்டின் கொடுத்திருக்கான். அவனுக்கு மட்டும் அந்த மாதிரி அற்புதமான ஹிடன் கொஸ்டின் கொடுத்துட்டான். அப்படி ஒரு கொஸ்டின் ஏன்ட்ட தானே கொடுத்திருக்கணும். நான் தானே ஆரம்பத்துல இருந்து இவன் கூடவே இருந்தேன். நான் எவ்வளவு ஹெல்ப் பண்ணேன் இவனுக்கு. இந்த ஆளுக்காக அந்த 5 தடியன்கள் கூட சண்டை போட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டேன். அதுவும் இல்லாம அவனோட மெடிக்கல் பில் எல்லாம் கட்டுனேன். இவ்வளவு பண்ணியும் எனக்கு கொஸ்டின் கொடுக்காம போயிட்டானே அப்படின்னு அழுதுட்டு திரும்பி வீட்டுக்கு கிளம்பி போவான். இப்ப போகும்போதே நைட்டு 1 மணி ஆயிடும். சரி போய் தூங்கிடுவான்னு நினைக்கும் போது இவங்க தங்கச்சி அங்கேயே வெயிட் பண்ணி, ஆமா ஏன் இவ்வளவு லேட் ஆச்சு, ஏன் இவ்வளவு லேட்டா வர அப்படின்னு சொல்லி கேட்கும். ஓ என் தங்கச்சி இந்த அண்ணனுக்காக வெயிட் பண்றியாபா, நீ இன்னும் என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்க, எனக்கே ரொம்ப புல்ல இருக்குதுமா, நெஞ்செல்லாம் புல்ல இருக்குது அப்படின்பா. அதெல்லாம் ஒண்ணும் அரிக்கல, நான் வெறும் டிவி தான் பாத்துக்கிட்டு இருந்தேன், நீ போயிட்டு குளிச்சுட்டு போய் தூங்கு அப்படின்னு சொல்லிடும். சும்மா சொல்லாதமா தங்கச்சி, உனக்கு என் மேல பாசம் இருக்குன்றது இந்த அண்ணனுக்கு தெரியாதா, எனக்கு தெரியாத விஷயமா அப்படின்னு போதையிலே உலகிட்டு இருப்பான். இப்ப இன்னொரு பக்கம் இந்த கான்ஃபரன்ஸ்ல பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அவனுங்கெல்லாம் ஒருத்தன் சொல்லுவான், ஆமா சக்சஸ் ரேட் 0% தானே இருக்கணும், எதுக்காக 9% இருக்கு? ஏன்னா இந்த அப்போஸ்டல் ஆஃப் ஜஸ்டிஸ்னு ஒருத்தன் வரவே போறது இல்ல, அந்த என்பிசியே இப்ப வரப்போறது இல்ல அப்படின்றதுனால இந்த கொஸ்டின் அவன் கண்டிப்பா தோத்து போயிருவான்ல. அப்ப 0% தானே இருக்கணும் அப்படின்னு. ஆனா அப்பயும் கூட 9% இருக்கு. ஒருவேளை அந்த கம்ப்யூட்டர் மார்பியஸ் தான் ஏதாவது தப்பு பண்ணிடுச்சோ அப்படின்னு சொல்லி கேட்பான். ஆனா இது தப்பு கிடையாது, இன்னமும் இந்த கொஸ்டின் ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அந்த லிம் சொல்லுவாரு. ஏன் அப்படின்னா இப்ப அந்த ஹுரோயோட இன்ஃபர்மேஷனை பத்தி யாருக்கு தெரிய வரணும்? நம்ம கிரிட்டுக்கு. ஒருவேளை கிரிட்டுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரிய வந்து இவன் போய் நம்ம ஹுரோயை காப்பாத்திட்டானா அப்ப நம்ம ஹுரோய் இந்த கொஸ்டின்ல ஜெயிச்சிருவான். அந்த ஒரு காரணத்தினாலதான் 0% இல்லாம 9%ல இருக்கு. ஆனா அந்த இன்னொருத்த என்ன தெரியுமா யோசிப்பா, இந்த கிரிட் இருக்கிறதுலே வேஸ்டான ஒரு ஆளு, இருக்கிறதுலே பக்காவான ஒஸ்டான ஒரு ஆளு. இவன் லெஜெண்டரி கிளாஸ் வச்சிருந்தும் கூட இன்னமும் 21வது லெவல்ல தான் இருக்கான். இவன் இந்த கிளாஸ் வச்சு என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கான்?
ஏற்கனவே ஒரு லெஜெண்டரி கிளாஸ் இவனால வேஸ்டா போச்சு. இப்ப இந்த ஹிடன் கண்டென்ட்டுமே இவனால வேஸ்ட் ஆக போகுது. இவன் இருக்கிறதுலே டாக்ஸிக்கான ஒரு ஆளு, கேமுக்கே தேவைப்படாத ஒரு டாக்ஸிக்கான ஆளு அப்படின்னு சொல்லி இவன் யோசிப்பான். இவனை பார்த்தாலே இவன் ஃபியூச்சர்ல நம்ம கிரிட்டுக்கு எதிராக ஏதாவது பண்ணுவான் அப்படின்னு சொல்லி தோணுது. ஆனா என்ன பண்ண போறான்னு தெரியல. கண்டிப்பா போக போக தான் நமக்கு தெரிய வரும். இப்ப நம்ம கிரிட் ஹுரோய காப்பாத்துவானா இல்லையா? ஏன்னா நம்ம கிரிட் போய் காப்பாத்தலைன்னா அந்த ஹுரோய்க்கு கேம்லயே ஆபத்து, ரியல் லைஃப்லயே ஆபத்து. சோ என்ன நடக்க போகுதுன்றத நம்ம அடுத்த வர சாப்டர்ஸ்ல தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். சோ அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோரா கைஸ், அரிகத்தோ கோசாய்மஸ்.